டப்பாவை எப்படி உதைச்ச? மணி பாரு, மணி 4:30. இந்த நேரத்தில் இன்னும் வாச தெளித்து கோலம் போடலை. இந்த பொம்பளையாத்துக்களே இப்படித்தான். எதிர் வீட்டை பாரு, வந்து கோலம் போட்டு நல்லா ரங்கோலி பெருசாக போட்டு கலர்லாம் போட்டு சாமி கும்பிட்டு அங்கேருந்து பத்தி வாடை இங்கே வரையும் அடிக்குது. எங்கள் வீட்டு பொம்பளையாட்டுங்களை பாரு, ஷோ ராமா ராமா, இதுங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சிமா தான் அங்கே அப்படியே கத்திக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ்லாம் நடமாடிட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த பூ கட்டுறது அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை அன்னபூர்ணா இங்கே வாழே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அவங்களும் வராங்க. சொல்லுங்கள் பெரியம்மா. என்னது இது, மணி பத்தியா? இன்னும் வாசு தொளிச்சு கோலம் போடலை. அவர் வந்தாருன்னா நல்லா கேட்பாரு. போங்க போ, சீக்கிரம் போய் அந்த கோலத்தை வாசு தெளித்து போட்டு விட்டு தான் வாயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்துட்டு, இல்லை பெரியம்மா எனக்கு கிச்சனில் சொல்கிறத செய்ய அன்னபூர்ணா அப்படி சொன்னோன்னே அவங்களும் சரிங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ இன்னும் அந்த சுப்ரபாதத்தை போடல, ஏன் பிள்ளை அந்த சுப்ரபாதத்தை போட்டு விட்றான் ஞானவேலு அப்படி சொன்னோடனே அவரும் போட்டு விட்றாரு. அப்படியே வீட்டுக்குள்ளே அந்த சுப்ரபாதம் தான் ஓடுது. இது பூ 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 அதை கொடு பூ கொடு அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கெலாம் அப்படியே வச்சிட்ருக்காங்க. இந்த பொம்பளை ஆளுங்க வேலையே சுறுசுறுப்பாக பார்க்க மாட்றாங்க. வயசாயிடுச்சு, 75 வயசு எனக்கு. நான் பாரு எல்லா சாமிக்கும் ஓடோடி பூ வைக்கிறேன், இவளுங்க ஒன்றுமே இன்னும் செய்யலை. மணி மட்டும் ஆயிக்கிட்டே போகுது. காலையில் எழுந்துச்சி கொஞ்சம் சாமி கும்பிடுவோமா, சீக்கிரம் கிளம்புவோமா, அப்படி எதுவுமே இல்லை இந்த பொம்பளையாத்துங்களுக்கு. இப்போ வர காலகட்டத்தில் எந்த பொண்ணுங்களும் சரி கிடையாது. கூட பெரியவங்களை எதிர்த்து பேசுறது, சண்டை போடுறது, சாமி கும்பிட்டா கூப்பிடுறோம் வரவே மாட்றாங்க. இப்படிலாம் இருந்தா இந்த பொம்பளையை வச்சுக்கிட்டு இந்த ஆம்பளை ஆட்கள் என்ன பண்ண போகிறாங்களோ. பொம்பளைங்களனா இந்த ஆம்பளை ஆளுங்களுக்கு வேலையே இல்லை. என்ன பண்ண போகிறானுங்களோ தெரிலையே. எவன் எப்படி அழுக போகிறானோ கடவுளே. எங்களை மாதிரி பொண்ணுங்களை விட்டதுக்கு இதுக்கப்புறம் வருந்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா என்னென்னமோ பேசிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே பூலாம் ஒரு இடத்துலையும் ஃபோட்டோலாம் இருக்கும்ல வீட்டில், அங்கெல்லாம் பூ வச்சிட்ருக்காங்க. அப்படியே வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் நடுவில் துளசி செடி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி வச்சு வீட்டுக்கு நடுவுலையே சூரியன் வெளிச்சம் படுற மாதிரி ஒரு கேப் இருக்கும்ல ரெக்டாங்கிள் ஷேப்பில், அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்கும்ல, அந்த மாதிரியான ஒரு வீடு செட்டிங் தான் அது. அங்கேயும் போய் வச்சுட்டு, தாயே கொலசாமி அப்பா சூரியனை பார்க்குறது கண்ணுக்கு அவ்வளோ நன்மை. இந்த பிள்ளைங்களை எஞ்சி வாங்க வந்து பாருங்கன்னா கேட்கவே மாட்டேன்றாளுங்க. ஐயோ ராமா, எம்மா இந்த பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அந்த பூச்செடியெல்லாம் இது இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சு அதில் பூ வைக்கிறது அந்த மாதிரி எல்லாமே வச்சுட்டு வணங்கிட்டு அப்படியே போயிட்டு மற்றவங்களையும் கூப்பிட்டுட்டு போய் வேறு சாமி பார்க்குறது வேலையெல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்படியே பார்த்துட்டே கூப்பிட்றாங்க, வயன்மா கீழே வாங்க சீக்கிரம் வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. பட் ஆன்சரே இல்லை அவங்க சைடில். அப்போ தான் அன்னபூர்ணா வராங்க. பெரியம்மா பாப்பா வெளியே கோலம் போட்டுட்ருக்கா, இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துடுவா. உண்ணா உன்னைத்தானே போட சொன்ன அன்னபூர்ணா, என் பிள்ளைய எதுக்கு போட சொல்கிற? இந்த வீட்டோட மகாலட்சுமி அவள் தான் லக்ஷ்மி, அவளை போய் கோலம் போட சொல்லிட்டு இருக்கேன் இந்த டைமில். சீக்கிரம் கூட்டிகிட்டு வா, சாமி கும்பிடணும், துளசி செடிக்கு ஆரத்தி காட்டணும், விளக்கேற்றணும், இவ்வளோ இருக்குது, போய் அவளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணாவை இது பண்ணுறாங்க. அந்த பக்கம் இருந்து ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்குது, ஆச்சி இதை வந்துட்டேன் ஆச்சி. நான் வரத்துக்குள்ளே ஒரே கத்து சவுண்டு தான். இந்த வீட்டில் ஏன் இப்படி கத்துறீங்க வயசான காலத்தில் அப்படி சொன்னோன்னே அவங்க பார்த்துட்டு, வாங்க டாக்டர் அம்மா மணி பார்த்தீங்களா, நீங்கள் விளக்கேற்றாமல் இந்த வீடு நல்லா இருக்குமா? உங்கள் தாத்தா என்னை அவ்வளோதான் கொன்னே போட்டுருவார். என் பேத்தி தான் இந்த வீட்டோட மகாலட்சுமின்னு சொல்லி வளர்க்குறாரே. வாங்க அம்மா டாக்டர் அம்மா விளக்கேற்றுங்க அப்படின்றாங்க ஆச்சிம்மா. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு, ஆச்சி வர நீ என்னை ரொம்ப கலாய்க்கிற பாரு, ஊசி போட போகிறோம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தலையில் அந்த துண்டு இருக்குல்ல அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவங்கக்கிட்ட ஒரு குங்குமம் எடுத்து மட்டும் தலையில் வச்சுக்கிறீங்க. அழகாக ஒரு கோபுரம் போட்டு அதுக்கு கீழே வந்துட்டு அழகாக ஒரு குங்குமம், மூக்குத்தி, கண்ணில் மையே, லிப்பாமு, அப்புறம் சின்னதாக தோடு காதில், ஒரு சின்ன செயின், ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு தாவணி, அழகாக ஒரு ஹோம்லி கேர்ளாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் விளக்கேற்றி அந்த துளசி செடிக்கு ஆரத்தி காமிச்சிட்டு சூரியனை பார்த்து வணங்கிட்டு எல்லோரும் அதுக்கப்புறம் தான் போகிறீங்க. போயிட்டு கிச்சனில் வந்துட்டு எல்லாருக்கும் இந்த பாயாசம் அந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சுருப்பாங்கள்ல காலையிலே, சாமி கும்பிட்டா சாமி பிரசாதம் ஸ்வீட்ஸ்னால் இந்த பால் கொழுக்கட்டை, இந்த பாயாசம், வடை, சக்கரை பொங்கல்லாம் இருக்கும்ல, அது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க காலையிலேயே. அப்படியே சாப்பிட்டுட்டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் தங்கச்சியை தான் பார்க்குறீங்க. யமுனா அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சோகமாக நின்றுட்டுருக்கா. ஏன்னா அவளுக்கு காலையிலே சீக்கிரம் எந்திக்கிறது அதெல்லாம் செட்டே ஆகாது உங்கள் தங்கச்சிக்கு. ஸோ நீங்கள் அவளை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி ஃபேஸை சேடாக வச்சுக்கிட்டு இருக்கா. ஆச்சி பார்த்துட்டு, ஏம்ல ஏன்
சோகமாக வச்சிட்ருக்க மூஞ்ச. காலைல மணி காலங்காத்தால சாமி கும்பிட்ருக்கோம், இப்படியா இருக்கிறது? போங்க, போயிட்டு தலை சீவி பூ வச்சுட்டு வாங்க, கோயில் கிளம்பணும், ஞாபகம் இருக்குல்ல, கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சி அவளை அடிச்சு பத்தினோடனே யமுனா சோகமாக போகிறான். நீங்கள் அவள் கூடயே போகிறீங்க. ஆச்சி உங்கள் கை பிடிக்கிறாங்க. மகா, நீ எதுக்கு அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க? ஆச்சி எல்லோரும் இருக்கோம், இப்போ தான் வந்திருக்கீங்க, திருப்பியும் ஊருக்கு போயிடுவீங்க. இந்த ஒரு வாரம் எங்கள் கூட தான் இரேன், உன் தங்கச்சி உன் கூடயே தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சி பாசமாக பேசுகிறாங்க. நீங்கள் அவங்கள அப்படியே பார்த்துட்டு அவங்க கை பிடிச்சிட்டு, ஆச்சி நான் இங்கே தான் இருக்கேன், எங்கேயும் போக மாட்டேன் சரிங்களா? நீங்கள் சும்மா சும்மா என்னை எங்கள் கூடயே உட்கார வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என் தங்கச்சி கோச்சிக்க மாட்டாளா? எனக்கு தங்கச்சி முக்கியம்ல. அப்படியா? நீ போ, உன்ட்ட பேச மாட்டப்போ, இரு உன் தாத்தாட்டே போட்டு கொடுக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிச்சோ, என் ஸ்வீட் ஆச்சி கண்ணம் பாருங்க வெள்ளு வெள்ளுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணத்தை பிடிச்சி அப்படியே ஆட்டுன்னு ஆட்டுறீங்க செல்லம்மா. ஆட்டிட்டு சரி சரி தாத்தாட்ட போய் சொல்லுங்கள், ஆனால் தாத்தா என்ன திட்ட மாட்டாரே, பவ் பவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே மாடியில், ஐ மீன் அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும்ல, அதுக்கு மாடி தான் வந்து உங்கள் ரூம் இருக்கும், உங்கள் தங்கச்சி ரூம். அப்படியே மேலே போகிறீங்க. எப்படி இருக்கா பாரு, மகா மகா மகான்னு அவர் வந்து உசரியே விட்டுருவார் போல். எப்போ பார்த்தாலும் மகாலட்சுமி மகாலட்சுமின்ட்டு இருக்காரு. நான் கண்டிப்பாக இந்த தடவை போட்டு கொடுக்க தான் போகிறேன் இந்த பொண்ணை, எங்கள் கூடயே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆச்சி. அப்போ பின்னாடி இருந்து அன்னபூர்ணா வந்துட்டு, பெரியம்மா பாப்பா இப்போ தான் சின்ன பிள்ளை, அக்கா தங்கச்சி அவங்களாம் பாசமாக இருப்பாங்கல்ல, எது இவங்க 2 பேரா? எனக்கு தான் கால் போட்டு சொல்லுவாள், எங்கே எங்கே போனா என் பொண்ணு, அடியே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே அவங்க உள்ளேருந்து வராங்க கிச்சன்லேருந்து. என்னம்மா என்னது இது, இதெல்லாம் பாரு, உன் புள்ள என் கூடயே இருக்க மாட்டேன்றா, என் பேத்தி கூட இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? ஐயோ ஐயோ அம்மா, என் செல்ல மம்மி சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கணத்தை பிடிச்சி ஆட்டுறாங்க. நீங்கள் 2 பேரும் என்ன என் கணத்தையே பிடிக்கிறீங்க, போங்க, நான் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்றாங்க. அப்பாட்ட தானே, அப்பாட்ட சொன்னால் நாங்கள் 2 பேரும் திட்டு வாங்க மாட்டோம், எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் செல்ல பிள்ளைங்க அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு செல்ல பிள்ளை நீங்கள் 2 பேரும் இல்லை, கிளம்புங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் சிரிச்சிட்டே மேலே போகிறாங்க. அவங்க அம்மாவும் உங்களை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி. நீங்கள் அப்படியே ரூமுக்குள்ளே போய் பார்த்தா அவங்க தம்பி ஃபோன் நோண்டிக்கிட்டு உட்காந்துன்னு இருக்கான். அதை வந்து நம்ம யமுனா பார்த்துட்டு அவள் ஆல்ரெடி கடுப்பில் வந்திருப்பாளா, தலானி தூக்கி மண்டையிலே ஒரு அடி, அடே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துறா. எதுக்கு இப்போ நீ என்னை அடித்த, வாங்கணுமா காலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு தலானி எடுக்கிறான். நீங்கள் 2 பேரும் பிரித்து விட்றீங்க, 2 பேரும் இப்போ எதுக்கு ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க? அக்கா பாருக்கா, நான் மட்டும் காலைல எழுந்திரிச்சு குளிச்சிடணுமா, குளிச்சுட்டு கீழே போய் வேலை பார்க்கணுமா, இவன் மட்டும் குளிக்காமல் கொள்ளாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கான் பெட்டில் ஊத்த அப்படின்னு சொல்லிட்டு அவள் திட்டுறா. அவன் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு, இதை பாரு உனக்கு என்ன பிரச்சனை, நான் குளிக்கலைங்கிறது பிரச்சனையா, இல்லை நீ மட்டும் கீழே போய் நின்றுட்டுருக்கேன்னு பிரச்சனையா, 2ம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மூஞ்சை உருன்னு வச்சுட்டு வந்து பெட்டில் உட்காடுறான். நீங்கள் அவங்க கூட உட்காந்துட்டு, இதை பாரு யமுனா, ஒரு வாரம் இங்கே இருப்போம், திருவிழாக்காக தானே வந்திருக்கோம், தாத்தாக்கு நம்மளை எவ்வளோ பிடிக்கும், அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, இங்கேயே வந்து சண்டை போட்டிங்கன்னா தாத்தா எவ்வளோ ஃபீல் பண்ணுவார், நம்மளை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, இப்போ கோயிலுக்கு போகணும்ல, சந்தோஷமாக போகணும்ல, என் செல்லம் இல்லை, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவோட சின்ன தான் பிடிக்கிறீங்க. நீ போ, நீ எப்பயுமே அவனுக்கு தான் சப்போர்ட்டு, நீ அக்காவே இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ உங்கள் அம்மா உள்ள வராங்க. எது இவ உனக்கு சப்போர்ட் இல்லையா, உனக்காக தான் ஆச்சிக்கிட்டே ஃபைட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா, இவன் உனக்கு சப்போர்ட் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நீயும் அவளுக்கு தான் சப்போர்ட்டு, போம்மா. என்னடி சப்போர்ட்டா போலான்ட்டு ஊருக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட தான் இருக்கிறது, என் அப்பா மட்டும் இதை பார்த்தாரு உனக்கு மண்டை வீங்கிடும். போதும், தாத்தா குட்டி குட்டி என் தலையில் பாருங்கள் வீங்கி போச்சு, ஆனால் அக்காவை மட்டும் தாத்தா எதுவுமே பண்ண மாட்டுறாரு, ஆனால் கேட்டால் செல்லம் தான் 2 பேருமே அப்படின்றாரு. மகான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அக்கா பேர் வயன் தானே, அவளை மட்டும் வயன்னு கூப்பிடாம மகான்னு கூப்பிடுறாரு, எனக்கு எந்த பேரும் இல்லையா, கேட்டால் நீ யமுனா என்னோட செல்ல பேத்தி, உன்னை எப்படி தான் பேர் சொல்லி கூப்பிடுவேன்றாரு, என்னை ஏமாத்துறாங்கம்மா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்காந்துட்ருக்கா. இதை பார்த்துட்டு யாதவுக்கு செம்ம சிரிப்பு வருது. அவன் சிரிச்சிட்ருக்கானா, அப்படியே அவன் முறைச்சி பார்த்துட்டு தலானி எடுத்து அவனை அடிக்கிறான். அவனும் பதிலுக்கு போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. 2 பேரும் அடிச்சிக்கிறாங்க. நீங்களும் உங்கள் அம்மாவும் சேர்ந்தா 2 பேரும் பிரித்து விட்றீங்க. ஷப்பா, இங்கேயே வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க, என் மானத்தை வாங்குறதுக்குனே பெற்று வச்சுருக்கேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீ வேறு இருமா, காலையில் புலம்பாத. யாதவ் போதும் நிறுத்து, போ நீ போய் குளிச்சு கிளம்பிட்டு வா, கோயில் போகணும், தாத்தா அங்கே வெயிட் பண்ணுறாரு தெரியும்ல அப்படின்னு சொன்னோன்னே அவன் அப்படியே பார்த்துட்டு, பொல்லாத தாத்தா, எப்போ பார்த்தாலும் பேத்தின்னுட்டு இருக்காரு, இவ தாத்தான்ட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் அப்படி என்ன பாசமான பாண்டுன்னு தெரில. பேரனும் இருக்கேனே, பேரன் கூட எங்கேயாவது சுத்தலாம்லாம் கிடையாது, என் பேத்தி தான் என் பொண்ணு தான் அப்படின்னுட்டு இருக்காரு. வீட்டுக்கு மூத்த பெண்ணும் பெற்றுட்டாரு, அது எங்கள் மம்மி. வீட்டோட மூத்த பேத்தி எங்கள் அக்கா. ஃபஸ்ட்டு பிறந்தவங்களுக்கே இவ்வளோ ப்ரிவிலேஜ், இது சரியான பயாஸ்டு ஃபேமிலி
அப்படின்னு சொல்லி அவன் முணுமுணுத்துட்டே வந்து பார்த்திங்கன்னா டவல் எடுத்துகிட்டு உள்ளே போகிறான். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யமுனா அப்படியே பார்த்து முறைச்சிட்டு இருக்கா அவங்க அம்மாவை. என்னடி முறைக்கிற? போ போய் தலையவாரு, பூ எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். வருவாங்க, அவங்க வந்தோடனே பூ வாங்கி தலையில் வச்சுட்டு கிளம்பி ரெடியாக இருக்கீங்க இன்னும் 10 நிமிஷத்தில். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் கிளம்பிடுவோம் உங்களை விட்டுட்டு. அப்புறம் ஊர் திருவிழாவில் வந்து எதுவுமே நீங்கள் வாங்க முடியாது. அப்படி சொன்னோன்னே யமுனாவனே அம்மா 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 அப்படிலாம் சொல்லாதம்மா, எனக்கு நிறையா வாங்கணும்னு ஆசை இருக்குது, இது லிஸ்ட்டுலாம் போட்டு வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவளோட குட்டி ஹேண்ட்பேக் இருக்கும். அதில் ஒரு குட்டி பேப்பரில் ஏதோ எழுதி வச்சிருப்பா போல், அதை எடுத்துகிட்டு வந்து காட்டுறா. அதை எடுத்து வாங்க உங்கள் அம்மா தான் வாசிக்கிறாங்க. வளையல், தோடு, 10 தோடு, வளையல் எத்தனை டசன் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்டாக பார்க்குறாங்க. அது வந்து சும்மாம்மா, ஏன்னா அது நல்லா இருக்கும், டிசைனாக இருக்குமா, அதுதான் மண்டையிலே போட்டேன் நான். 15 எதுக்குடி உனக்கு? அம்மா நல்லா இருக்கும்மா. அப்படியே வரிசையாக வாசிச்சுட்டே வராங்க. கிளிப்பு அது இதுன்னு சொல்லி அவன் நிறையா எழுதி வச்சிருக்கா. திருவிழாவில் நிறையா போடுவாங்கல்ல, அதெல்லாம் பார்த்து அவள் எழுதி வச்சிருக்கதை பார்த்துட்டு நீங்களும் பார்க்குறீங்க. எதுக்குடி இவ்வளோ எழுதி வச்சிருக்க? அக்கா 2 பேத்துக்கும் சேர்த்து எழுதுனேங்க்கா அப்படின்றாவ. இது நீ எங்கன்னுக்கும் சேர்த்து எழுதுன மாதிரி தெரியலையே, 10 பேருக்கு எழுதுன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷீப்பிஸாக சிரிச்சிட்டு சரி ஓகே நான் போய் தலை வர்றேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் டவல் கழட்டிட்டு போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று சீப்படுத்து சீவிட்டுருக்கா தலையை தான். அப்படியே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் அம்மாவை. இதுங்க ரெண்டத்தையும் வச்சு நான் மேய்க்கிறதுக்குள்ளே நல்ல வேலை என் பெரிய பொண்ணு நல்ல பிள்ளையாக இருக்கா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே உங்களை பார்க்குறாங்க. போ நீயும் போய் தலை வாருமா, சீவி சிங்காரிச்சிட்டு வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கீழே போகிறாங்க. நீங்கள் இங்கேருந்து சிரிச்சிட்ருக்கீங்க. உங்கள் தங்கச்சி அப்படியே சிரிச்சிட்டே தலை வாரா. அக்கா நம்ம இந்த ஒரு வாரம் இங்கே என்னென்னலாம் பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கியா நீ? ஏதாவது? ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு போகிறோம் வீட்டுக்கு வரோம், கோயிலுக்கு போகிறோம் வீட்டுக்கு வரோம் அப்படின்றீங்க. அக்கா என்னக்கா இது, நம்ம இந்த ஊர் சுற்றி பார்க்கலாம், நிறைய இடம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி அண்ணா சொன்னான். அப்படியே 3 பேரும் சுற்றி பார்க்கலாங்க்கா. எப்போ பார்த்தாலும் ஒரே இடத்துல தானே இருக்கோம், இந்த இடமே நம்ம ஜில்லா ஃபுல்லாக சுற்றி பார்த்ததே இல்லைல்ல, நம்ம எப்படி தனியாக போகிறது? அதுவும் இல்லாமல் தாத்தா விட மாட்டார் தெரியும்ல. இந்த இங்கே ஒரு பக்கம் ஒரு வில்லா கிட்ட வந்து ஒரு ஏரியா இருக்குல்ல, அந்த பக்கம் ஏன் விட மாட்டுறாரு தாத்தா? எனக்கு அந்த பக்கம் போகணுன்னு ஆசையாக இருக்குது. அந்த பக்கம் தோட்டம்லாம் அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்க. தோட்டம் அப்புறம் வந்து அந்த விளைச்சல் எல்லாமே அழகாக இருந்ததுன்னு சொன்னாங்கக்கா. ஏய் இது எப்படி உனக்கு தெரியும்? அதுவா, அது நம்ம சாரா சொன்னாக்கா, அதான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அட்டிங் 2 பேருக்கு வர வேலையே இல்லையா? அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு தாத்தா சொல்லியிருக்காரா இல்லையா? அந்த ஏரியா பக்கம்லாம் அவங்க யாரையுமே அனுப்ப மாட்டேன், போகணுன்னு பிளானில் இருந்தீங்க, அக்கா தங்கச்சி 2 பேரையும் போட்டு தள்ளுருவேன் அப்படின்றீங்க. அக்கா என்னக்கா நீனு, போக்கா நீ ஸோ போரிங், நான் நான் அப்பாட்ட சொல்லி கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆளாளுக்கு சொல்லி கொடுக்கேன்னுட்டு இருக்காங்க. இன்னும் சின்ன பிள்ளையாகவே இருக்காங்க, யாருக்குமே மெச்சூரிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தலையை வந்து பார்த்தீங்கன்னா லைக் பாதி ஹேர் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே கிளிப்பு குத்திட்டு ஒரு 3 முழம் பூ வருது உங்களுக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தங்கச்சி வந்து கம்மியாக தான் தலையில் பூ வைப்பா, அவளுக்கு அதிகமாக தலையில் பூ வைக்கிறது பிடிக்காது, உங்களுக்கு நிறைய வச்சுக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ 3 முழம் எடுத்து நீங்கள் அழகாக அதை தமிழில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தலையில் குத்திக்கிறீங்க. அவள் அப்படியே பார்த்துட்டு என்னது இது, ஏன்னா பூகி வளர்க்க போறியாக்கா தலையிலையே அப்படின்னு கேட்குறா. நீங்கள் அவளை அப்படியே பார்த்து முறைச்சிட்டு உனக்கு எங்கே தெரிய போகுதோட அருமெல்லாம்? ஆமாம்மா நீ சிட்டிலேயே பூ வச்சுட்டு தான் போவ காலேஜுக்கு, நான் இங்கே வந்து சொல்லவா வேணும், இங்கே உனக்கு பூ நிறைய கிடைக்கும். தாத்தா வேறு எல்லா டைமும் பூ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சிடுறாரு, என் பேத்திக்கு பிடிக்கும்னு. அப்பாவை விட மோசமாக உன்னை ஸ்பாயில் பண்ணுறாங்கக்கா, ஆனால் அப்பாவும் உனக்கு தான் செல்லும். போக்கா நீ வந்து எனக்கு அடுத்து பிறந்திருக்கலாம்ல அப்படின்னு வந்து அவள் சொல்கிறா. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு யமுனா கிட்டே போயிட்டு அவளோட கணத்தை பிடிச்சிட்டு நீ எனக்கு செல்லும், நான் அவங்களுக்குலாம் செல்லமாக தான் இருந்துட்டு போகிறேன், என் தங்கச்சி என்னோட செல்லம் அப்படின்றீங்க. அவள் அப்படியே சிரிக்கிறா. போங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் தலைமுடி ட்ரெஸ் எல்லாத்தையுமே நீட்டாக ஒரு பின் எடுத்து குத்துறீங்க. ஹாஃப் சாரீ இல்லையா, உங்கள் தங்கச்சி வந்து ஒரு ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி ஒரு சாரீ தான் வந்து கட்டியிருக்கா, ஹாஃப் சாரீ. அது வந்து கொஞ்சம் மைல்டாக வந்து ட்ரெடிஷ்னல் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சாஃப்டான ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஹாஃப் சாரீ தான். நீங்கள் கட்டியிருக்கிறது வந்து லைட் ப்ளூ அந்த மாதிரி சொல்லலாம். அழகாக வந்துட்டு அந்த டிசைன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்டரில் சூப்பராக இருக்கும், ரொம்ப ப்ளைனாக தான் இருக்கும். ஆனால் நல்ல ஒரு ஹாஃப் சாரீ கட்டியிருக்கீங்க, நல்லா பின்லாம் குத்திட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் தம்பி அப்போ தான் வெளியே குளிச்சுட்டே வரான். அப்பப்பப்பா ஹீட்டரே இல்லை, பச்சை தண்ணில் குளிச்சு குளிருது, இந்த மணிக்கு யாராவது இப்படி குளிப்பாங்களாக்கா? ஃபிட்டாக என்னை வெளியே போயிட்டு ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்து மண்டையிலே ஊற்றிடுவாங்க போல்
அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடுங்கிக்கிட்டே வரான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி யமுனா போய் ஃபேனை ஆன் பண்ணி விட்டுறா. ஐயோ குளிருது குளிருது அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே, யமுனா பாவம் யமுனா அப்படின்றீங்க. அக்கா நீ சும்மா இருக்கா, நம்மளும் இப்படி குளிச்சுட்டு இப்படி தானே இருந்தோம், கடக்கட்டும் விடுங்க, டேய் குளிர்லாம் போயிடும்டாண்ணா உட்கார்றா அப்படின்னு வந்தா வதட்டுறா. ஏய் சிறுவாண்டு உனக்கு இருக்கு, வா வீட்டுக்கு வந்தானே உன்னை மொத்தம் மொத்துறேன் அப்படின்னுட்டு இருக்கான். நீங்கள் 2 பேரும் பார்த்துட்டு சண்டை போடுறதே தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணுறதை பார்க்க ஜாலியாக இருக்கும். பிகாஸ் 2க்கும் ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்லை, அடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துலான்னு நினைக்கிறேன் உங்கள் சைடில். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வயசு ஒரு 24 அப்படி இருக்கும். உங்கள் நேம் வயன் தான். பட் உங்களை ஏன் எல்லோரும் மகான்னு கூப்பிட்றாங்கன்னா, எல்லாம் உங்கள் தாத்தா பண்ண வேலை தான். ராஜமாணிக்கம் உங்கள் தாத்தா பேர். அவருக்கு வந்து ஒய்ஃப் தான் அந்த ஆச்சி உங்களை வந்து ஆசையாக கூப்பிட்றாங்க, சரிங்களா? அவங்க பேர் வந்து மலர் அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? அவங்களுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்கள் தாத்தா பாட்டிக்கு. உங்கள் தாத்தா பாட்டி இந்த ஊரில் இருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பா கூட உங்கள் சிப்ளிங்ஸோட கொஞ்சம் சிட்டியில் கொஞ்சம் தள்ளி இருக்கீங்க. எதுக்கானா ஸ்டடீஸ் அதெல்லாம் சேர்த்து. அப்புறம் உங்கள் அப்பாவும் அந்த பக்கம் தான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு ஃபேம் வச்சு. ஸோ அப்படியே உங்கள் அப்பா அம்மா அங்கெல்லாம் இருக்கீங்க. ஏன் வந்து உங்கள் அப்பா இந்த தடவை வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த டைமும் வரமாட்டார். உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் தாத்தாக்கும் செட் ஆகாது. பிகாஸ் ஒரு சின்ன வாய் தகராறு, அது வேறு மாதிரி போய் இப்போ உங்கள் அப்பா வர்றதில்லை. ஆனால் உங்களை வந்து அமுச்சிடுவார். உங்கள் அம்மா நீங்கள் எல்லாருமே வந்து அப்பப்போ ஊருக்கு வருவீங்க. திருவிழா டைமில் ஏதாவது விசேஷம்னா வந்து ஊர் பக்கம் இருந்து உங்கள் தாத்தா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவீங்க. உங்கள் தாத்தாக்கு நீங்கன்னா கொல்ல பிரியம். நீங்கள் உங்கள் அம்மா 2 பேரும் அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்குன்னு யமுனாவை பிடிக்காம இல்லை, யமுனாவையும் பிடிக்கும் யாதவையும் பிடிக்கும். ஆனால் உங்கள் மேலே அவருக்கு ரொம்ப பாசம் கொட்டி அவருக்கு வந்து நீங்கள் எப்படி சொல்கிறதுனா அவரோட அம்மா மாதிரி, அந்த மாதிரி ஸ்தானத்தில் பார்க்குறாரு. என்னதான் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னாலும் அந்த பொண்ணோட பொண்ணு வந்து இவருக்கு அம்மா மாதிரி. அந்த மாதிரி நீங்கள் வந்து அவரோட அம்மா, அவங்களோட பாட்டி, குலதெய்வம் எல்லாமே சொல்லலாம். நீங்கள் அவருக்கு அப்படியே மகாலட்சுமி. அவர் வந்து நீங்கள் பிறக்கும்போது உங்களுக்கு மகாலட்சுமின்னு பேர் வைக்கலாம் தான் இருந்திருப்பார். ஆனால் உங்கள் அப்பா தான் வயன் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கும் சண்டை போட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக வயன்னே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எப்படி இருந்தாலும் அப்பா தானே ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் செல்லமாக மகான் தான் கூப்பிடுவார், மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், பார்க்கவே அப்படி தான் இருப்பீங்க. உங்களுக்கு குணம் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போனோன்னா அப்படியே உங்கள் தாத்தாவோடது குணம், உங்கள் தாத்தா பாட்டி குணம் அப்படியே இருக்கும். உங்கள் உடம்புல ஊறி போனது. அவ்வளோ நல்லா வெறுப்பாக இருப்பீங்க. அதே மாதிரி சிரித்து ஜாலியாக இருப்பீங்க. கரெக்டாக மெச்சூர்டாக இருப்பீங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கெட்டிக்காரங்கன்னே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு, ஓகேங்களா? ஸோ மெடிக்கலில் வந்து படிச்சுட்ருக்கீங்க. உங்கள் தங்கச்சிக்கு வந்து என்ன வயசு இருக்குன்னா 20, உங்கள் தம்பிக்கு ஒரு 22 அந்த மாதிரி இருக்கும். 20, 22, 24. உங்கள் வயசு வந்து 24, உங்கள் தம்பிக்கு 22, உங்கள் தங்கச்சிக்கு 20. பேர் வந்து உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்காது, எல்லாமே ஒய் தான் வச்சுருக்கேன். உங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்குது, அது வந்து உங்கள் சித்தி, சரிங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பொண்ணு அவங்களுக்கு, சாரா, ஜானு வந்து 24, ஒரே வயசு தான், உங்கள் வயசு தான். சாரா வந்து 23. ஸோ நீங்கள்லாம் பொம்பளை ஆத்துகள் தான். நம்ம ராஜமாணிக்கம் அவரோட பேத்திங்க தான் அதிகம் அவருக்கு பேரனை விட. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் அந்த மாதிரி. எங்கள் சைடில் வந்து பெண் பிள்ளைங்கள் குலதெய்வம், எங்கள் குலதெய்வமே வந்து பிறந்திருக்கு எங்களுக்கு பேத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா சீன்லாம் போடுவார். ராஜமாணிக்கம்னு சொன்னால் ஊரே நடுங்கும் உங்கள் தாத்தா பார்த்தா. ஆனால் உங்கள் தாத்தா உங்களை பார்த்து நடுங்குவார். அப்படியே பாசம் வச்சு அழகாக வளர்த்துருப்பார் உங்கள் எல்லாரையுமே. அந்த தூக்கி போட்டு தோலில் வச்சு அந்த மாதிரி அழகாக வளர்த்துட்ருப்பார். அவருக்கு வந்து கொல்ல பிரியங்கிறது நீங்கள் மட்டும்தான். உங்களை தான் ரொம்ப கொஞ்சுவார். சாரா, ஜானு, யமுனா, யாதவ்க்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்க அதெல்லாம் காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன ஜெல்லஸ் இருக்கும். ஏன்னா தாத்தா உங்களுக்கு எது கேட்டாலும் நோவே சொன்னதில்லை இது வரைக்கும். ஸோ நீங்கள் எதுவுமே அவர்கிட்ட கேட்டதில்லை, நீங்கள் கேட்காமலே எடுத்து செஞ்சுருவார். அந்த அளவுக்கு அவருக்கு பாசம். அவருக்கு வந்து 2 பொண்ணுங்க தான். அந்த 2 பொண்ணுங்களுக்கு இருக்கிற பேத்திங்க ஒரே ஒரு பேரை, 4 பேத்தி, 4 ஆமாம், மொத்தம் அவருக்கு 5 பேர குழந்தைங்க நம்ம ராஜமாணிக்கம் அவருக்கு. இப்படியே வந்து இந்த இன்ட்ரோ முடிஞ்சுது. வாங்க நம்ம அப்படியே பேக் டு ஸ்டோரி போகலாம். இப்போ 3 பேரும் ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. கீழே வந்து பார்த்தா எல்லோரும் உங்களுக்காக தான் வெயிட்டிங் போல், வெயிட்டிஸில் இருக்காங்க அவங்க எல்லாருமே. அப்போ ஆச்சு உங்களை பார்த்துட்டு, மகாலட்சுமியை தாண்டா என் தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை கொஞ்சுறாங்க. அப்படியே இந்த சுற்றி போடுவோம் பார்த்தீங்களா கண்ணு பற்றோன்னு, அந்த மாதிரி சொடக்கெலாம் எடுக்கிறாங்க. அது அப்படியே யமுனா பார்த்துட்டு முறைக்கிறா. ஐயோ யமுனா உந்தாண்டா தங்கம், நீயும் தான் அழுகு, நீ அழுகு பிள்ளை, நீ ஜல்லு பிள்ளை அப்படின்னு கொஞ்சுறாங்க. போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூணு திருப்பிக்கிறா. யாதவ் அவங்க பார்க்குறாங்க. யாதவ் எதை பற்றியும் கவலைப்பட்டுக்கல, நீ நான் கொஞ்சம் கொஞ்சாட்டி போயாயோ அப்படின்ற மாதிரி தான் அவன் நிற்கிறான். ஐயோ என் பேரை மஞ்சள் சட்டையில் நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு பிடிச்சி ஆட்டுறாங்க. ஐயோ இந்த கிளவி என்ன படுத்துதே அப்படின்னு சொல்லிட்டு யாதவுக்கு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்படியே வராங்க உங்ககிட்ட. வயன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஏய் அவள் பேர் வயனா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டோன்னே, எம்மா
என் அப்பாவுக்கு மேலே இருப்பீங்க போலையே. சரிம்மா மகாலட்சுமி முன்னாடி போங்க, நாங்கள் பின்னாடி வாரோம் அப்படின்றாங்க. அப்போ வந்து யமுனா அப்படியே பார்த்துட்டு, நீ முன்னால் போனா நான் பின்னால் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாடுறா. அவள் கூடயே சேர்ந்துட்டு அவனும் பாடுறான். இதுங்க ரெண்டும் இந்த மாதிரி டைமில் ஒன்றா சேர்ந்துக்கும், சம்டைம்ஸ் சண்டை போடும். இதுங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்கள் அப்படியே முன்னாடி போயிட்டுருக்கீங்க சிரிச்சுக்கிட்டே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சித்தி பசங்க அவங்களும் வராங்க. அவங்க வரதை பார்த்துட்டு, ஏ ஜானு சாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஹாப்பியாக போகிறீங்க. யமுனா நீங்கள் 2 பேருமே போய் அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் என்னடி இது, நேற்று ரொம்ப லேட்டாக வந்தியாமே, கேட்டேன் நான். அப்போ தான் சொன்னாங்க ஆச்சி ரொம்ப லேட்டாக வந்துட்டா, நாளைக்கு வந்து பார்த்துக்கோன்னாங்க. என்ன பண்ணுறது, ஊர்லேயே இருந்து பார்க்க முடில அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபீல் பண்ணுறா. ஜானு நீங்கள் அவள் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, என்ன ஜானு நீனு, நானும் நினச்சேன் சரி நீங்கள் இருப்பேன்னு பார்த்தா, ஏன்டி இங்கே இல்லை நீனு? அதுவாடி அப்பா தான் வந்துட்டு இல்லை கொஞ்சம் வந்து வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தூரமாக இருந்தோமா, வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, பார்த்தோம் காரும் பஞ்சர் ஆகிடுச்சா, காலங்காத்தால் அவ்வளோ தூரம் வர முடியல, அப்புறம் பஸ் ஏறி தான் வரோம் நாங்கள் எல்லாருமே. ஆமாம் சித்தப்பா இங்கே? சித்தப்பா வரலடி, சித்தப்பா ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார் உங்கள் சித்தப்பா அப்படின்றா. சித்தப்பா எதுவும் சொல்லாதடி. ஆமாம் மேடம் எல்லாருக்கும் செல்லம் இந்த வீட்டில், போமாங்கிட்டு அப்படின்றா ஜானு. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வரீங்க. எல்லோரும் சேர்ந்து பார்க்குறீங்க. ஆச்சியும் பார்த்துட்டு, ஏம்மா எங்கே வாத்துக்காடுறீங்க? அது வந்து மம்மி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சித்தி தான் பேசுகிறாங்க, அவர் காலையிலே வேலை இருக்குன்னு போயிட்டாங்க மம்மி. என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸே ஒரு மாதிரி ஆறாங்க. அப்போ உங்கள் அம்மா தான் பேசுகிறாங்க, விடுங்கம்மா அவருக்கு வேலை ஏதாவது இருக்கும், அவர் வந்து சும்மாவா கொஞ்சம் தூரம் தள்ளி வேலை பார்த்துட்ருக்காரு, பிள்ளைங்கள பார்த்துக்கணும்ல, அதுக்குன்னு உன் வீட்டுக்காரன் தான் வரல, இவர் வீட்டுக்காரும் வரலன்னா எப்படி, ஒரு கோயிலுக்கு போகிறோம் குடும்பமாக போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சிம்மா சோகமாக இருக்கும்போது நீங்கள் பேசுகிறீங்க. ஆச்சி சோகப்படுறதுக்கெலாம் டைம் இல்லை ஆச்சி, கோயிலுக்கு போகணும், தாத்தா வெயிட் பண்ணுறாரு, உங்கள் வீட்டுக்காரர் அங்கே நின்றுட்டுருப்பார், உங்களுக்காக காத்துட்ருக்க மாட்டார், ஐயோ என்னோட பொண்டாட்டி இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு இப்படியா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட்டுறீங்க. உங்கள் கூட சேர்ந்து யாதவ், யமுனா, அப்புறம் வந்து ஜானு, சாரா எல்லாருமே ஓட்டுறாங்க. அவங்க அப்படியே கொஞ்சம் வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஏறுங்க வண்டியில் ஏறுங்க எல்லாரும் கிளம்பும். எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வரீங்க. அப்போ வந்துட்டு இந்த லைக் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல காரியத்துக்கு போனால் சகுனம்லாம் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்க்க சொல்கிறாங்க அந்த வீட்டோட தோட்டக்காரங்க. அவங்க எல்லாருமே பார்த்துட்டு வந்து மா போகலாமா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் காரில் ஏறுறாங்க. அப்போ வந்து அந்த வீட்டுக்கு வந்து ஒரு விசுவாசமான ஒரு சேவகர் இருப்பார். அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலுச்சாமி. அவர் வராரு, ஆமாம் வண்டியில் ஏறுங்கம்மா, சின்னம்மா இந்த வண்டியில் ஏறுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அப்படியே பார்க்குறாங்க யாதவ், நான் மரியாதை. யமுனாவும் பார்த்துட்டு டூ பர்றா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மைண்ட் வைஸ் போட்டு அப்படியே பார்க்குறாங்க. 2 பேர் மூஞ்ச பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறாங்க. அது ஏன்னா அந்த வண்டியில், இந்த வண்டியில் ஏறலாமே, இதில் தானே நேற்று போகணும். இல்லைம்மா அந்த வண்டி வேணாம், அந்த வண்டி வாட்டர் வாஷ் பண்ணல, தாத்தா வந்து இந்த வண்டியில் ஏற சொல்லி சொன்னார், இந்த வண்டி வாங்கம்மா, சின்னம்மா இந்த இடத்துல ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலைக்கு வந்து காலாலேயே தூசிலாம் தட்டி ஒரு மாதிரி பண்ணுறாங்க. இது உங்கள் அம்மா வேடிக்கை பார்க்குறாங்க, உங்கள் ஆச்சியும் பார்க்குறாங்க. ரைட்டு அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் வந்து ஒன்றா வண்டியில் ஏறுறீங்க. ஒரு 3 வண்டி அந்த மாதிரி போகுது, பெரிய வண்டி. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் யாதவ் வந்து முன்னாடி சீட், அந்த டிரைவர் கூட பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துருக்கான். நீங்கள் ஜானு, யமுனா ஒன்றா உட்காந்துருக்கீங்க. சாரா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்கள் 2 அம்மாக்கள் அவங்க உட்காந்துருக்காங்க. ஆச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டியில் வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அந்த வண்டியில் ஃபுல்லாக பொருளாக இருக்குது. அவங்க அப்புறம் அந்த அன்னபூர்ணா அந்த கோஸ்ட்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் ஒன்றா வந்துட்டுருக்காங்க. ஆச்சி வந்து அந்த பொருள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரிசையாக அந்த பேரெல்லாம் வாசிச்சுட்டே வராங்க, எல்லா பொருளும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலே செக் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வண்டியில் நீங்களாம் அப்படி ஒன்றா ஜாலியாக பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்படியே நீங்கள் கசின்ஸ் எல்லாம் ஒன்றா பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஜானு கேட்குறா, ஒயன் உன் ஸ்டடீஸில் எப்படி போய்ட்டுருக்கு, இன்னும் எத்தனை வருஷமா நீ டாக்டர் ஆகிறதுக்கு அப்படின்னு வந்து அவள் கேட்குறா. யமுனாவும் பேசுகிறா. அப்போ தான், அக்கா போங்கக்கா கடுப்பாக இருக்குது, பாவம் வயனக்கா படிச்சுக்கினே இருக்குது, காலேஜுக்கு போது வீட்டுக்கு வந்து படிக்குது, காலேஜுக்கு போது வீட்டுக்கு வந்து படிக்குது, என் கூட விளையாடவே மாட்றா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவ. அப்போ ஜானு பேசுகிறா, பின்ன உன் அக்கா என்ன ஈஸியான சப்ஜெக்ட் ஏதாவது எடுத்து படிக்கிறாளா, கஷ்டம் இல்லை, உயிர் சம்மந்தப்பட்டது, அதனால கண்டிப்பாக இப்படி தான் படிக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்றா ஜானு. அப்படியே நீங்கள் 3 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. யாதவ் வந்துட்டு அப்படியே வண்டி போகிற ரூட்டை தான் பார்த்துட்ருக்கான். அந்த வண்டி வந்து கொஞ்சம் முக்கி ஒரு மாதிரி ஆடி போயிட்டுருக்கா. ஐயோ காலையிலேயே போட்டு வயிற்ற கலக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டுருக்கான். முன்னாடி அவங்களும் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அந்த டிரைவரும். அந்த பின்னாடி வண்டியில் ஆச்சி கூட தான் அந்த வேலுச்சாமி அவர்லாம் வந்திருப்பார். அப்படியே அவர் கேட்டுட்ருக்காங்க. அவங்க இந்த பொருளாக இருக்கா, மஞ்சள் எல்லாமே இருக்கா, இருக்குமா, இருக்குது எல்லாமே இருக்குது. அவர் வந்து ஏதாவது ஒரு பொருள் விட்டுருந்தாலும் கத்துவார் தெரியும்ல,
அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் எல்லாமே இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணா அவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அதாவது அவங்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா, அவங்க மம்மி இருக்காங்கல்ல, உங்கள் மம்மியோட சைடு ரிலேட்டிவ்ஸு இந்த ஊரில் இருக்கிறவங்க தான். அவங்களாம் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அத்தை எல்லாருமே அதில் இருப்பாங்க நிறைய பேர். ஸோ அப்படியே எல்லாம் ஒன்றா பேசிட்டு அது பொருளாக இருக்கான்னு பார்த்துட்டே வந்துட்டுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து உங்கள் காரில் நீங்களாம் ஜாலியாக பேசிட்டு போயிட்டுருக்கீங்க. இங்கே சீனை கட் பண்ணிவிட்டு வேறு சீன் பக்கம் போயிடலாம். ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரபாதம் ஓடுது. நல்லா புகை மூட்டமாக இருக்குது வீடே. அழகாக அமைதியாக சாமி பாட்டு கேட்டு ரொம்ப பக்திமயமாக இருக்குது அந்த வீட்டில். சின்ன பசங்க 2 பேரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு. அவங்கள பின்னாடி துரத்திக்கிட்டே ஒரு அம்மா போயிட்டுருக்காங்க. ஹேய் மித்தோன், தா சாப்பிடு வா வா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் தோத்தி அந்த அம்மா தேடிட்டு இருக்காங்க. மேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்னு வந்துட்டு அவரோட ஷர்ட்லாம் கரெக்டாக இருக்கா அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வந்துட்டுருக்காரு. அவர் அப்படியே பார்க்குறாரு. மித்தோன், அம்மா சொல்கிறாங்களே சாப்பிடு அப்படி சொன்னோடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கப் சிப்புன்னு ஆயிடுறாங்க அவங்க அப்பா பேச்சை கேட்டுட்டு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அவங்களோட சைடில் வந்து வேலைலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து அவர் பார்த்துட்ருக்காரு. தோட்டக்காரரை கூப்பிடுறாரு. ஆங்கய்யா சொல்லுங்கய்யா. மாடசாமி அந்த பக்கம் தோட்டத்துக்கெலாம் நீர் பாய்ச்சச்சா? ஏதாவது பிரச்சனை? அப்படிலாம் எதுவுமே இல்லைங்கய்யா, எல்லாமே கரெக்டாக பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஏதாவது புதுசாக விளைச்சல் வைக்கணுன்னா சொல்லுங்கள் பண்ணலாம். குடோனில் இருந்த வரைக்கும் எல்லாமே போயிடுச்சு, நம்ம விற்பனை பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப் டு டேட் சொல்லிட்டுருக்காங்க. அப்போ ஜின்னுக்கு வந்து அவங்க அம்மா தான் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. மா நீ ஏம்மா காஃபிலாம் எடுத்துகிட்டு வர? ஏன்டா அம்மா நான் செய்யாமல்? மா உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்லம்மா. போடா, உடம்பு சரியில்லைன்னா என்னால் உட்காந்துட்டு இருக்க முடியாது, என் பிள்ளைங்கள நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜின்னு ஸ்மைல் பண்ணோடனே பியா அவங்க இருக்காங்க. பியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜின்னோட ஒய்ஃபு. அவங்க வந்துட்டு, ஏன் அத்தை நான் தான் காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன்ல, நீங்கள் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ என்ன பண்ணுவ பாப்பா, உன்னை ஒரு வழி பண்ணிவிடுவாங்க அந்த 2 பசங்களும் ஸ்கூல் போகிறதுக்குள்ளே. அதனால தான் சரி பார்த்தேன், இவனுக்கு காலையிலே காஃபி கொடுத்துட்டா இவன் ஃப்ரெஷ்ஷாக இருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்து மேலேருந்து ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் இருமல் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கம்பீரமாக நடந்து வந்துட்டுருக்காரு. அவரோட துண்டு வந்து ஒன்று ஷோல்டரில் போட்டுக்கிட்டு அப்படியே வெறப்பான மீசை வச்சுட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுக்கிட்டு செயின் போட்டுட்டு ஒரு மாலை மாதிரி கழுத்தில் போட்டிருக்காரு. வந்து அது ஒரு கருங்காலி மாலை ஏதோ ஒரு மாலை அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு கையில் ஃபுல்லாக மோதிரம் தங்க செயின் அதெல்லாம் போட்டு வேஷ்டி கட்டிட்டு அப்படியே வந்துட்டுருக்காரு வீரமா. மேகலா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டுருக்காரு. ஆமாம்மா இது வரைக்கும் மாமா வந்துட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டு ஸ்லைட்டாக அவங்க ஹெட்டை மட்டும் போ பண்ணுறாங்க. சொல்லுங்க மாமா, எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு வாமா அப்படின்றாரு. அப்போ இவங்க வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு பியா அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு அத்தை இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த தட்டும் கையுமா இருப்பாங்க, அதை போய் வச்சுட்டு அப்படியே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவரும் அதை குடிச்சிட்டு அப்புறம் வேலைலாம் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்கிட்ட கேட்குறாங்க. தாத்தா எல்லாமே பக்காவாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. நான் பசங்களை விட்டு பார்க்க சொல்லியிருக்கேன் அப்பப்போ ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு. அடிக்கடி போய் வயல் பார்த்துட்டு தாங்கயா இருக்கேன், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட அவர் பேசினோடனே சரிப்பா கோயிலுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவர் தேடுறாரு. எங்கே உன் புருஷன் எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மேகலா அதாவது ஜின்னோட அம்மாட்ட கேட்டோன்னே அவர் மேலே இருக்காருங்க மாமா வந்துடுவார், சரி அவளை சீக்கிரம் வர சொல்லு அப்படின்னு சொன்னோடனே மேகலா அவங்களும் மேலே போகிறாங்க. ஜின் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பசங்க இருக்காங்கல்ல, ஒரு பொண்ணு ஒரு பையன் மித்துனும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மது, அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்காக போகிறாரு. இந்த பக்கம் பியா அவங்க போயிட்டு சமையல் வேலை பார்த்துட்ருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா மேகலா அவங்க போயிட்டு அங்கே பார்க்குறாங்க, டோரை தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காரு கண்ணை மூடிட்டு. என்னங்க கீழே மாமா கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. அவர்கிட்ட அவங்க சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கீழே அப்படியே போகிறாங்க. போகிறப்போ பார்க்குறாங்க ஒரு ரூமை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் அமைதியாக போயிடுறாங்க. கீழே அப்போ தான் ஒரு ஆள் வந்துட்டுருக்கு, அதாவது தலையில் இது வந்து கட்டிட்டு டவல் கட்டிட்டு வந்துட்டுருக்கு. அதை வந்து பியா பார்த்துட்டு மியா எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, தாத்தாவே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை அண்ணி, பார்த்தேன்னா டைம் வேறு நேற்று லேட் ஆகிடுச்சு, திருவிழா போயிட்டு ரொம்ப லேட்டாக தானே வந்தோம், ஆட்டோலாம் சுற்றிட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது, அதனால் என்ன பண்ணேன் நான் கொஞ்சம் தூங்கிட்டேன் நல்லாவே. அதை சொல்லாத, நீ ஃபோனை தானே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த, நான் பார்த்தேன் நீ ஆன்லைனில் தான் இருந்த, நீங்கள் எதுக்கு அத்தனை மணிக்கு ஆன்லைனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மியா கேட்டுட்ருக்கா. அப்படியே இவங்க சிரிச்சிட்ருக்காங்க. சரி அண்ணி நானும் உங்களுக்கு காய்கறி வெட்டி தரேன், தாத்தா கேட்டார்னா வந்து காய்கறி வெட்டுறதுனால நான் தலை சீவிலன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவ. இவங்களாம் இப்படி வேலை பார்த்துருக்காங்க. மேகலா அவங்களும் வந்துடுறாங்க. ஜின்னோட அம்மாவும் வந்து கீழே அவங்களுக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. பொம்பளைங்களாம் அங்கே கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒரு ஆள் நடந்து வந்துட்டுருக்காங்க. வேஷ்டி ஒயிட் பனியனு,
அப்படியே வந்து அவரோட பாடி ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நல்லா இந்த சொடக்கு சவுண்ட்லாம் பயங்கரமாக கேட்டுட்ருக்கு. அவர் அப்படியே கீழே வந்துட்டு இருக்கிறத தாத்தா பார்த்துட்டு, வா தயங்கா, அப்புறம் இன்னைக்கு என்ன வேலை இருக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி அவர் கேட்டோன்னே நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே தான் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை தாத்தா, நான் இப்போ வெளியே போகணும் இன்னைக்கு. அந்த பொருள்லாம் வாங்கினதெல்லாம் மாற்றி விடணும் இடம். அது ஒரே இடத்துல இருந்தால் பிரச்சனை. அதான் பேசியிருக்கேன் பசங்கிட்ட, போவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடம்பு ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்கும் போது மீயா தான் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. இந்தாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அப்படின்னு சொல்லி அந்த காஃபி வாங்கி அவர் குடிச்சிட்டு இருக்காரு. தாத்தா பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. தாத்தா அப்படியே நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே பேசுகிறாரு. அப்புறம் வேற என்ன அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, வேற என்ன தாத்தா, இன்னைக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வருவேன்னு தெரில, ரொம்ப லேட் ஆகும். போயிட்டு வேலை முடிக்கணும். பசங்கிட்டையும் சொல்லி வச்சுருக்கேன், திருவிழா எல்லா டைம்லேயும் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். நம்ம சைடில் எந்த பிரச்சனையும் இருக்காது தாத்தா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அதுதான்டா எனக்கு வேணும். என் பேரன் எல்லாத்தையும் பார்த்துப்பான், எனக்கு பிரச்சனையே இல்லை. தாத்தா கம்பீரமாக சுற்றுவேன் இருக்கிற வரையும் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்காரு. நம்ம டயாங் வந்து பார்த்திங்கன்னா அவரோட காலில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கால் எடுத்து சப்பளங்கால் போட்ட மாதிரி உட்காந்துட்டு அப்படியே வந்து அந்த டீ குடிச்சிட்டு அவர் டிவி தான் பார்த்துட்ருக்காரு. டிவியில் வந்து இந்த நியூஸ்லாம் ஓடும் காலையிலேயே, அப்புறம் இந்த சுப்ரபாதம் ஓடும், ராசி பலன்லாம் ஓடும், அதெல்லாம் ஓடிட்டுருக்கு. அப்படியே டிவி பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. கையை தூக்கி அப்படியே போட்டு ஜின் அப்போ உள்ளே வராரு குழந்தைங்கள விட்டுட்டு. டயாங்கா, சொல்லுங்கண்ணா, இன்றைக்கி கோயிலுக்கு போனோம், ரெடி ஆயிருண்ணே. பசங்கிட்டையும் சொல்லிட்டேன், போயிட்டு நம்ம கொஞ்சம் பொருள் மாற்ற வேண்டியது இருக்குது. அது என்னென்ன பொருளுங்கிறத முன்னாடியே பார்த்துப்போம். ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆனாலும் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே நம்ம டேங் பார்த்துட்டு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கோல்டாக இந்த மாதிரி ரூடாக தான் பேசுவார். அப்படியே வந்து நம்ம தாத்தா ஒத்தக்கனால பார்க்குறாரு டேயாங்க. ஆனால் சைலண்ட் ஆகிடுறாரு, எதுவுமே பேசல, சிப்புன்னு இருக்கார். மேலே அப்போ ஆச்சி அங்கேருந்து வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப வயசானவங்க வேறையா, ஸோ பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்காங்க. டேயாங்க அப்படியே பார்த்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட உட்காடுறாங்க. டேயாங் கூட, ஆச்சி எது கீழே வந்த, மேலே இருக்க வேண்டியதானே? அது ஒன்றும் இல்லையா, ஆச்சிக்கு மேலேயே இருக்க பிடிக்கல, திருவிழா டைம் வேறு, என் மருமக என் பேத்தி இவங்களோட தான் இருக்கணும்னு ஆசையாக இருந்துச்சா, அதான் ஆச்சி வந்துட்டேன். நீ கூப்பிட்டா மாலை வர போகிறாங்க, நீ எது கீழே இறங்கி வர, வயசான காலத்தில் இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. எனக்கு என் பேரனை பார்க்கணும், என் டேயாங் பேரனை, அதுக்காக தான் ஆச்சி வந்தேயா. ஏன்யா ஆச்சி வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. டேயாங் அப்படியே பார்த்து சைலண்ட்டாக இருக்காரு, எதுவுமே பேசலை. அப்போ உள்ளேருந்து வந்து பார்த்திங்கன்னா மேகலா, அதாவது டேயாங்கோட அம்மா, அதாவது ஜின்னு, டேயாங்கு, மியா, இவங்க 3 பேரும் கூட பிறந்தவங்க, சரிங்களா? ஸோ மேகலா அவங்க உள்ளேருந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து ஆச்சிமா கொடுக்குறாங்க. இல்லை, சீனி எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்கும் மாத்த, நீங்கள் குடிச்சிட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு இன்னும் சீனி கம்மி பண்ணலாமா என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் வாங்கிட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லி குடிக்கிறாங்க. அப்படியே டேயாங் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. அவங்களும் சைட் ஐஸில் டேயாங்கை பார்க்குறாங்க. டேயாங்கோட அம்மாவும் ஒரு சைடு ஐஸில் பார்த்துட்டு போகிறாங்க. ஜின்னும் பார்க்குறாங்க. எல்லாரும் டேயாங்கை தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நம்ம டேயாங் வந்து அங்கே அந்த இடத்த விட்டு நவரவே மாட்டுறாரு. இவங்கெல்லாம் குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்காங்க. டேயாங் அதுக்கப்புறம் உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழித்து மேலே போயிட்டு அவர் குளிச்சுட்டு அந்த மாதிரி ரெடி ஆகிறதுக்காக போகிறாரு. அவர் போனோடனே குடும்பமே வந்துடுறாங்க ஒன்றா. அப்படியே வந்து ஹாலில் தான் பேசுகிறாங்க. மேகலா, நான் கேட்டது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சி கேட்குறாங்க. நம்ம டேயாங்கோட ஆச்சி, அத்தை நான் எல்லாம் பேசிட்டேன், ஜோசியர் வந்துட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவார், அதுக்குள்ளே உங்கள் பேரன் போயிட்டாருன்னா சந்தோஷம். ஐயோ அவனுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகும். எங்கே அந்த ஊபின் பையன் எங்கே அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. நான் உளர்வாய் வந்தான், அவன் மேலேருந்து அப்போ தான் கொட்டாய் விட்டுட்டு வந்துட்டுருக்கான். டேய் என்னடா ட்ரெஸ் இது, அரைகுறையாக வந்துட்டுருக்க, சட்டை கூட இல்லாமல் வந்துக்கின்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சி கேட்டோன்னே, ஆச்சி வெக்கையாக இருக்கு ஆச்சி, வேர்த்து கொட்டுதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கோமே தாத்தா திட்டுறாரு. டேய் நீ அதுக்குன்னு சொக்கா கூட இல்லாமடா வருவ, போடா போய் சொக்கா எதாவது போட்டு வாடா, ஒன்னனை பார்த்தியா பனியன் எல்லாத்தையும் போட்டுட்ருக்காங்க, நீ அது கூட போடாமல் வந்துட்டுருக்க, பொம்பளை பிள்ளைங்க இருக்க வீடு, போடா அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா சரி நான் போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆச்சி தான் கூப்பிட்றாங்க. ஊபின் செல்லம், என் தங்க மயிலு, என் குஞ்சு மயிலு, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அவன் அப்படியே ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆகிறான். ஐயோ இந்த ஆச்சி என்னை ஏன் அப்படி கூப்பிடுதுன்னே தெரிலையே, ஆச்சியை நான் அந்த மாதிரி கூப்பிடாதீங்க, ஏன்யா பேரன், நீ என்னோட தங்க பேரன்டா, குஞ்சு மணிடா நீனு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்களுக்குலாம் சிரிப்பாக இருக்குது. மியாக்கு, பியாக்கு, மேகலா எல்லாருக்கும் சிரிப்பாக இருக்குது. தாத்தா கூட லைட்டாக சிரிக்கிறாரு. அப்படியே வந்து அவர் கேட்குறாரு, என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்ன அந்த மாதிரி கூப்பிடாதீங்க, எது கூப்பிட்டீங்க, நான் மேலே போவா இல்லை இங்கே நிற்கணுமா அப்படியே சொக்காவே இல்லாமல் அப்படின்னு அவன் கேட்டோடனே அப்போ பேசுகிறாங்க நம்ம டேயாங்கோட அம்மா. இந்த பாருடா,
உன் அண்ணன் எப்படியாவது இந்த 10 நிமிஷத்தில் இங்கே வந்து போயிடணும், சரியா? அதுக்கு நீ தான் எதாவது போய் பேசணும். உன் அண்ணனுக்கு நீ தான் செல்லம், அதனால் பார்த்துடா, ஒரு 10 நிமிஷத்தில் அவனை அடிச்சு பார்த்துடா அப்படின்னு சொன்னோடனே, எதுக்கு அண்ணனுக்கு 10 நிமிஷத்துலேயே போகணும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்டோடனே, உன் அண்ணன் சரியான கோவக்காரன், இது தெரிஞ்சது நம்ம கதை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டேங் மேலே சீக்கிரமே ரெடி ஆகிட்டு வந்துட்டார். சட்டை போட்டிருக்காரு, ஒரு கருப்பு கலர் சட்டை, வேஷ்டி, அப்படியே கையில் வாட்ச்சு, ஒரு சின்ன கோல்டு செயின் அந்த மாதிரி போட்டுட்டு வந்துட்டுருக்காரு. அதை அவங்கெல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. டேங் வந்துட்டு அப்படியே போய் டைனிங் டேபிளில் தான் உட்கார்றாரு. என்ன இன்னும் யாருமே சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எல்லாருமே இதோ வந்துட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. கும்பலாக என்ன பேச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட அம்மா தான் அவர் கேட்டோன்னே, அது ஒன்றும் இல்லை டேங்கா, இங்கே ராசி பலன் ஓடிட்டு இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. டயாங் எதுவுமே வேறு எதுவுமே பேசல, ரொம்ப சைலண்டாக தான் இருக்கார். அப்படியே இட்லி எல்லாமே வச்சு எல்லாம் குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லோரும் பொறுமையாக சாப்பிட்றாங்க. டேங்கையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்பப்போ டேங் எப்போ கிளம்புவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லேருந்து எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இவன் சீக்கிரம் கிளம்ப மாட்டான் போலே, இவன் வரத்துக்குள்ளே ஜோசிக்காரன் வந்துட்டானா பிரச்சனையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நம்ம டயாங்கும் வந்து சாப்பிட்டுட்டு, சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சரிப்பா, போயிட்டு எப்போ வருவேன்? என்னம்மா எப்பயும் போல தான் வருவேன், தாத்தாட்ட காலையிலே சொல்லிட்டேனே எனக்கு வேலை இருக்குன்னு, மிட் நைட் ஆகும் நான் வரேன், பார்த்துக்கோங்க நீங்கள் உடம்ப. ஆச்சி மேலே கீழே இறங்கி நடந்துன்னு இருந்தா தூக்கின்னு போய் உள்ளே வச்சுருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறான். தாத்தா நான் வரேன் தாத்தா, அண்ணா வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. ஊபினும் பார்த்துட்டு பாய் பாய்ண்ணா அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்காங்க. மியாவும் பார்த்துட்டு டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்காங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டயாங் வெளியே போயிட்டு அவரோட பைக்கில் தான் ஏறி போகிறாரு. போகிறப்போ குடும்பத்தை ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்த்துட்டு போகிறாரு. இந்த குடும்பம் ஏதோ பண்ணுதுன்னு மட்டும் அவருக்கு தெரியுது. சரி வேலை இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. இவங்கெல்லாம் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு இழுத்து விடுறாங்க. அப்போ அந்த ஆச்சி தான், ஏழை குஞ்சு பயலே, ஏன்டா சும்மாவே இருக்க மாட்டியா, உன்னை கூப்பிட்டதுக்கு கூப்பிடாமலே இருந்திருக்கலாம் போல, சொக்கா கூட இல்லாமல் கீழே வந்துக்கிட்டேன், நீயே காட்டி குத்துருவ போல, உன் திருட்டு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆச்சி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஊபின் பேசுகிறான், ஏச்சு உங்கள் பிரச்சனை சும்மா அந்த பேரையே சொல்லிக்கிட்டு, அதான் அண்ணன் கிளம்பிட்டான்ல அப்படின்னு அவன் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வண்டி சவுண்டு கேட்குது அகேன் உள்ளே வர மாதிரி. இவங்களாம் திருன்னு முடிக்கிறாங்க. ஏலே உன் வாயில் காவாய் விட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆச்சி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு டிவிஎஸ் மோட்டார் வண்டி மாதிரி இருக்கும் இல்லை ஊர் சைட்லலாம், அந்த வண்டி தான் வந்துட்டுருக்கு. உள்ளே வந்தோடனே அப்பா இந்த இடம் தான்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்குறாரு. பட்டை கிட்டை எல்லாம் போட்டு கண்ணாடி போட்டு குடுமி கொஞ்சமாக போட்டு, பூசாரி ஐயா அந்த மாதிரி தான் ஜோசியக்காரங்க சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஐயர் வீட்டில் அவர் பாப்பார் போல். அவர் கையில் ஒரு மஞ்சப்பை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து இறங்குறாரு. சரிங்கய்யா, நீ இங்கே வெயிட் பண்ணாதய்யா, இங்கே காத்துட்ருக்கிறது சரியாப்படாது, தம்பி கோவக்காரரு அடிச்சுப்பிடுவார், அதனால் அந்த மரத்துக்கு பின்னாடி போய் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில் கொண்டு வந்து விட்டுவான் போய் வெயிட் பண்ணுறான். இவர் அப்படியே வராரு. வாங்கய்யா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட அம்மா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போய் வெல்கம் பண்ணுறாங்க. இதோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவரும் போயிட்டுருக்காரு. அவர் வந்து அந்த ஃபேமிலி ரிலேட்டடில் எப்படி சொல்கிறது, அந்த குடும்பத்துக்குன்னு பார்ப்பாங்கல்ல ஜோசியக்காரங்க, குடும்பமாக பார்த்துட்டு வருவாங்கள்ல, வாழாவலியாக பார்த்துட்டே வருவாங்கள்ல வம்சமாக, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோசியக்காரர் தான். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறாரு, இவங்களும் கூட்டிகிட்டு போகிறாங்க. வாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சு அவருக்கு தண்ணி அந்த மாதிரி உபசரிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து டயாங்கோட அப்பா அப்போ தான் கீழே உருன்னு இறங்கி வராரு. வணக்கங்கய்யா வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த பூசாரி எஞ்சி நிற்கிறாரு. அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி ரூடாக தான் பேசுகிறாரு. அப்போ புள்ள 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அவர் வந்து அப்புறம் உட்காந்தோடனே அவங்களோட ஒய்ஃப் மேகலா அவங்க போயிட்டு டீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவரும் அதை குடிச்சிட்டு அப்படியே பார்க்குறாரு. நான் சொன்ன மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா? எடுத்துகிட்டு வந்துட்டோங்கய்யா, நீங்கள் என்கிட்ட கேட்ட மாதிரி ஜாதகம் எல்லாமே பார்த்தாச்சு, கூடவே என்ன நேரம் நாள் எல்லாமே பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நல்ல செய்தி தான் இருக்குது காத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த ஐயர். இவங்களும் அதை தான் பார்த்துட்ருக்காங்க. தாத்தாவும் பார்க்குறாரு. எடே சொல்லுங்கப்பா, எனக்கு ஏதோ மனசுக்கு நெருடலாக இருக்குது, சரிப்பட்டு வருமானு தெரிலையே, இவன் போன வயதுக்கு என் பேரன் வந்துட்டான், என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா, நீங்கள் அமைதியாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துப்படா, உன் பிள்ளையும் நீயும் ஒரே மாதிரி தானே இருக்கீங்க, அவன் ஏதாவது சொல்லி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்ருக்காரு. தாத்தாவும் ஆச்சியும் பார்க்குறாங்க. சரிங்கய்யா அந்த செய்தி சொல்லுங்கள், ரொம்ப ஆவலாக இருக்கும், நாங்களாம் காத்துட்டு இருக்கோம் நேற்று நைட்லேருந்து அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. மீயாவும் பார்த்துட்ருக்கா அப்படின்னு நின்றுட்டு, மீயா பியா எல்லாம் நிற்கிறாங்க. ஜின்னும் வந்து அப்போ தான் உட்காந்துருக்காரு உள்ள. ஐயா எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்கள், உங்கள் வாயில் நல்ல வார்த்தை தான் வரணும்னு நம்பி உட்காந்துருக்கோம் எல்லாரும்,
நல்ல வார்த்தை தான் வருங்கய்யா. நீங்கள் கவலைப்படாதீங்க. சின்ன ஐயாவுக்கு எல்லாமே நல்லதே நடக்க போகுது. இந்த காலகட்டத்தில் சின்ன ஐயாவுக்கு ஒரு கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிறதா எழுதப்பட்டிருக்கு அவர் ராசியில். சீக்கிரமே அவர் கல்யாணம் செஞ்சு புள்ளக்குட்டியோட சந்தோஷமாக இருப்பார். கவலையே பட வேணாம். எந்த ஒரு தோஷமும் எந்த ஒரு இதுவும் பிரச்சனையே இல்லை ஐயாவுக்கு. ஐயாவோட மனசுக்கு குணத்துக்கு ஏற்ற ஒரு பொண்ணு இருக்குது. கண்டிப்பாக கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். கல்யாணம் நடந்து ஒன்றா புருஷன் பொண்டாட்டியாக சந்தோஷமாக இருப்பாங்க. 5 புள்ளக்குட்டி, ஒன்றும் இல்லைங்கய்யா, 5 புள்ளக்குட்டி பிறக்குங்கய்யா நம்ம சின்ன ஐயாவுக்கு அப்படின்னு அந்த அவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுக்குலாம் சந்தோஷமாக இருக்குது. என்னங்கய்யா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கூட அம்மா மேகலா அவங்க தான் பார்க்குறாங்க. ஆமாம்மா, ஆமாம், நீங்கள் 5 பேர குழந்தைங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு குலவது மகாலட்சுமியே தான். மகாலட்சுமி ராசியும் அதுக்கேற்ற மாதிரி கன்னி ராசி பிள்ளைக்கு குணம் மெச்சூரிட்டி அதெல்லாம் அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோடனே பியாக்கு நம்ம மியாக்கு ஜீனுக்கெலாம் எதாவது சிரிப்பு வருதுன்னா அவர் அதை அழகாக அழுத்தமாக சொல்லியிருப்பார் காமெடியாக. அந்த பிள்ளைக்கு குடும்ப பொறுப்பு ஏற்றுக்கிறதுக்கான எல்லா இதுவும் இருக்குது. அதனால் அந்த பிள்ளை சமத்தாக வரும். உங்கள் பிள்ளையாண்டைய கட்டிண்டு புருஷன் பொண்டாட்டியாக சந்தோஷமாக இருப்பாங்க. 5 பேரப்பிள்ளை கிடைக்க போகுது. சந்தோஷமாக இருக்கும். வீடே சந்தோஷத்தின் உச்சமாக இருக்கும். கவலையே பட வேணாம். ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்துக்கு இருந்த பிரச்சனையும் முடிய போகுது அந்த பிள்ளையால். இந்த கல்யாணம் கட்டுனா உங்கள் பிள்ளைக்கும் சரி உங்கள் பிரச்சனைக்கும் சரி ஒரு முடிவு இருக்கிறதா ஜோசியம் சொல்லுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு டேங்கோட அப்பா பார்க்குறாரு. என்ன சொல்கிறீங்க? ஆமாங்கய்யா, இதோ அந்த பிள்ளையோட ராசி கூட்டி கணிச்சு பார்த்தா இதுதான் வருது. கன்னி ராசி போகணும் இந்த நட்சத்திரம். பேர் மகாலட்சுமி தான். மகாலட்சுமி மாதிரியே தான் இருக்கும் அந்த பிள்ளை. அந்த பிள்ளைக்கு குணத்துலேருந்து எல்லாமே தெய்வீகமான ஒரு குணமாக இருக்கும். அந்த பிள்ளையோட படிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். பிரச்சனையே இல்லை. இந்த வீட்டுக்கு ஏற்ற பொண்ணு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஜாதகம் இது பார்த்தவங்க ஒரு கால்குலேஷன் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அதாவது இதுக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் இடத்தில் இவர் உட்காந்துருக்காருலாம் ராசி பலன் பார்த்துருப்பாங்களா, அதை வச்சு தானே நானே மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை எடுத்து காட்டுறாரு. காட்டி இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த குரு இருக்கார். பிள்ளையாண்டுக்கு நல்ல ஒரு வரவு இருக்குது. வரவு மட்டுமா, சுகம் எல்லாமே அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க உள்ளேருந்து அந்த தாமிரத்தட்டில் இந்த பழம் எல்லாம் வச்சு காணிக்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொடுக்குறாங்க. சரிங்க ஐயா, கவலைப்படாதீங்க. பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் கட்டி வைங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிரச்சனை எல்லாம் தீரும். இந்த வீட்டுக்கு இதுக்கப்புறம் சுகம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போகிறாரு. இவங்களுக்கு கொண்டு போய் விடுறாங்க. ஜின்னும் நம்ம தாத்தாவும் தான் போகிறாங்க. டேங்கோட அப்பா உள்ளதான் உட்காந்துருக்காரு. இவங்க 2 பேர் வெளியே போய் விடும்போது கேட்குறாங்க ஜின் தான், ஐயா சொல்லுங்க ஐயா, எப்போ இந்த கல்யாணம் நடக்கணும்? இது ஏதாவது யுகீகம் சொல்வீங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அது சாஸ்திரப்படி பார்த்தா சொல்லக்கூடாது. ஆனால் கூடிய சீக்கிரம் கல்யாணம் கட்டுவீங்க. அந்த கல்யாணமும் உங்களுக்கு கோயில் கண்புறத்தில் தான் நடக்கும். பிரச்சனையே இருக்காது. பிள்ளையாண்டா சந்தோஷமாக இருப்பா பொண்டாட்டியோட. அந்த பொண்டாட்டி உங்கள் வீட்டை நல்லா பத்திரமா பார்த்துப்பா. எந்த ஒரு கவலையும் வேணாம். ஐயாவோட குணத்துக்கு நல்ல பிள்ளை தான் கிடைக்கும் அப்படின்றாரு. ஜின் பார்த்துட்டு அவங்க தாத்தாவை பார்க்குறாரு. ஆனால் சொல்லுங்கய்யா, ஆனால் என் தம்பி ரொம்ப கோவக்காரனாச்சே. ஊர்லேயே ஜில்லாவிலேயே நம்ம சின்னையாவுக்கு வராத கோவமா எல்லாருக்கும் தெரியும். இருந்தும் பொண்ணு யாரும் கொடுக்கறதுக்கு பயப்படுறாள். எதுக்கேன்னா ஐயாவோட கோவம் குணமோ ஐயாவுக்கு பிடிக்காதனாலையோ எந்த பொண்ணுமே அவர் பார்க்குறது இல்லை. அப்படி ஒரு குணத்தில் இருக்கும்போது எப்படி பிள்ளை கிடைக்கும்னு கேட்க வரீங்க, புரியுது. ஆனால் கண்டிப்பாக நம்புங்க, சாமி சாட்சியாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு மகாலட்சுமி இந்த வீட்டுக்கு விளக்கேற்றுவா. என் பேச்சை நம்பேல். ஐயாவை கட்டுறதுக்கு அத்தனை பெண்கள் காத்துன்னு இருக்காள். ஆனால் கண்டிப்பாக ஐயாவோட குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமைதியான ஒரு சாந்தமான மகாலட்சுமி இந்த வீட்டுக்கு வரும். மகாலட்சுமி தான் வரும் அப்படின்னு அடித்து பேசிட்டு போகிறாரு. தாத்தாவும் பார்த்துட்டு வந்தா சரி அப்படின்ட்டு இருக்காரு. சரிங்கய்யா, அப்போ நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் போயிட்டு வெளியே நின்னோடனே அந்த கூட்டிகிட்டு வந்த பையனோடைய அவரும் கிளம்புறாரு, போயிட்டு வராரு. இவங்க அப்படியே வாசலே நின்று பார்த்துட்ருக்காங்க. தாத்தா சொல்கிறா, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது இந்த ஆள் மேலே. ஏன்டா? இல்லை, இவர் ஆணித்தனமாக சொல்லிட்டு போகிறாரு பொண்ணு கிடைக்கும்னு. என் தம்பியை பற்றி ஜில்லாவுக்கே தெரியும் எவ்வளோ கோவக்காரன்னு, சரியான முரடன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது எவன் பொண்ணு கொடுப்பான்? எல்லா பொண்ணுக்கும் ஆசை இருக்குது. ஆனால் இவனுக்கும் எந்த பொண்ணு மேலேயும் ஆசை இருக்கிற மாதிரி தெரில. இன்னும் வரைக்கும் ஒரு காதல் இல்லை, கருமம் இல்லை, ஒன்றுமே இல்லை. இன்னும் அப்படியே பிரம்மச்சாரியாகவே சுற்றிக்கிட்டு இருக்கான், சுத்த பிரம்மச்சாரி மாதிரி. இவனெல்லாம் நம்பி எந்த ஒரு பொண்ணு வரும்? முக்கியமாக மகாலட்சுமி வருதாமே, மகாலட்சுமி.
நானே என் தம்பி அப்படி சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் அவன் குணத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் பொண்ணு கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை தாத்தா. இவர் ஏதோ புலம்பிட்டு போயார் போல் அப்படின்ற மாதிரி ஜின்னு சொன்னோடனே, ஏன்டா அப்படி சொல்கிற? இந்த சோழச்செல்வனோட பேரண்டா அவன், சிங்கக்குட்டி. அவனுக்கு ஒரு ஏற்ற ஒரு பொண்ணு தான் கிடைக்கும், நீ கவலைப்படாத. எனக்கு நம்பிக்கை இருக்குது. வம்சம் வம்சமாக இந்த ஆள் தான் நமக்கு பார்த்துன்னு இருக்காரு. இந்த ஐயர் சொன்ன வாக்கு பழிச்சிட்டு தான் இருக்குது, கவலைப்படாத. கோவில் குரு, கோவில் வாத்தியார் எல்லாருமே அதுதான் சொல்லின்னு இருக்காங்க, உங்கள் பிள்ளைக்கு ஒரு நல்ல பெண் கிடைக்கும்னு. இவரும் அதே தான் சொல்கிறாரு. எல்லாரும் சொல்லும் போது அந்த வார்த்தையை நம்பணும்ல. அது இல்லை தாத்தா. அட போயா நீ, உன் தம்பிக்கு ஒரு கல்யாணம் கட்டி வைக்கணும்னு பார்த்தா நீ இப்படி சொல்லின்னு இருக்க. நீ மட்டும் ஒரு பொம்பளையை கட்டிட்டு வந்து அழகாக வீட்டில் சந்தோஷமாக பிள்ளையர குட்டியோட நானும் பார்த்துக்கிட்டு நீயும் குழந்தையோட அழகாக சந்தோஷமாக இருக்க. உன் தம்பி அப்படி இருக்க வேணாம், ஒரு குடும்ப வாழ்க்கை வேணாம், அவனை கட்ட பிரம்மச்சரியா நீ ஆக்கிடுவ போல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இல்லை தாத்தா, அவன் ஆல்ரெடி கட்ட பிரம்மச்சாரியாக தான் இருக்கான். காலையில் போகிறவன் நைட்டு தான் வரான். அவ்வளோ நேரம் என்ன பண்ணுறான்னு தெரில, வேலைன்னு போகிறான். இன்னி கூட பாருங்கள், நானும் சரி அவனை என்ன தான் பண்ணுறான் பார்க்கலான்னு பார்த்தா அவன் கூட ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு என்னென்னமோ பண்ணின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. தாத்தா கேட்டுட்டு, சரி விட்றா பார்த்துக்கலாம், உன் தம்பிக்கு கண்டிப்பாக பொண்ணு கிடைக்கும். எவன் பொண்ணு கொடுக்குறான் நானும் பார்க்குறேன், அப்படி கொடுத்தானா அவனுக்கு கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் தாத்தாவும் நல்லா பேசிட்டு அப்படியே அவர் தாத்தா வந்து ஜின்னோட தோலில் கை போட்டுட்டு அப்படியே நடந்து உள்ளே போயிட்டுருக்காங்க. அங்கே பார்த்தா நம்ம டேங்கோட அப்பா அமைதியாக உட்காந்துருக்காரு. என்னங்க ஆச்சு, சோகமாக இருக்கீங்க? இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு ஏதோ நம்பிக்கை இல்லை. எல்லோரும் சொல்கிறாங்க பொண்ணு கிடைக்கும்னு. நம்ம தேடாத பொண்ணா? எந்த பொண்ணு தேடி போகிறோம், பொண்ணு விஷயம் அவன் கல்யாண விஷயம் பேசுகிறோன்னு கேட்டாலே அவனுக்கு வெறி வந்து தொலையுது. பெத்திருக்காப்பார் கட்ட பிரம்மச்சாரிய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்கோட அப்பா அவங்க ஒய்ஃபை தான் திட்டிகிட்ருக்காங்க. அப்படி இல்லைங்க, அவனுக்கும் அந்த ஒரு இது இருக்கும்ல, எப்போ கல்யாணம் பண்ணணும்னு அவன் என்ன வச்சுருப்பான்ல, அதனால் கூட அப்படிலாம் எதுவுமே இல்லை அவன்கிட்ட. அவனுக்கு வயசு தெரியுமில்ல, 31. இந்த வயசில் கல்யாணம் பண்ணாமல் எல்லோரும் கல்யாணம் பண்ணி புள்ளக்குட்டியோடு இருப்பாங்க இந்த வயசில். நான் மட்டும் உன்னை எப்போ கல்யாணம் பண்ணேனா அப்படின்னு சொன்னோடனே லைட்டாக அவங்க வைக்கப்படுறாங்க. ஏன்னா அப்போ அவங்களுக்கு வந்து அண்டர் ஏஜ், எங்கூட அம்மா கல்யாணம் ஆகும்போது. இவர் வந்து ஒரு 25 26 கல்யாணம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் உங்கள் ஒய்ஃபை. ஒரு ஏஜ் கேப் தான். அவர் சொன்னோடனே லைட்டாக வைக்கப்படுறாங்க. வெக்கத்தை பாரு போடி அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அவங்க அப்படியே சிரிச்சிட்டே போயிட்டு, சரிங்க நான் உங்களுக்கு மேலே துணியெல்லாம் எடுத்து வச்சிடுறேன், நீங்கள் குளிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் போகிறாங்க. இவரும் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து தாத்தா உள்ளே வராரு. உள்ளே வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு, என்னடா யோசிக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா, நம்ம எத்தனையோ பொண்ணுங்க கேட்கலான்னு முடிவு பண்ணாலும் இவன் அதை எப்படியோ தெரிஞ்சுட்டு கெடுத்து விட்றான். சிவனுக்கு பொண்ணு கிடைக்குதாம்மா, இந்த ஐயர் ஏதோ புலம்புறாருன்னு எனக்கும் தோணுது. அதுதான் நான் எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் போய் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. உனக்கு அதான் தோணுதா? ஆமாம், என் தம்பியை பற்றி எனக்கு தெரியாதா, இவர் தான் ஏதோ பேரன் ஆட்டிக்கின்னு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஜின்னு சொன்னோடனே அவர் வெறப்பாக ஒரு மீசையை வந்து முறுக்கிட்டு, இலை என்ன பேச்சு பேசுகிற தாத்தாவை பார்த்து? ஆமாம், ஆட்டமாக ஆடுறீங்க, அவனுக்கு பொண்ணு கிடைக்கும்னு. பண்ணு தான் கிடைக்கும் என் தம்பிக்கு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பியா அங்கே உள்ளேருந்து வந்து இவங்களுக்கு இந்த வடை அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சு பேசுகிறாங்க. அப்படி இல்லைங்க மாமா, கண்டிப்பாக தம்பிக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் கிடைக்கும், சந்தோஷமாக தான் இருப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர் சொன்ன வார்த்தையில் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, நீயும் வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து அவங்க ஒய்ஃபை பார்க்குறாங்க. ஏங்க நம்பக்கூடாதா, தம்பியோட குணத்துக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும். இதுக்கு உனக்கு வந்து ஒரு ஒத்தாசைக்கு ஒரு ஆள் அதானே, ஆல்ரெடி எங்கள் அம்மாவும் நீயும் சேர்ந்து கூட்டாக சுற்றிட்டுருக்கீங்க, கூட என் தங்கச்சி சுற்றிட்டுருக்கா, இதில் இவன் வேறையா, போமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புகிறாரு. இவங்களும் சிரிச்சிட்டே போகிறாங்க. மீயா அப்படியே போய் அவங்க அண்ணி கூட தான் உள்ளே போய் கிச்சனில் பேசுகிறான். மீயா இவங்க ஆச்சி கூட கிச்சனில் தான் உட்காந்துருக்காங்க. இவங்கெல்லாம் அப்படியே ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது டேங்கோட அம்மாவும் அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிச்சனுக்குள்ளே வராங்க. 4 லேடிஸும் பேசுகிறாங்க. நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா தான் கேட்குறாங்க இவங்ககிட்ட. நான் நம்புகிறேன் அத்தை, நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க சரிங்களா, எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக டேங்க்கு ஒரு நல்ல கல்யாணம் நடக்கும், நல்ல பொண்ணு கிடைப்பாங்க, அவரோட குணத்துக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பொண்ணு அமையும், அவர் சொன்ன மாதிரி மகாலட்சுமி தான் இந்த வீட்டுக்கு வரும், நான் நம்புகிறேன், நீங்களாம் நம்புறீங்களோ இல்லையோ நான் நம்புகிறேன் அப்படின்னு வந்து நம்ம டேங்கோட அண்ணி பேசுகிறாங்க பியா. அப்போ மியா, நானும் தான் நம்புகிறேன், எனக்கு ஒரு அழகான அண்ணி வரும், பியா அண்ணி 1, அப்புறம் இன்னொரு ஒரு அண்ணி 2, எனக்கு 2 அண்ணி வரும் மொத்தம். உனக்கு 2 அண்ணியா? 3 அண்ணி வரும் உனக்கு. ஊபினை விட்டுட்ட, ஐயா அந்த சில்லற பையனுக்குலாம் யார் பொண்ணு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் ஜாலியாக சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஊபின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவன் வந்து காலேஜ் கிளம்புறான். ஸோ அவன் அப்படியே வரான். அம்மா சோறு, இருடா வரேன், இந்த பிச்சைக்காரங்க எப்பயுமே இப்படி தான் பண்ணுறாங்க, மான்னு கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோறு எடுத்துகிட்டு வராங்க அந்த கஞ்சி. அதை வந்து ஊபின் பார்த்துட்டு, மா
எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சாப்பாட்டப்பா கேட்டா ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? ஆமாம், எப்போ பார்த்தாலும் மேனு பிச்சைக்காரங்க மாதிரி கத்திட்டு இருந்தா புள்ள மாதிரி என்னைக்காவது கூப்பிட்றியா? அம்மா, மம்மி, மம்மா, மாம், உம்மா, தாயே இப்படி கூப்பிடலாம் இல்லடா. போமா நீ அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சோறே வேணான்னு அவன் கிளம்புறான். ஜின்னு அப்போ கூப்பிட்றாங்க, டேய் ஆ கோயில் திருவிழா தெரியும்ல, ஆட்டம் கீட்டம் ஏதாவது போட்டேன்னு தெரிஞ்சது பசங்களை வச்சே முடிச்சிருவேன் பார்த்துக்கோ. ஆமாம், இவர் பெரிய கப்பல் வியாபாரி, போனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். டேய் அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் வேலை பார்ப்பாங்க தோட்டக்காரங்க, அந்தக்காரங்க இந்தக்காரங்க வேலைக்காரங்க எல்லாம் இருப்பாங்களா, அவங்ககிட்ட சொன்னோன்னே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட போடுவாங்க. இவன் வந்து கடுப்பில் போகிறான் ஊமின். ஐயோ என்னை சாவடிக்கிறாங்களே, இந்த திருவிழா எப்போ தான் முடியுமோ, இன்னும் 2 நாள், 2 நாள், அதுக்கப்புறம் ஜாலியாக என் ஃப்ரெண்டோட ஊர் சுற்றுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். மியாவை வந்து பியா பார்த்துட்டு கேட்குறாங்க, என்னம்மா நீ என்ன காலேஜ் என்ன கோர்ஸ்லாம் டிசைட் பண்ணிட்டியா? இல்லைங்க அண்ணி, எனக்கு இன்னும் ரிசல்ட்டே வரல, ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் காலேஜ் என்ன இதுன்னு யோசிப்பேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா மியா? இப்போவே பார்த்தா தானே. எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க படிக்கும் போதே. ஓ உனக்கு அந்த எண்ணம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சி வந்து அவன் மண்டையில் அடிக்கிறாங்க. நாங்கள் தான் படிக்காமல் இப்படி பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கோம், வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு பாத்திரம் தொலைக்கிக்கிட்டு. நீ அது படிப்பில் என்ன படிக்கிற நேரத்தில் உன் மண்டையில் என்னெல்லாம் ஓடுது பாரு, கருமோ அப்படின்ட்டு போகிறாங்க. ஆச்சி உன் அளவுக்குலாம் இல்லை ஆச்சி, நான் உன்ன மாதிரியா 4 புள்ள பெற்றுட்டு உட்காடுறதுக்கு அப்படின்னு வந்து அவள் சொன்னோடனே அவங்க அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அவள் அப்படியே சைலண்ட் ஆயிடுறா, அவங்க அப்படியே போயிடுறாங்க. ஏம்மா சும்மாவே இருக்க மாட்டியா, பாட்டி கூட எதுக்கு சண்டை போடுற? இல்லைங்க அண்ணி, அவங்க அந்த காலத்துலலாம் இதான் பொழப்புன்னு கிடந்தாங்க, நம்ம அப்படியா இருக்கோம். ஆனால் இப்போயும் வில்லேஜ் டைப்புங்கிற ஒரே காரணத்தினால என்னை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க படிக்கும் போதே. அதுக்கு எதுக்கு நான் படிச்சுக்கிட்டு நான் அழகாக வீட்டில் உட்காந்துப்பேன்ல. அப்போ உனக்கு படிக்கிற எண்ணம் இல்லை. படிக்கணும் தான், ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சிட்டு இருக்கும்போது படிப்பு தான் ரொம்ப முக்கியம் சரியா? சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. அவளுக்கு வந்து இப்போ தான் ஒரு 12th முடிச்சிருப்பாளா, ஸோ ரிசல்ட்டுக்காக அந்த அம்மா வெயிட்டிங்கு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ரிசல்ட்டு வரல. வந்ததுக்கப்புறம் அந்த அம்மா காலேஜ் சேரலாமா இல்லை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகலாமான்னு அவள் யோசிச்சுன்னு இருக்கா. அப்பயே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே அவங்களோட ரூம், ஜின்னு அவர் ரூம் இருக்கும் இல்லையா, அவங்க ஹஸ்பண்டோட ரூம், அங்கே தான் போகிறாங்க. ஏன்னா அவர் இப்போ கிளம்புறாருல வெளியே. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க போய் துணியெல்லாம் எடுத்து வச்சு அயன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க துணியை. இப்போ வந்து தாத்தா வந்து பேசுகிறாரு, சீக்கிரம் கிளம்புடா, போயிட்டு நம்ம கோயில் எல்லா வேலையும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், முக்கியமாக அவன் போகிறதுக்குள்ளே நம்ம முந்திக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோன்னே, எனக்கு அதெல்லாம் தெரியும்ப்பா, நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே இருந்து சொல்லிகிட்ருக்காரு. இவரும் கீழே போயிட்டார் தாத்தா. மேலே வந்து தாத்தா வந்து ஏதோ பேசிவிட்டு அதுக்கப்புறம் கீழே போகிறாரு. இவங்க 2 பேரும் வந்து கோயிலுக்கு போகிறாங்க. சின்ன அவரும் ரெடி ஆகிட்டு வந்துட்டு, அப்பா நான் கிளம்புறேன். என்ன நீ மட்டும் போகிற, என்ன கோயிலுக்கு போயாவா இல்லை ஒன்றா போகலாம்? இல்லைப்பா நான் கோயிலுக்கு இப்போ வரல, நான் இந்த பக்கம் எனக்கு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படியே மார்க்கெட் ஆண்ட போயிட்டு வந்துட்டு கோயிலில் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், நீங்கள் 2 பேரும் முன்னாடி போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு வரேம்மா, போயிட்டு வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு அவர் கிளம்புறாரு. பைக் எடுத்து அவரும் பைக்கில் போயிட்டார். இப்போ இவங்க 2 பேர் பார்த்துட்டு தாத்தாவும் அவங்க பிள்ளையும், அதாவது டேயாங்கோட அப்பா டேயாங்கோட தாத்தா, இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்பி வெளியே வராங்க. ஜீப் இருக்கும் அவங்களுக்கு, அங்கே வேலை பார்க்குறவங்களாம் இருப்பாங்க இல்லையா, சர்வெண்ட் மாதிரி. அவர் பேர் வந்து வீரப்பன் வச்சுக்கலாம் அந்த சர்வெண்ட் நேமு. அவர் வராரு, ஐயா ஜீப் ரெடியாக இருக்குங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து ஜீப்பில் ஏறி உட்காடுறாங்க. அங்கேருந்து லேடிஸ் பார்த்துட்ருக்காங்க, வெளியே வந்து நிற்கிறாங்க. சரிம்மா நாங்கள் போயிட்டு வரோம் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீப் எடுத்துகிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. இவங்களாம் அப்படியே உள்ளேருந்து பார்த்துட்ருக்காங்க. ஆச்சியும் பார்த்துட்டு, வாங்க பிள்ளைங்களா கொஞ்சம் நேரம் உட்காருவோம், இவங்கெல்லாம் வெளியே அனுப்புறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சி வந்து அப்படியே சோம்பேறியாக அந்த ஸ்டெப்ஸு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கிட்ட தான் உட்காந்துடுறாங்க. அப்படியே உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்ருக்காங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. டேயாங்க்கு இப்போ ஜோசி சொல்லிட்டு போன விஷயம் பழிக்கும் நீ நம்புகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆச்சிமா வந்து அவங்களோட மருமகள், அதாவது டேயாங்கோட அம்மாவை பார்த்து கேட்குறாங்க. ஏன் ஆச்சு அப்படி கேட்குறீங்க, நீங்கள் தான் ஜோசியத்தை ரொம்ப நம்புவீங்களே, என்னாச்சு? அது எல்லாமே எல்லாம் எனக்கு ஏதோ கஷ்டமாக இருக்குது, அது நடக்குமான்னு தெரியல. ஏன்னா அவர் சொல்லிட்டு போனதெல்லாம் அப்படியே கண்ணுக்கே எட்டாத ஒரு கற்பனை மாதிரி இருந்தது, ஃபுல்லாக கற்பனை கதை மாதிரி இருந்தது எனக்கு. எப்படி டேயாங்க்கு வந்து ஒரு பொண்ணு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும், கிடச்சி ஒன்றும் இல்லை 5 பேரை குழந்தை எனக்கு கிடைக்கணும் அவர் சொல்லும் போது கேட்கும்போது மனசுக்கு ஆறுதலாக நிம்மதியாக தான் இருந்தது உண்மையை சொல்லப்போனால். ஆனால் அது ஒரு விஷயம் நடக்காமலே இருக்குமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. டேயாங் பற்றி எல்லாருக்குமே தெரியும், சரியான கோபக்காரன், முரடை, யார் பேச்சு கேட்க மாட்டான்,
வீட்டிலே எல்லாரும் அவனுக்கு பயந்து அமைதியாக இருக்கோம். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் அது நடக்கணும் அப்படின்னு இன்னும் வரைக்கும் உள் மனசுக்குள்ளே எல்லாம் வல்ல அந்த கடவுளை வேண்டிட்டு தான் இருக்கேன். எப்படியாவது அவனுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கை வேணும். ஏன்னா அவன் ஒரு கட்ட பிரம்மச்சாரி மாதிரியே தான் சுற்றிட்டு இருக்கான் இன்னும் வரைக்கும். அவனுக்கு எந்த ஒரு காதலோ எந்த ஒரு எண்ணமும் இல்லை. வேலை வேலைன்னு ஊரில் அப்படியே சுற்றிட்டு ஊருக்காக பணி செஞ்சுட்டு அந்த மாதிரியே ஒரு இதுவாக இருக்கான். எனக்கு நிஜமாக சொல்கிறமே எல்லாம் ரொம்ப பயமாக இருக்கான் அவன் வாழ்க்கையை நினச்சி. இவர் மகாலட்சுமி வீட்டுக்கு வரும்னு சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ நிம்மதியாக இருந்தது மனசுக்கு. கடவுளுக்கு என் பேரனுக்கு ஒரு நல்ல ஒரு பொண்டாட்டி கொடுக்கணுன்னு மகாலட்சுமியே தரேன்னு சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது மனசுக்கு. ஆனால் ஏதோ ஒரு ஓரத்தில் அந்த வார்த்தை பழிக்காமல் போய் இவன் இப்படியே இருந்துட்டானா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் இருக்குது. எப்படியாவது அந்த கடவுள் கண்ணு காட்டணும், கண்ணை திறக்கணும் அவன் லைஃபுக்கு, அவன் உலகத்துக்கு, அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கைக்கு, எல்லாத்துக்கும் கடவுள் கண்ணை திறந்து அருள் புரியணும்னு வேண்டிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டேங்கோட அம்மா வந்து அவங்க கை பிடிச்சிட்டு, அத்தை நீங்கள் ஏன் இப்படி ஆனீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் இன்னும் வரைக்கும் எனக்கு மனசுக்குள்ளே நம்ம குலதெய்வம் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. எத்தனை தடவை போயிருப்போம், எவ்வளோ செஞ்சுருப்போம், அந்த கடவுள் நம்மளை இப்படியேவா விட்டுருக்காரு. நம்ம பையனுக்கும் தான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி அழகாக 2 முத்து மாதிரி பிள்ளைங்க, முத்து மாதிரி பேருங்க உங்களுக்கு இல்லை. அதுவும் ஜோசியர் சொன்ன மாதிரியே தான் நடந்தது. நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட வேண்டுதல் எல்லாம் படி அழகாக 2 முத்து மாதிரி குழந்தைங்க கிடச்சி சந்தோஷமாக இப்போ நம்ம பெரிய பையன் இருக்கான்ல ஜின், அதே மாதிரி டேங்க்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அவர் சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை 5 பேர பிள்ளைங்க கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு அந்த வார்த்தையை கேட்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு தெரியுமா அத்தை. நீங்களும் சந்தோஷப்படுங்க, நீங்களும் நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க சரிங்களா அத்தை. நீங்கள் கைவிடவே கூடாது. எனக்கு நீங்கள் தான் முன்னாடி நம்பிக்கை கொடுத்தீங்க, அதே நம்பிக்கையை இப்போ நான் உங்களுக்கு திருப்பி தரேன், நம்ம நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பியா மியாலாம் அங்கே தான் இருப்பாங்களா. அவங்க வந்துட்டு, ஐயோ ஆச்சி நீங்கள் ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க, டேயாங் தம்பிக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். அவரோட குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஜோசி சொன்ன மாதிரி ஒரு மகாலட்சுமி வீட்டுக்கு வரும், நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருப்போம் சரிங்களா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பியா பேசுகிறாங்க. மியாவும் அப்போ பேசுகிறா, ஆச்சி நீங்கள் தான் ரொம்ப ஜோசியத்தை நம்புவீங்கள்ல, அப்புறம் என்ன நம்புங்க. அண்ணாக்கு அழகாக ஒரு ஒய்ஃபு, நல்லா அருமையாக மகாலட்சுமி அவங்க சொன்ன மாதிரி வருவாங்களாம், எனக்கு 2வது அண்ணி கிடைப்பாங்களாம், உங்களுக்கு 2வது பேத்தி, அம்மாவுக்கு 2வது மருமக, அப்படியே எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இவங்களுக்குள்ளே பேசி சிரிச்சுட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தா அவங்க 2 பேரும் வந்து கோயில் மையத்துக்கு போயிருப்பாங்க. கோயிலுக்கும் போயிருப்பாங்க, பட் மையம்னு ஒரு விஷயம் இருக்கும்ல அங்கே, அந்த ஒரு இதுக்கும் போயிருப்பாங்க. அவங்க தாத்தாவும் நம்ம டேங்கோட தாத்தா டேங்கோட அப்பா 2 பேரும் போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க எடுத்து நடத்த செய்கிறாங்க. ராஜமாணிக்கம் இருக்கார்ல, அவரோட சொந்த அண்ணன் தான் நம்ம சோழ செல்வனான நம்ம டேயாங்கோட தாத்தா சரிங்களா. 2 பேரும் பிரதர்ஸ், ராஜமாணிக்கமும் டேயாங்கோட தாத்தாவும் கூட பிறந்த பிரதர்ஸு. இப்போ வந்து ஒரு சண்டைனால் பிரிஞ்சிருக்காங்க அவங்க 2 பேரும். இந்த கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சொல்லணும்னா இந்த ஊரே, இந்த கிராமமே வந்து அவங்களோட தான். அவ்வளோ சொத்து இருக்குது 2 பேர்த்துக்குமே. ஒரு சண்டைனால 2 பேரும் பிரிஞ்சு ஆளுக்குன்னு பிரிச்சிருக்காங்க. ஆனால் அந்த கோயிலில் இந்த 2 பேர்த்துக்குமே மரியாதை இருக்குது, சக மரியாதை. 2 பேருமே தான் வேலையை பிரித்து செய்யணும். அந்த கோயில் திருவிழா வருது, அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு பணி செய்யணும், கோவிலுக்கு ஏதாவது பணி செய்யணும் அப்படின்னா 2 பேரும் பிரிச்சுப்பாங்க. போட்டி போட்டு யார் சிறப்பாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அந்த ஒரு மீம் கூட வருமே, சிறப்பான ஆள் நீ அப்படின்ட்டு. அந்த ஒரு பேருக்காகவே 2 பேரும் நல்லா பண்ணுவாங்க, கோயிலுக்கு சிறப்பாக செய்வாங்க, சும்மா சொல்லக்கூடாது. தாத்தாங்க 2 பேரும் அந்த கோயிலை இன்னும் வரைக்கும் இத்தனை வருஷமாக கூடையே இருந்து பராமரித்து அந்த கோயிலுக்கு திருவிழாவில் எல்லா எல்லாமே செஞ்சு அந்த கோயிலை இன்னும் வரைக்கும் பிரம்மாண்டமாக வச்சிட்ருக்காங்க. அந்த கோயிலை பார்க்குறதுக்கே நிறைய பேர் வெளியூர்லேருந்துலாம் வருவாங்க, அந்த அளவுக்கு ஃபேமஸ் அந்த கோயில். ஸோ அங்கே தான் போயிட்டு இந்த மைய வேலையில எல்லாம் பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா, அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியாச்சா, அன்னதானம் கரெக்டாக போகுதா அப்படிங்கிறதெல்லாம் இந்த செக்டர்லாம் இவங்க பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் இவங்களும் பார்ப்பாங்க ராஜமாணிக்கம் சைட்லேயும். இப்போ இந்த பக்கம்லாம் பார்த்துட்டு இருந்தோமா, ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி சொல்லிடுறேன். நம்ம டேயாங்கோட அப்பா கூட பிறந்த ஒரு தம்பி இருக்காங்க, டேயாங்க்கு சித்தப்பா. மொத்தம் 2 பசங்க வந்து சோழ செல்வன் அவருக்கு. இந்த பக்கம் பார்த்தா சோழ செல்வன் சைடில் பார்த்தா டேயாங்கோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 குழந்தை அவங்களுக்கு. டேயாங்கோட சித்தப்பா, அதாவது டேயோட அப்பாவோட தம்பி இருக்கார் இல்லையா, அவருக்கு 2 பசங்க, ஜிமின் அண்ட் ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க சைடில் வந்து ஃபுல்லாக பேரங்க தான் அதிகம். இதுதான் வந்து ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் சரிங்களா. ஜின் அவருக்கு கல்யாணம் ஆகி பியான்னு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 27 அந்த மாதிரி சம்திங் இருக்கும். ஜின்னுக்கு வந்து ஒரு 34 வயசு அப்படி சொல்லலாம்.
அவங்க 2 பேத்துக்குமே வந்து ஒரு 2 அழகான ஒரு குழந்தைங்க இருக்குது, மது அண்ட் மிதுன் அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேரும் ஸ்கூல் போகிறாங்க. ரொம்ப வயசுன்னு சொல்ல முடியாது, 10 வயசு கீழே தான் இருக்குது. ஆனால் அவங்க ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. டயாங்க்கு வந்து 31 வயசாகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை. அவர் ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கல, பிகாஸ் அவருக்கு இந்த கல்யாண வாழ்க்கையில் ஈடுபாடு கிடையாது. அதுவும் இல்லாமல் செம்மையாக கோவம் வரும் நம்ம ஆளுக்கு. அச்சு ஆளோட வாயெல்லாம் வச்சு ரத்தம் பிச்சுக்கும், அந்த மாதிரி செம்மையாக அடிப்பார், செம்மையாக கோவப்படுவார். இதனாலே ஊர்க்காரங்களுக்கு டயாங்னா ரொம்ப பயம், மரியாதையும் இருக்குது. ஏன்னா டயாங் வந்து ஊரில் யாருக்காவது பிரச்சனைனா முன்னாடி நின்று அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஆள். ஈவன் பஞ்சாயத்து லீடர்ஸ் கூட இவர் பேச்சை கேட்பார். டயாங் ஏதாவது சொன்னார்னா டயாங் தம்பி சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பேசுவாங்க. அந்த அளவுக்கு டயாங்க்கு ஊரில் ரெஸ்பெக்ட் அதிகம். பொண்ணுங்களுக்கு வந்து டயாங் வந்து ஒரு பிடிக்கும், ஒரு ஆசை அப்படி சொல்லாமே, அந்த மாதிரி. ஆனால் டயாங்க்கு வந்து எந்த பொண்ணு மேலேயும் விருப்பம் கிடையாது. அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு இது சொல்லுவாங்கள்ல, லைக் மோகமாக என்னமோ ஒன்று, அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. ரொம்ப டிசிப்ளினாக வளர்ந்த ஒரு மனுஷன். வேலை பார்த்து வேலையில் சம்பாதிச்சு அதில் வந்து சாப்பிட்றவங்க, கிராம மக்களுக்கு உதவி பண்ணுறதுல நம்ம டயாங் வச்சுக்கவே முடியாது. டயாங்க்கு வந்து இப்போ 31 வயசு இல்லையா, ஸோ அதனால் வந்து பொண்ணு தேடணும் அப்படின்னு சொல்லி இவங்க தேடிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த விஷயம் எப்படியோ லீக் ஆகிடும் நம்ம டயாங்க்கு. ஏன்னா டயாங் வந்து எந்த அளவுக்கு கிராமத்தை சுற்றி கண் வச்சுருக்காரோ அதே அளவுக்கு வீட்டை சுற்றி கண் வச்சிட்ருப்பாரு. வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத நோட் பண்ணிட்டு தான் இருப்பார். வீட்டில் சம்டைம்ஸ் இருக்கவே மாட்டார், ஏன்னா ஒரு வேலைன்னு கிராமத்துலேயே தான் சுற்றிட்டுருப்பார். லைக் எப்படின்னா அவங்க வேலை, இந்த கிராமத்தில் அவருக்கு நிறைய இடம் இருக்கும் சரிங்களா. அதில் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டெலாம் இருக்கும். மார்க்கெட்டுக்கு போய்ட்டு மார்க்கெட் ப்ரைஸுக்கெல்லாம் சேல் பண்ணுவாங்கல்ல, லைக் அந்த மாதிரியான ஒரு ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் தான். ஃபுட்டு அந்த மாதிரியான ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் அவர் அங்கே இங்கேன்னு சுற்றிட்டே இருப்பார். அவருக்கு நிறைய குடோன்லாம் இருக்குது, ரைஸ் மில்லாம் இருக்குது, நிறையா வச்சுருக்காரு. நிறையா இருக்கும், சொத்து பத்து இருக்குது டயாங்க்கு. அதை பார்த்துக்கிறதுல தான் நம்ம ஆள் ஃபஸ்ட்டாக இருப்பார். ஊபின் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு 22 வயசு அந்த மாதிரி சொல்லலாம். ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கான் அவன் சரியான ஒரு காமெடி பீஸு. அண்ட் எப்படி சொல்லணுன்னா, இந்த த்ரில்லிங்காக இருக்கும்ல, அந்த விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல அவர் வந்து ரொம்ப அனுபவசாலின்னு சொல்லலாம். நிறைய த்ரில்லிங்கான இது பண்ணி வீட்டில் அடி வாங்கி வாங்கி அப்பயும் திருந்தலை. முக்கியமாக டயாங்க்கு வந்து ரொம்ப செல்லம் ஊபின் தான். ஏன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு தம்பி இல்லையா, ஊபின் வந்து டயாங் கூட தான் சுற்றிட்டுருப்பான். ஆனால் டயாங் முன்னாடி வந்து நல்லவமாக நடிப்பான். டயாங் போனதுக்கப்புறம் வந்து எல்லா திருட்டு வேலையும் பண்ணுவான் அவன் தான். மியாவும் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மியா வந்து இப்போ தான் ஒரு 19 வயசு அப்படி சொல்லாமே, காலேஜ்லேயுமே தான் என்டர் ஆக போகிறான் அந்த பொண்ணு. வெயிட் பண்ணிட்டுருக்கா 12th ரிசல்ட்டுக்காக. இதான் ஒரு சின்ன இன்ட்ரோ இவங்க சைடில். நம்ம பேக் டு ஸ்டோரி போகலாம். இப்போது ஒரு டார்க்கான ஒரு குடோனில் ஒரு பல்ப் எரியுது. ஒரு லைட் வந்து எப்படி சொல்லணுன்னா, ஒரு எல்லோ கலரில் ஒரு லிட்டில் ஒரு லைட் மட்டும் எரியுது நடுவில், அப்படியே கொஞ்சம் ஆடிக்கிட்டே எரியுது. அந்த குடோனில் சுற்றி நல்லா பல்காக நிற்கிறாங்க எல்லாருமே, இந்த லுங்கி கட்டிட்டு அந்த மாதிரி உடம்புலாம் வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி நிற்கிறாங்க. ஒரு 4 பேர் வந்து நடுவில் வந்து அடித்து போட்டு அப்படியே அவனுங்க கதறிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே சுற்றி எல்லாவங்களும் நின்றுட்டு அப்படியே கை கட்டி அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அங்கே வந்து சேரில் ஒரு ஆள் வந்து நல்லா வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு நல்லா இடுப்பில் நல்லா ஏற்றி கட்டி அப்படியே அதை மடித்து ஒரு கட்டு கட்டி அவர் மீசையை நல்லா இது பண்ணி விட்டு முறுக்கி விட்டு அழகாக உட்காந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எஞ்சி நிற்கிறாரு. ஏய், எவ்வளோ தைரியம் இருக்கணும், ஊர் திருவிழாவில் குடிச்சிட்டு ஆட்டமாக போடுறீங்க, இதுக்கப்புறம் ஆட்டம் என்ன, உங்களால் எஞ்சி உட்காரவே முடியாது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னு தெரிஞ்சுது, திருவிழாக்கு வருவீங்க, நான் உயிரோட வீட்டுக்கு போக மாட்டேங்க, அள்ளி வரி போட்டுன்னு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்கிறாரு. அதை வந்து கேட்டுகிட்டே இவங்க பாடி பில்டர்ஸும் அள்ளி வாரி போட்டு போகிறாங்க. அவர் வந்து அந்த குடோனில் எல்லாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு விசுவாசமான ஒரு ஆள் இருப்பாங்களா, அவங்க வந்து சொல்கிறாங்க, ஐயா எல்லோரும் நம்ம ஆட்கள் எல்லாம் கோயிலுக்கு வந்துட்டாங்க ஐயா. இதோ வரேன். என் பேத்தி அம்மா வந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க காரில். சரி, வண்டி ரெடி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போகும்போது அப்படியே முறுக்கிட்டே போகிறாரு. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜமாணிக்கம். எஸ், இட்ஸ் யுவர் கிராண்ட் ஃபாதர். தாத்தா, டெரரான தாத்தா, எல்லாருக்கும் பயம் ராஜமாணிக்கம்னா. அவங்கக்கிட்ட சாஃப்டாக ரொம்ப ஸ்வீட்டான ஒரு தாத்தாவாக இருப்பார். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜீப்பில் போய் ஏறி உட்கார்றாரு. கூடவே நிறைய பசங்க ஒரு பாடி கார்ட்ஸ் மாதிரி பாடி பில்ட் பண்ணி அப்படியே துடுக்காக நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் அப்படியே எல்லாம் சேர்ந்து அந்த வண்டியில் ஏறி போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா அவனுக்கு வயிற்ற கலக்குது தன்னால், நம்ம இவனுக்கு யாதவுக்கு. அங்கிள், எப்போ அங்கிள் கோயிலுக்கு போவோம், சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. ஐயா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடலாங்களா? என்ன அங்கிள் இதை தான் அப்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, கோயில் ரொம்ப தூரம் இல்லைங்களே அங்கிள். அது ஒன்றும் இல்லைங்கய்யா, இங்கே கடைலாம் போட்டிருக்காங்க, நிறையா வண்டியெலாம் இருந்து ஒரே கூட்டமாக ஆகிப்போச்சு, அதனால் சுற்றிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே நம்ம வயனோட அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேட்குறாங்க, மாணிக்கம், நீ இந்த முன்னாடி வழியிலே காரை நிப்பாட்டேரியா? என்னங்கம்மா சொல்கிறீங்க?
இங்கேருந்து ரொம்ப தூரம் நடக்கணும் கோயிலுக்கு. கடை மட்டும்தான் இருக்கும். கடையெல்லாம் தாண்டி நடந்து போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுங்கம்மா. நம்ம சுற்றிட்டு அந்த பக்கம் காரை நிப்பாட்டி அந்த வழியாக கோயிலுக்குள்ளே போயிடலாங்கம்மா, அந்த கேட் வழியா அப்படின்றாரு அவர். இல்லை மாணிக்கம், பரவாயில்ல, பசங்க பொருள்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க. அப்படியே இந்த போகிற பக்கம் நிறையா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், கடை எல்லாமே ஒரே ஜோராக இருக்கும் பார்க்க பசங்களுக்கு. அதான் சரி அப்படியே பார்த்துட்டு நாங்கள் கோயிலுக்கு வரோம். நீ அம்மாவை அவங்களாம் கூட்டிகிட்டு அப்படியே அந்த பக்கம் வழியாக கேட் வழியாக வெயிட் பண்ணுங்க, நாங்கள் சீக்கிரம் வந்துடுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அம்மா ஐயா வந்து உங்களை பார்த்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு. அட நீங்கள் பரவாயில்ல, வண்டி ஓரமாக நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த சந்து வழியாக போகிற இடம்தான், அதுக்கிட்ட போய் நிப்பாட்டிடுறாங்க வண்டியை. எல்லோரும் வண்டியிலேருந்து இறங்குறாங்க. அப்போ நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு சொல்கிறீங்க, அம்மா நீ எதுக்குமா இறங்கி வர? அப்புறம் உங்களுக்கு விவரம் தெரியாது, உங்களை பார்த்து வேற கூட்டிகிட்டு போயிட்டு வரணும் அப்படின்னு வந்து இவங்க சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி தானே அந்த கார் வந்திருக்கும். அவங்களும் நிப்பாட்டிடுறாங்க. என்னம்மாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காரில் அந்த விண்டோ வழியாகவே எட்டி பார்த்துட்டு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைங்கய்யா, இப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி கோயில் போகிற வழியில் இந்த வழியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அட கிறுக்கு பயலே, இந்த பக்கம் ஒரே கூட்டச்சத்தமாக இருக்கும், ஆளுங்க ஒரே முட்டி முரசி ஒரு மாதிரி போயிட்டுருப்பாங்க, கடையாக இருக்கும், கோயிலுக்கு நடந்து போகிறது கஷ்டம் இல்லையா அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஆச்சி. சொன்னேங்கம்மா, கேட்கல, உங்கள் பொருள் வாங்கணும் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு வந்து மாணிக்கம் சொன்னோன்னே ஆச்சி கீழே இறங்குறாங்க. அப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, அம்மா பரவாயில்லம்மா, இதில் என்னம்மா இருக்குது, நாங்கள் போயிட்டு வரோம், நீங்கள் தான் வயசான காலத்தில் எதுக்கு நடந்துக்கிட்டு, கல்லும் முள்ளுமா இருக்கும், நீங்கள் வண்டியில் ஏறி அந்த பக்கம் போயிட்டு வாங்க. நீ மட்டும் என் பேத்தி கூட அப்படியே போய் ஜாலியாக சுற்றிட்டு வருவியா? அப்போ வா, நீயும் வா, நம்மளும் போவோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. என்னம்மா புரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஜானு, அதாவது உங்களோட கசின் ஜானு அப்புறம் யமுனாலாம் இடிக்கிறாங்க உங்களை. என்ன போய் ப்ளீஸ் 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 ஆசையாக இருக்குக்கா, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. முடியவே முடியாது என்னால், போய் பேசுக்கோ ப்ளீஸ்க்கோ, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ரிட்டி ப்ளீஸ், வீட்டுக்கு போனோடனே உனக்கு மாலாம் தரேன் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு வந்து அவள் கெஞ்சிட்ருக்கா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. போயிட்டு அம்மா ஆச்சி 2 பேர் நிப்பாட்டுங்க, நாங்களே போய்க்கிறோம், நீங்கள் வந்து காரில் ஏறி அந்த என்ட்ரன்ஸ் வழியாக போய் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் அப்படியே பொருள் என்ன வாங்கணுமோ வாங்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரோம். ஐயோ இதோடா அம்முனி, நாங்கள் காலி ஆகிடுவோம் தெரியும்ல, தாத்தா வகுந்துருவார் எங்கள் எல்லாத்தையும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. இல்லை நான் தாத்தாட்ட பேசிக்கிறேன், நீங்கள்லாம் போயிட்டு வாங்க, நான் தங்கச்சி கூட்டிகிட்டு போய் வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை நாங்களும் கூட வரோம், தனியாக போகக்கூடாது, பொட்ட பிள்ளைங்க வேற. மா இது நம்ம ஊருமா, ராஜமாணிக்கம் பேத்திங்க மேலே யார் கை வைப்பா, என்ன பிரச்சனையாகும் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, பேச்செல்லாம் தெளிவாக தாயா பேசுகிற, ஆனால் இந்த ஊர் வந்து ரொம்ப கூட்ட சலசமாக இருக்கும், எப்போ என்ன ஆகும்னே தெரியாது, ராஜமாணிக்கம் பேத்தியாக இருந்தாலும் நீ ஒரு பொம்பளை பிள்ளை, அதனால் எங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம், புரிஞ்சுக்கோயா அப்படின்னு வந்து ஆச்சி பேசுகிறாங்க. நீங்கள் ஆச்சிக்கு ஐஸ் வச்சு அது வச்சு இது வச்சு ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணிடுறீங்க. அவங்களும் வேறு வழி இல்லாமல் காரில் ஏறி போகிறாங்க. பட் வேலுச்சாமி இருக்கார்ல, அவரை வந்து இறக்கி விட்டு பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பாக நீ தான் போயிட்டு வரணும் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி பின்னாடி வந்து உங்கள் கூட வந்து ஜாயின் ஆகிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஜானு, சாரா, அப்புறம் உங்கள் தங்கச்சி யமுனா, யாதவை ஏன் இறக்கி விட்டாங்கன்னா, யாதவ் வந்து அந்த இடத்துல எனக்கு முட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி குடுகுடுன்னு பாத்ரூம்குள்ளே ஓடி இருப்பான். யமுனா எல்லாருமே அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க, நான் அவனுக்கு வைத்த கலக்கியிருக்கோம் இல்லையா. அப்படியே நீங்கள் எல்லாருமே கேர்ள்ஸ், அதாவது நீங்கள் கசின்ஸ், இளம் கசின்ஸ் எல்லாம் இறங்கிட்டீங்க. வேலுச்சாமி அவர் கூட இருக்கார். அம்மா நீங்கள் என்னென்ன வாங்கணும் எல்லாம் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் கடை சொல்லுவேன், ஏதாவது வாங்கணுன்னு ஏதாவது லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கீங்களாம்மா அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை, கோயிலுக்கு தேவையான அர்ச்சனை எல்லாமே வந்து எங்ககிட்ட தான் இருக்குது, நம்ம அப்படியே போவோம், போகிற போக்கில் இந்த யாதவ் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே பார்க்குறீங்க, காலங்காத்தால் ஆக்சுவலாக இது இல்லைங்களா, நீங்கள் அங்கேருந்து கிளம்பும் போதே மணி ஒரு 5:30 6 அந்த மாதிரி ஆயிருக்கும், 6 மணிக்கு மேலேயே இருந்திருக்கும். அங்கேருந்து இங்கே ட்ராவல் வரத்துக்கே உங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிருக்கும், ஏன்னா ஒரே கூட்டமாக இருந்திருக்கும். போகிற வழியில் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் வண்டி சுற்றிட்டு தான் வந்திருக்கும், ஏன்னா இந்த டைம் வந்து கொஞ்சம் சுற்றி விட்ருப்பாங்க கோயிலுக்கு, நிறையா வந்து வண்டிலாம் நிப்பாட்டி ஒரு மாதிரி டிராஃபிக் ஜாமாக இருக்கும் கோயிலுக்கு, நிறைய டூரிஸ்ட்லாம் வந்திருக்கோம்ல, டூரிஸ்ட் பஸ் அது இதுன்னு, அதனால் ஸோ அப்படியே சுற்றிட்டு இந்த பக்கம் வர உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்கும், ஒரு 7:30 மணி இப்படி ஆகிடுச்சு, இப்போவே 7:30 மணி 8 மணி இருக்கும் சம்திங் டைம், ஓகேங்களா. நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க, ஒரே கூட்டமாக இருக்குது. இந்த வேஷம்லாம் போட்டு கோயிலுக்கு வேஷம் போடுவாங்க பார்த்தீங்களா, இந்த அம்மன் வேஷம், அந்த வேஷம் இந்த வேஷம்னு சொல்லிட்டு நல்லா கடவுள் வேஷமாக போட்டுட்டு வந்து குழந்தைங்கள்லாம் அழகாக நிப்பாட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களும் இருக்குது. நிறைய அம்மன் வேஷம், கிருஷ்ணர் வேஷம், ராமர் வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக குழந்தைங்களுக்கு போட்டு அவங்களுடைய பெற்றோர்கள்
அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அப்படியே நடந்துட்டுருக்காங்க. கூட்டமாக தான் இருக்குது காலையிலேயே கோயில். இப்போ கொஞ்சம் விசேஷ நாளுங்குமே காலையிலேயே எல்லா கூட்டமும் வந்துருச்சு. அன்னதானம் வேற போடுவாங்க, நம்ம மக்கள் சும்மா இருப்பாங்களா? ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பக்கம் பார்த்துட்ருக்கீங்க, ஒரே கூட்டமாக இருக்குது. அந்த லைட்ஸு ஃபுல்லாக அப்பயும் காலையிலேயே லைட்டு போட்டுட்ருக்கு. ஒரு ஒரு கடைக்கு வந்து சின்ன பல்பு மாதிரி போட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய கடை இருக்குது, நிறைய கடை சொல்ல முடியாத அளவுக்கு. ஸோ இதெல்லாம் அப்படி தூரமாக வந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கையில் அந்த அர்ச்சனை இது இருந்துகிட்டே தான் இருக்குது. அக்கா, நம்ம இதெல்லாம் அப்படியே போகிறப்போ பார்த்துட்டு எது வேணுமோ வாங்கிட்டு சீக்கிரம் போகணும். நீ சீக்கிரம் போகல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. யாதவும் வந்துடுறான். அப்பாடா, இயற்கையை வெளியே விடுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுது. என்ன வண்டி ஓட்டுறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வரான். என்னண்ணா வேலை முடிச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு எவனா நக்கலாக கேட்டோன்னே, போட்டேண்ணா, உனக்கு வந்தால் தான் தெரியும் அந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க நடையை கட்டுவோம், நானாக தான் உங்களோட போயிருப்பேன். இந்த கரும்பு வைத்த கதைக்கிச்சு, இல்லைன்னா நான் உங்களோட வந்திருக்கவே மாட்டேன். பொண்ணுங்க கூட வர்றதே கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எரிச்சலில் போயிட்டுருக்கான். நீங்களாம் சிரிச்சுட்டே வரீங்க. அப்போ சாரா பேசிட்டு வரா யமுனா கூட. ஏன் யமுனா, உங்கள் அண்ணா எப்பயுமே இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலாய்ச்சிட்டு வந்துட்டுருக்கான். ஏய், இன்னும் 2 வாண்டும் சேர்ந்து என்னை பேசிகிட்டு இருக்கீங்க, பல்ல தட்டி கையில் குத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீராப்பா நடந்துட்டுருக்கான். அவன் கூடயே வேலுச்சாமி அவரும் முன்னாடி நடந்துட்டுருக்காரு. நீங்கள் ஜானு, சாரா, யமுனா அப்படியே பேசிட்டு எல்லோரும் ஒன்றா போயிட்டுருக்கீங்க. போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவ இருக்கால சாரா, சும்மா இல்லாமல் யமுனா வா நம்ம அங்கே போய் வாங்கலாம், நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் தரத்தரம் இழுத்துட்டு போயிட்டு ஏதோ அங்கே ஒரு வளையல் செட்டு மாதிரி இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. வளையல் செட்டு, ஹேண்ட்பேக்கெல்லாம் போட்டு இருக்குது. இது செம்மையாக இருக்கல, செம்மையாக இருக்கல அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. யாதவும் வேலுச்சாமி எதிர்ச்சியாக திரும்பும் போது, ஐயோ இதுங்க ரெண்டு அங்கே என்ன பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிக்க போகிறாங்க. இப்போ நீங்களும் ஜானு தான் நிற்கிறீங்க. ஐயோ, உன் தங்கச்சிக்கிற வேலையே இல்லையாடி, ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா வாங்கிடணும், வளையல் கம்மல் எதையும் விட்டு வைக்க மாட்டா போலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நீங்களும் அவங்க கூட போகிறீங்க. அவங்க பிடிச்சி இழுத்துட்டு வரதே கஷ்டமாக இருக்குது, வேறு வழி இல்லாமல் அவ்வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இழுத்து கூப்பிட்டு போயிட்டுருக்கீங்க. சேட்டை செய்யாமல் இருக்க முடியாதா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பொருளை வாங்கணுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ யாதவும் வேலுச்சாமியும் பார்த்துட்டு வேலுச்சாமி வந்து சொல்கிறான், ஐயா நம்ம அங்கே போயிட்டு ஒரு டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும், டோக்கன் மாதிரி, அதை வாங்கினா தான் இந்த அர்ச்சனை இது எல்லாமே உள்ளே போக முடியும், அதனால் வாங்க நம்ம போய் வாங்கிட்டு வந்துடுவோம். அம்மா நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிடுறாங்க வாங்கிறதுக்காக. ஏன்னா அந்த டோக்கன் எல்லாம் வாங்கினா தான் இந்த மாலை இந்த பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போக முடியும். அந்த கோயில் ரொம்ப பெருசு. ஸோ இந்த செக்யூரிட்டி மாதிரியும் இருக்கும், சில பேகு எல்லாமே உள்ளே எடுத்துகிட்டு போகணும், அந்த ஸ்லிப்பர் வரத்துக்கு டோக்கன், அந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி இருக்கும் அந்த கோயிலுக்கு. அதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு போனால் டோக்கன் வேணும், அதை வாங்கிறதுக்காக போயிருப்பாங்க, அர்ச்சனை டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் இந்த கோயிலில் நீங்கள் பெரிய ஆளாக இருந்தாலும் இட் டேக்ஸ் டோக்கன். ஓகே, கோயிலுக்குள்ளே போகணுன்னா டோக்கன் அப்படின்ற ஒரு அலோவன்ஸ் உங்களுக்கு வேணும் கண்டிப்பாக. அதனால் போயிருக்காங்க அவங்க 2 பேருமே. யமுனா நீங்களாக தான் இன்னும் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜானு சாராவும் பார்க்குறாங்க. சாரா வந்துட்டு, அக்கா இது நான் அன்றைக்கே உன்ட்ட கேட்டேல, அக்கா வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் போய் வாங்கிறதுக்காக போயிடுறாங்க. நீங்கள் முன்னாடி நடைய கட்டிகிட்டு இருங்க வயன், நாங்கள் ஏதோ வந்துடுறோம் அப்படின்னு வந்து இவங்க சொல்லும் போது, நீங்கள் இல்லை நாங்கள் இங்கே நிற்கிறோம், நம்மளாம் ஒன்றாவே போகலாம், பிரிஞ்சிட வேணாம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை எங்களுக்கு இந்த ஊர் பற்றி தெரியாதா, நாங்கள் வாங்கிட்டு எப்போ இருந்தாலும் சீக்கிரம் வந்துடுவோம், நீங்கள் பொறுமையாக முன்னாடி நடந்துட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டயும் யமுனாகிட்டேயும் சொன்னோன்னே, சரி வாக்கா நம்மளும் முன்னாடி போவோம். நான் அதிசயமாக நீ அவங்களோட போய் ஒட்டாமல் இருக்க. இல்லை சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பேசிட்டு அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டுருக்கீங்க. நீங்களும் அவ்வளோ ரேண்டமாக பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சடனாக வந்து இந்த குடுகுடுன்னு குழந்தைங்களாம் ஓடும்ல, அந்த மாதிரி ஒரு குழந்தை ஓடிட்டுருக்கு முன்னாடி. அந்த குழந்தை தொத்திட்டே ஒரு பொண்ணு வந்து வேகமாக ஓடிட்டுருக்கா. பொண்ணுன்னு சொல்ல முடியாது, ஒரு கிட்டத்தட்ட பொம்பளைன்னு சொல்லலாம். அது ஓடி போகும்போது உங்களை ஒரு இடிச்சிருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விழுகிற மாதிரி போகிறீங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் மேலே போயிட்டு விழுந்துடுறீங்க அப்படியே பட்டுன்னு. அவங்க மேலே லைக் வந்துட்டு ரொம்ப லீனாகி போய் விழுந்துடுறீங்க அவங்க விட்ட வேகத்துக்கு. அதாவது தள்ளி விட்ருப்பாங்க, அந்த முன்னாடி வேறு உங்களுக்கு ஒரு கல் இருந்திருக்கும். தமாலில் போய் விழுகிற மாதிரி போகும்போது கிட்டே பிடிச்சிக்கிறீங்க அந்த ஆளை. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மூச்சு ஹெவியாக விடுறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆள் மேலே சாஞ்சிருப்பீங்களா, அப்படியே எஞ்சி நின்று பார்க்குறீங்க. பார்த்தா அந்த ஆள் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஊரில் ஹேண்ட்ஸமாக அப்படியே நல்ல மேன்லியாக ஒரு ஆளை பார்க்குறீங்க. அந்த ஆள் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப இளம் வயசு மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஆளோட கண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக மேன்லியாக சொல்லுவாங்கள்ல, சில பேரோட கண் வந்து ரொம்ப மேக்னெட்டிக்காக இருக்கும், டாமினண்ட்டாக இருக்கும்னு, அந்த மாதிரி இருக்குது. அந்த ஆளோட கை வந்து இன்னும் உங்கள் இடுப்பு மேலே தான் இருக்குது ஸ்டில்லு. நீங்கள் அப்படியே அந்த கையை தான் பார்க்குறீங்க. அந்த கையை அப்படியே எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் அந்த ஆளோட grip வந்து இன்னும் ரொம்ப டைட்டாக தான் இருக்குது. அந்த grip எடுக்கவே இல்லை, அப்படியே தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போ கூட அவங்க கூட ஒரு 4 பசங்க இருந்திருப்பாங்கல்ல, அவங்க அப்படியே பார்க்குறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு
அவங்க அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க 4 பேரும் கொஞ்சம் எட்ட நின்றுட்டுருக்காங்க. யமுனா இதை பார்த்துட்டு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வரா. அக்கா ஏதோ அடிபட்டுருச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நீங்கள் வந்து இன்னும் ஸ்டில் அவரோட க்ரிப்லேருந்து வெளியே வர முடியாமல் அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. ஏன்னா அவரோட க்ரிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த கையை எடுக்க நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. அந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்காரு. அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி ரொம்ப இன்டென்ஸாக பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அவர் அப்படியே பார்த்துட்டு அந்த கையை எடுக்க ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ யமுனா வந்துட்டு ஹலோ மிஸ்டர் கையை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த கையை எடுக்க ட்ரை பண்ணுறா. 2 பேராலையும் சுத்தமாக முடியல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன நினச்சாரு அப்படின்னு தெரில. உங்களை பட்டுன்னு வந்து அந்த ஹிப்போட சேர்த்து அவர் அணைச்சிக்கிட்ட மாதிரி கிட்ட இழுத்துக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு நீங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உடனே அந்த கையை உதறி விட்டுறீங்க. இங்கே பாருங்கள் கையை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவர் ஃபேஸ் பண்ணாமல் அப்படியே அந்த கையை அப்படி எடுக்க ரொம்ப போராடிட்டு இருக்கீங்க. யமுனாவும் ட்ரை பண்ணுறா. யோ உனக்கு சொன்னால் புரியாதாயா, எவ்வளோ நேரம் பிடிச்சிட்டே இருப்பேன் அக்காவை விடியா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து கத்திட்டுருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்துட்டு மா பொல்ல இங்கே வா, என்ன அவள் இவன் மரியாதையெல்லாம் பேசுகிறா, வாயா போயான்னு, உன்னோட எவ்வளோ வயசில் பெரியவங்க தெரியுமா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க, என் அக்கா மேலே கை வச்சா சும்மா இருக்க முடியாது, என்னால் கை எடுக்க சொல்லுங்கள் ஒழுங்கு மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா ரொம்ப ஒரு மாதிரி கண்ணீர்னு பேசுகிறா. அதில் இருக்கிற அந்த பையன் பார்த்துட்டு மா ஊருக்கு நீ புதுசு போலையே, என் மாப்பிள்ளைய பற்றி உனக்கு தெரியாது, எட்டப்போ இந்த பாருங்க தேவையில்லாத பேச்செலாம் வச்சுக்காதீங்க, தெரியாமல் விழுந்துட்டான் என் அக்கா, அதுக்கு இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறதா, 4 பேர் என்ன நினைப்பாங்க, சுற்றி பாருங்க எப்படி பார்த்துட்ருக்காங்கன்னு அப்படின்னு வந்து அவள் சொன்னோன்னே அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிச்சிட்டு இருந்த ஆள் வந்துட்டு சுற்றி பார்க்குறாரு. அது வேறு யாரெல்லாம் நம்ம டேங் தான். டேங் சுற்றி பார்த்தோன்னே அந்த கடைக்காரங்க எல்லாருமே இருந்திருப்பாங்களா. டேங் பார்த்த பறவைக்கு எல்லோரும் அவங்க வேலையை அவங்க பாட்டுக்கு பார்த்துட்ருக்காங்க. அப்படியே டேங் வந்து உங்கள் இடுப்பு பிடிச்ச மாதிரி தான் நின்றுட்டுருக்காரு. இன்னும் நவரவே இல்லை, அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா இல்லை இது லவ் அட் வேறு ஏதாவது தான் தெரில. அவர் அப்படியே உங்களே தான் இன்டென்ஸாக பார்த்துட்ருக்காரு. யமுனாவும் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கா. இதை பாருங்கள் என் அக்கா விட போகிறீங்களா இல்லையா, ஊரை கூப்பிட்ருவேன் அப்புறம் நாங்கள் யாருன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்கீங்க, மரியாதை அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திகிட்ருக்கா. நீங்கள் அந்த கையெடுக்க ட்ரை பண்ணுறீங்க. ஹலோ மிஸ்டர் என்ன பிரச்சனை உங்களுக்கு, தெரியாமல் மேலே விழுந்துட்டேன் தட்டி விட்டதுனால, இப்போ அதுக்குன்னு இப்படி பிடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம் உருக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கையை எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. எடுக்காதுமே உங்களுக்கு சரியாக கோவம் வந்துடுது. ஏன்னா இடுப்பில் அவ்வளோ நேரம் யார் என்னன்னு தெரியாத ஆள் கை வச்சா கோவம் வருமா வராது. அதுவும் 2 இடுப்பில் பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கோமே பலாரும் அரையலான்ற மாதிரி போகிறீங்க கோவத்தில். அப்போ கரெக்டாக ஒரு ஹேண்ட் எடுத்து அந்த ஹேண்டை க்ரிப்பாக பிடிச்சிடுறாரு ரிஸ்ட்டை. உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது, பிடிச்ச புடியில் கையே ரெட் ஆகிடுச்சு, இடுப்பும் ரெட் ஆகிருக்கு. நீங்கள் அப்படியே அந்த கையை எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. விடியா கையை ஜுப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, விடவே மாட்டார் அவர். அப்படியே உங்களை பார்த்துட்டு ஒரு நக்கலான ஒரு பார்வை, அதுலேயே உங்களுக்கு தெரியுது சின்ன பிரச்சனை உனக்கு, கையை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கத்திட்டே இருக்கீங்க. யமுனாவுக்கும் கோவம் வந்துடுது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் அப்படியே எகிரிட்டு வரோமே அந்த பசங்க வந்துட்டு ஓய் எகிராத, என்ன பழக்கம் இது, பெரியவங்கிட்ட எப்படின்னு இருக்கணும்னு சொல்லி தரலையா, அடங்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பாய் சேர்ந்து அவளை வந்து ரேக் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்டு நீங்கள் கையை விடுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அவர் பிடிச்ச பிடியில லைட்டாக கண்ணே கலங்கிருக்கும். ஏன்னா அவ்வளோ குரூப்பாக பிடிச்சிருக்காரு. உங்களுக்கு அப்படியே எலும்பே வலிக்க ஆரம்பிக்குது உங்களுக்கு ரிஸ்ட் டைம். நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே யமுனா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க 3 பேர்கிட்டையும் முறைச்சிக்கிட்டு அப்படியே சண்டைக்கு போகிற மாதிரி நின்றுட்டுருக்கா. இங்கே வந்து ஜானு சாராவும் வாங்கிட்டு பொருள்லாம் வாங்கிட்டு அப்படியே இந்த பக்கம் வருவாங்களா, அவங்க அதை பார்த்துட்டு அப்படியே பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. யமுனா என்னாச்சு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வராங்க. இங்கே பாருங்கள் அவங்க ஊருக்கு புதுசு, கையெடுங்க அப்படின்ற மாதிரி ஜானு சொல்லிட்டு இருக்கா. அவங்க ஆனால் கேட்கவே இல்லை. அப்போ வந்து அந்த 3 பேரில் ஒருத்தவங்க நின்றுட்டு இருப்பாங்களா, அது வேறு யாரும் இல்லை நம்ம ஜிமின் தான். அவர் பார்த்துட்டு டார்லிங் நீ என்ன இந்த பக்கம், யார் இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்கள் மாமா, இது இவங்க ஊருக்கு புதுசு, நீங்கள் அவங்கள போவிடுங்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிகிட்ருக்கா. இதோ பாருடா, நாங்களாம் வேணும்னு வந்து விழுந்தோம், உன் ஃப்ரெண்டு தான் வந்து விழுந்தா மேலே, என்னென்னு போய் கேளு நீயே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஜானு வேகமாக வந்துட்டு இங்கே பாருங்க மாமா, அவளுக்கு தெரியாது இது என்ன ஊருன்னு சொல்லிட்டு தெரியாது, நீங்கள் யாருன்னு தெரியாது, தெரியாமல் விழுந்துருப்பா, அதுக்கு மன்னிச்சிருங்க, வயன் மன்னிப்பு கேள்றி அப்படின்னு வந்து அவள் சொல்கிறா. நான் இதுக்கடி மன்னிப்பு கேட்கணும், என்னை யாரோ இடிச்சு விட்டுட்டாங்க, தெரியாமல் விழுந்துட்டேன், அதுக்கு இடுப்புலேருந்து கையை எடுக்கலை, இந்த ஆள் சரியான பொறுக்கி போல அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த குரூப் இன்னும் ஸ்ட்ரைட் ஆகிட்டே போகுது நீங்கள் விடுற வார்த்தைக்கு. மன்னிப்பு தான் கேட்டுட்டு வாயண்டி, உனக்கு தெரியாது யாருன்னு சொல்லிட்டு, மாமா அவள் தெரியாமல் பண்ணிட்டா மாமா, விட்டுருங்க மாமா அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. சாராவும் வந்துட்டு ஆமாம் மாமா அக்காவுக்கு தெரியாது ப்ளீஸ் பாவம் அப்படின்ற மாதிரி அவளும் ஃபேஸை வந்து ரொம்ப பாவம் போல் வச்சுட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. ஜிமின் அங்கேருந்து சிரிச்சிட்டே இருக்கான், விடவே இல்லை. யமுனா பார்த்துட்டு என்ன நீங்கள் எங்களை சாரி கேட்க சொல்லிட்டு இருக்கீங்க,
இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த பாருங்க, இந்த பொறுக்கியை ஒழுங்காக கையை விட சொல்கிறீங்களா, இல்லை இப்போ நான் போலீஸை கூப்பிடுவா அப்படின்ற மாதிரி அவன் நான் பேசினோடனே ஜானு வந்து அவள் வாய் மூடிட்டு, வாயை மூடேண்டி, ஏன்டி தேவலாம் பிரச்சனை நீயே வாய் கொடுத்து வாங்கிக்கிற ஷூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஒயன் நீ சாரி மட்டும் கேட்டுரு ஒயன், போயிடலாம் ஒன்று இங்கேருந்து, பிரச்சனை வேணாம் ஒயன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிகிட்டே இருக்கா. உங்களுக்கு அந்த கை வேறு ரொம்ப வலிக்கவுமே நீங்கள் சாரி கேட்டுடுறீங்க. சாரி என் கையை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ கூட அவர் வந்து பொறுமையாக தான் அந்த கையை ரிலீஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு கையே செம்மையாக சவந்து போயிடுச்சு. அது அப்படியே அவர் பார்த்துட்ருக்காரு. இடுப்பும் வந்து ஃபுல்லாக சவந்துருக்கு ஒரு பிடிச்சபடியில். நீங்கள் விட்டால் போதுண்டா சாமி, அங்கேருந்து உடனே யமுனா கூட்டிகிட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க, வேகமாக முன்னாடி நடந்து போகிறீங்க 4 பேருமே. அது அங்கே தூரத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஜிமின்னு, ஃபெலிக்ஸு, கூட வந்து நம்ம டயாங்கு, இன்னும் ஒரு 2-3 பசங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம டயாங்கோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாமே, எல்லாருமே அங்கே தான் இருந்திருப்பாங்க. அப்படியே ஜிமின் பார்த்துட்டு டயாங்கை பார்த்து கேட்குறாரு, ஏண்டா அந்த பிள்ளையோட கையை அவ்வளோ கிரிப்பாக பிடிச்சிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்டோடனே டயாங் எதுவுமே பேசலை. வண்டியில் ஏறு கிளம்போம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவங்களாம் வண்டியில் ஏறி எப்படி கிளம்புறாங்க. டயாங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அங்கே உட்காந்து தான் இருந்திருப்பார். அவரோட போலில் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பார். ஏன்னா இந்த கோயிலில் எல்லா வேலையும் பார்க்கணும்ல, அந்த அவர் முக்கியமாக பார்த்தா வெளி இடத்துல வர முடிஞ்சுது. கோயிலில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பார். அந்த ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துருக்கும் போது தான் கரெக்டாக நீங்கள் வந்து அவர் மேலே விழுந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு பொண்ணு வந்து தான் மேலே விழுந்தோடனே அந்த ஒரு பொண்ணோட ஸ்மெல்லு சொல்லுவோம்ல, அதை வந்து ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் அவர் மேலே விழும்போது கரெக்டாக உங்களோட முடி, உங்கள் நெக்கு, உங்கள் மல்லிப்பூ, மல்லியா முல்லைப்பூ, இது உங்களுக்கு ஃபேவரட் பூ சரிங்களா, அந்த பூ தான் அப்படியே மூந்து பார்த்துருப்பாருக்கு. அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கும் அவர் மேலே நீங்கள் விழுந்தோடனே. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவர் தெரியாமல் அந்த டைம் நீங்கள் விழுந்தோடனே பேலன்ஸ் பண்ணுற டைம் வந்து ஹிப்பை பிடிச்சிருப்பார், 2 ஹிப்பையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. அது வேறு ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அந்த டைமே விடவே கூடாது அப்படின்ற அந்த ஒரு தாட் வந்திருக்கும் அவருக்கு ஃபர்ஸ்ட் டைமு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரிப்பாக பிடிச்ச மாதிரி தான் நின்றுப்பார். அப்புறம் உங்களை பார்த்துட்டு உங்களோட கண்மை, அந்த கோபுரப்பொட்டு, அது கீழே அழகாக குங்குமம், தோடு, சின்ன தோடு, சின்னதாக செயின், லிப்பாமு, மூக்குத்தின்னு சொல்லி எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வரும்போதே அவருக்கு என்னென்னமோ பண்ணியிருக்கோம் உள்ளுக்குள்ளே. எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத சில திங்ஸ் வந்து ஃபீல் பண்ணியிருப்பார். அது என்னங்கிறத அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதை பற்றி திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது தான் கிரிப்பாக பிடிச்சிட்ருப்பார் சம்மந்தமே இல்லாமல். ஏன்னா அந்த டைம் வந்து அவருக்கு அதுக்கான ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து உங்களை அந்த இடத்த விட்டு போட்டாருன்னா தெரியாதுல்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் பிடிச்சிட்ருப்பாரு. நீங்கள் சில விட்ட வார்த்தைலாம் அவருக்கு கொஞ்சம் ட்ரிகராக இருக்கும், அதனாலையும் பிடிச்சி இன்னும் குரூப்பாக பிடிச்சிட்டு இருந்திருப்பார். அப்புறம் நீங்கள்லாம் வந்து சாரி கேட்டு அந்த மாதிரி போவீங்கல்ல, அப்போ தான் விட்டுருப்பாரு. அங்கேருந்து போகிறப்பையும் உங்களை ஒரு எட்டு பார்த்துட்டு தான் போவார். அழகாக உங்கள் தலையில் அந்த மல்லிப்பூ அவ்வளோ பெருசாக இருக்கும். அப்படியே நீங்கள் வேகமாக நடந்து போகிறது எல்லாத்தையும் அப்படியே பார்த்து ஸ்மோக் பண்ணிட்டே அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பைக்கில் போயிருப்பார் அங்கேருந்து. இந்த பக்கம் ஜானு நீங்கள் கத்திட்டு வரீங்க, அந்த ஆளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா, என் கையை பாருடி எவ்வளோ கிரிப்பாக பிடிச்சிருக்கான்னு. ரெட்டிஷ் ஆகிடுச்சு. கையை மட்டும் இல்லடி இடுப்பு கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜானு பேசும்போது, இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை, ஒழுங்காக பாட்டி கூடயே போயிருக்கலாம் போல், பாரு இப்போ என்ன பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அச்சனை தட்டு வேறு கொட்டிருச்சு. எல்லாம் அந்த பொம்பளை நாள் தான், எங்கே அந்த பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த பொம்பளை இடிச்சு அடிக்கு தானே போய் விழுந்தீங்க, இப்போ நல்லா மாட்டிக்கிட்டீங்க. அதெல்லாம் பற்றி நினச்சிட்டு வந்துருக்கும் போது, நீ எதுக்கு அவங்கள மாமான்னு கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜானுவை பார்த்து கேட்குறீங்க. இப்போ சாரா சொல்கிறா, ஆமாக்கா அவங்க வந்து நமக்கு ஒரு மாமா முறை தான் வேணும், அவங்க எல்லாருமே அதுக்குன்னு இடுப்பில் கை வைப்பாங்களா, தாத்தாட்ட சொல்லி கொடுக்க இரு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லி நடந்துட்டு இருக்கும்போது ஜானு வந்து உங்கள் கையை கிரிப்பாக பிடிச்சிட்டு, வேணாம் ஒயின் வேணாம் அப்படின்றா. ஏன் வேணாம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அப்படியே விடக்கூடாது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லும் போது யமுனாவும், ஆமாக்கா எவ்வளோ கொழுப்பு தெரியுமா, அந்த 3 தட்டி மாடுங்க வேற என் முன்னாடி வந்து என்ன ரேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு அவ்வளோ எரிச்சல் ஆயிடுச்சு, நான் தாத்தாட்ட கண்டிப்பாக சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லும் போது சாரா வந்து பேசுகிறா, இல்லை யமுனா புரிஞ்சுக்கோ, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் இது தாத்தாக்கிட்ட போனால் சரிப்பட்டு வராது, ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு வந்து அவள் சொல்லிகிட்ருக்கா. என்னடி இது சொல்கிற, அவங்க வேறு யாரும் இல்லடி, நம்ம பெரிய தாத்தா இருக்கார்ல, அவரோட புள்ள தான் அவர், லைக் பேரன், சின்ன பேரன் சொல்லலாம், அவர் தான் அவன் கையை பிடிச்சிட்டு இருந்தது. அதுவும் இல்லாமல் இப்போ நீ இந்த மாதிரி இவங்க தான் பிடிச்சாங்கன்னு சொன்னால் கோவில் டைம் வேறு பிரச்சனையாயிடும் கண்டிப்பாக. நீ எதுக்கு என்னோடய பேத்தி கையை பிடிச்சேன்னு சொல்லி இவர் சண்டை போவார், வெட்டு குத்துன்னு ஒரே ஒரு பிரச்சனையாக போய்டும்டி, அதனால தான் வேணான்னு சொன்னேன். இது நீ மறந்துடணும்னு நான் சொல்ல, இதை நம்ம தனியாக வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நீ இதை தாத்தாட்ட போய் சொன்னனா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க எடுப்பதுக்கும் செட் ஆகாது, சண்டே ஆகிட்டுருக்குன்னு உனக்கே தெரியும், பார்த்து வைன், நம்ம இந்த சண்டையை வச்சுக்கக்கூடாது அப்படியே வந்து அவள் சொல்லிகிட்ருக்கா. நீங்களும் அதை புரிஞ்சுக்கிறீங்க. ஓகே இது கோவில் டைம் வேறு, திருவிழா டைமு, இந்த டைமில் இவங்களே சண்டை போட்டு அடிச்சிக்கிட்டா நல்லா இருக்காது இல்லை, 4 பேர் என்ன பேசுவாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் ஊரில் ரொம்ப கௌரவமாக இருக்கிறவங்க 2 தாத்தாங்களும், அதனால் இது பிரச்சனை ஆகிடுமேன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. நான் உங்களால் மன்னிக்கவே முடியல,
எவ்வளோ தைரியம் தான் இடுப்பு அப்படி கிரிப்பாக பிடிச்சிட்டு நம்மளே சாரி கேட்க வச்சிருப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம், யமுனாவுக்கும் கோவம். 2 பேருக்கும் பிடிக்கவே இல்லை சுத்தமாக. ஃபஸ்ட் சைட்லேயே டேங்க வெறுக்கிறீங்க 2 பேருமே. வெறியாக வருது உங்கள் 2 பேத்துக்கும் அவர் மேலே. ஆனால் நீங்கள் போயிட்டுருக்கும் போது அவங்க அங்கேருந்து டோக்கன் வாங்கிட்டு வராங்க. நம்ம யாதவும் வேலுச்சாமியும், அம்மா ஏதாவது சாப்பிட்றீங்களாம்மா, களைப்பாக இருக்கா, இதுக்கு ஒன்று தான் குறை அப்படின்னு வந்து ஜானு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஏன்னா தட்டில் இருந்து எதையுமே காணும், தேங்காய் பூ பழம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யாதவை பார்த்துட்டு கேட்குறான். போய் வாங்கிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு தட்டி மாடு அப்படின்னு வந்து யமுனா திட்டுறா. ஏய் நான் உனக்கு அண்ணன் மரியாதை தோல் தான் அப்படின்னு வந்து அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, போடா டேய் நானே வெறியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி கடுகடுன்னு இருக்கிறத அவன் பார்த்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு நான் கேட்டுக்கல. போயிட்டு இவங்க சாரா வேலுச்சாமி இவங்கெல்லாம் போயிட்டு அந்த பழம் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அந்த தட்டில் வச்சு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து சரி இப்போ போகலாமா, அப்புறம் மேப்பு வேணும்யா, இந்த கோயில் பெருசு அப்படின்னு வந்து யாதவ் சொல்லும் போது அந்த மேப்பு மேலே அந்த பக்கமே போட்டிருக்காங்க எந்தெந்த கேட் எந்தெந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸு. அதில் பார்த்தா இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் ஜாயின் ஆகிக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ அந்த வழியாகவே கோயிலுக்குள்ளே நீங்களாம் ஒன்றா போகிறீங்க. அப்படியே வேண்டிகிட்டே போகிறீங்க. அப்பா இந்த கோயிலில் எப்படியாவது எல்லா பிரச்சனையும் தீர்ந்து என் தாத்தா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு போகிறீங்க. ஏன்னா உங்கள் தாத்தாக்கு என்ன தான் உங்ககிட்ட நல்லா பேசி சிரிச்சாலும் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை மனக்கவலைகள்லாம் இருக்கும்ல, அது தீரணும்னு தான் நீங்கள் நினச்சி வந்திருப்பீங்க. ஸோ அப்படியே வேண்டிகிட்டே நீங்கள்லாம் ஒன்றா உள்ளே போகிறீங்க. அப்போ தான் பார்க்குறீங்க உங்கள் ஆச்சி அம்மா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணி உட்காந்துட்ருக்காங்க. என்ன கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டிங்களா அதுக்குள்ளேயே அப்படின்னு வந்து நம்ம யமுனா கேட்குறா. அதெல்லாம் போயிட்டு வந்தோம்யா, நீங்கள் ஏன் இவ்வளோ நேரம், நாங்களும் பார்த்தோம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் உள்ளே அந்த பக்கம் நம்ம சொந்தக்காரங்களாம் வந்தாங்களா, அப்படியே கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் அப்படியே சாமி பார்த்துட்டு வந்துட்டோம், முடியல ஒரே கூட்டம், நீங்கள் போயிட்டு வாங்கய்யா நாங்களாம் உட்காந்துருக்கோம் இந்த மண்டபத்தில் அப்படியே வந்து சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு தூண் மாதிரிலாம் இருக்கும்ல அந்த இடத்துல எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள்லாம் பார்த்துட்டு சரி ஓகே நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறீங்க. நீங்கள் அப்படியே இந்த லைனில் நின்றுட்டு தான் போகிறீங்க, எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் யூஸ் பண்ணிக்கல. ஆனால் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் ராஜமாணிக்கம் அவரோட பேத்தின்னு சொல்லிட்டு மரியாதை இருக்குது. ஆனால் க்யூவில் எல்லோரும் ஒன்றா போயிட்டுருக்கீங்க, அப்படியே சாமியை பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கீங்க. அப்படியே வரிசையாக போயிட்டுருக்கும் போது அந்த பக்கம் இன்னொரு ஒரு க்யூ இருக்கும் ஜாயின் ஆகிட்டு வர்றது. அந்த க்யூ பக்கம் ஒரு சில பேர் பெரிய ஆளுங்க மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப லைக் பஞ்சாயத்து லீடருங்க மாதிரி அந்த மாதிரிலாம் வேஷ்டி சட்டைலாம் போட்டு நல்லா மீசையை முறுக்கி விட்டு தங்க செயின்லாம் போட்டு அப்படியே கொஞ்சம் வசதியானவங்க அந்த மாதிரி சொல்லலாமே, அந்த மாதிரி பெரிய ஆளுங்க மாதிரி ஒரு 2 பேர் வராங்க. அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பையனும் லைக் ஒரு 30 வயசு அந்த மாதிரி தாண்டி இருக்கணும், ஹேண்ட்ஸமாக தான் இருக்கார் அவர் கூட. 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த க்யூவில் தான் நிற்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் இந்த பக்கம் அப்படியே முன்னாடி வந்திருப்பீங்களா, கரெக்டாக நிற்கிறீங்க. அந்த சாமியார் வராங்க, வாங்கம்மா மகாலட்சுமி அப்படின்னு வந்து உங்களை கூப்பிட்றாங்க. இவங்க 3 பேரும் அப்படியே ஒரு மாதிரி சிலையாக பார்க்குறாங்க உங்களை தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறாங்க. அது வேறு யாரும் இல்லை, டேங்கோட அப்பா, டேங்கோட தாத்தா, டேங்கோட அண்ணா 3 பேரும் அப்படியே நின்று பார்த்துட்ருக்காங்க உங்களை தான். வந்துட்டேங்கய்யா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ச்சனை தான் கொடுக்குறீங்க. எனக்கு என்ன பேஷ் நல்லா இருக்கேன், ஐயா புண்ணியத்துலேயும் சரி கடவுள் புண்ணியத்துலேயும் சரி அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த அர்ச்சனை தட்டெலாம் வாங்குறாங்க. அப்புறம் பேர் சொல்லுங்கள், எப்பயும் கேட்குறது தான், இருந்தாலும் உங்கள் வாயால் கேட்குறது தான் ஒரு சுகம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அந்த அர்ச்சனை தட்டில் வச்சுட்டு எல்லோரும் கை வச்சுட்டு சொல்கிறீங்க. பேர் சொல்லுங்கன்னு சொன்னோன்னே மகாலட்சுமி அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ராசி நட்சத்திரம்லாம் சொல்கிறீங்க. என்ன ராசினா அந்த ஜோசி சொல்லிட்டு போனார்ல, அதே ராசி அதே நட்சத்திரம் அதே கோத்திரம் எல்லாமே அதே தான். அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க ஸ்டன்னாக 3 பேருமே. அப்படியே மூஞ்சு பார்த்துக்கிறாங்க 3 பேருமே. அந்த பக்கம் நீங்களாம் அப்படியே ஒன்றா நின்று சாமியை தான் பார்த்து வணங்கிட்டுருக்கீங்க. நீங்கள் அழகாக வந்து அந்த சாமியை பார்த்து வணங்குறது ஒரு எப்படி சொல்கிறதுனா லைக் ஒரு சாமியை அட்மையர் பண்ணி ஒரு தெய்வீகமான ஒரு பார்வையில் தான் பார்த்து வணங்குறீங்க. அதுவே அவங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு. அப்படியே 3 பேரும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து இவங்க உங்கள் பக்கத்தில் உங்கள் தங்கச்சி எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க அப்படியே பார்த்துட்டு இவங்க எனக்கு இப்படி குறுக்குன்னு பார்க்குறாங்க 3 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் சரி சாமியை பார்ப்போம்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலை வாங்கிக்கிறாங்க. லைக் சொல்ல போனோன்னா அந்த சாமிக்கிட்ட மாலை போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாலையை எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் தான் கொடுக்குறாங்க. இந்தாங்கம்மா ஐயாவை கேட்டேன்னு சொல்லுங்கள், அப்புறம் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. சரிங்கய்யா போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் அப்படியே கோயிலை ஒரு ரவுண்டு சுற்றுறதுக்காக அப்படியே போகிறீங்க. இந்த பக்கம் அடடே வாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போயிட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. எப்படி இருக்கீங்க ஐயரே அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்டோன்னே, எனக்கு என்னங்கய்யா சந்தோஷமாக இருக்கேன் கடவுள் புண்ணியத்தில், அப்புறம் உங்களை மாதிரி சில ஆளுங்க பார்த்துட்டு போகிறதுனாலையும் கடவுள் சந்தோஷமாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆரத்தியெல்லாம் கொடுத்தோன்னே உங்கள் பற்றி பூசிட்டு அப்படியே சாமி பார்த்து வேண்டிகிட்டே கேட்குறாரு நம்ம தாத்தா தான். ஐயரே சொல்லுங்கய்யா, அந்த பிள்ளை யார், ஏதோ ரொம்ப பேசி சிரிச்சிட்டு இருந்தீங்க, அதுவா மகாலட்சுமிங்கய்யா அப்படின்னு வந்து சொன்னோன்னே, அது எங்களுக்கு தெரியுது, அந்த பிள்ளை பேர் சொல்லிச்சு பார்த்தோம், அந்த பிள்ளையை ஊர்லேயே பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூவெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே பேசுகிறாரு சாமிக்கு தேவையான பொருள்லாம். ஆமாங்கய்யா
அந்த பிள்ளை இப்போ தான் ஒரு 4-5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் பிள்ளையை பார்த்து. இப்போ தான் வராங்க அந்த பிள்ளைங்க கூட தங்கச்சி மாருங்க எல்லாம் சேர்ந்து சாமி பார்த்துட்டு போகிறாங்க. அந்த பிள்ளை பேர் எல்லாம் சரி, அந்த பிள்ளை யார், எப்படி இவ்வளோ சகஜமாக பேசுகிறீங்க அப்படின்னு வந்து ஜின் வந்து கேட்டோடனே அப்போ தான் சொல்கிறாரு, ஐயா அவங்க வேறு யாரும் இல்லை, ராஜமாணிக்கம் அவங்களோட பேத்தி மாருங்க அப்படின்னு வந்து சொன்னோடனே இவங்க ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே பட்டுன்னு அந்த ஸ்மைலு, அந்த பிரைட்னஸ் ஆன அந்த ஒரு முகப்பொலிவெல்லாம் தொங்கி போயிடுது. அவர் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு ஐயர், ஐயோ இந்த 2 குடும்பத்துக்கும் வேறு சண்டை வேறு இருந்ததே, நம்ம வேறு எப்படி சொல்கிறோம், சரி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க நான் சொல்கிறேன் பேத்தி வருவாங்க, நல்ல ஒரு சாமி கடாட்சம் இருக்கிற பிள்ளை, ரொம்ப சமத்தா அமைதியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு செய்ய வேண்டிய எல்லா பணிபடியும் செஞ்சு கொடுத்துட்டு போகும். அந்த பிள்ளைக்கு ஐயாவோட இந்த இன்ஃப்ளூலன்ஸு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஐயாவோட பேரை யூஸ் பண்ணி எந்த வேலையும் செய்யாது. பாப்பா ரொம்ப தங்கமான பாப்பா, வந்து வேலை செஞ்சு கொடுத்து சாமி அருள் பெற்று சந்தோஷமாக இருக்காங்க அந்த பிள்ளை அப்படின்னு வந்து அவர் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு. மகாலட்சுமி உங்களை தான். இவங்க அதெல்லாம் கேட்டுட்டு அந்த பொருளெலாம் எடுத்து கொடுத்துட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரத்திலாம் வாங்கி கும்பிட்டுட்டு அப்படியே போகிறாங்க. அப்படியே 3 பேரும் அப்படியே ஒரு மாதிரி தான் யோசிச்சுட்டே போகிறாங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து கேட்டோன்னே அதே ராசி, அதே நட்சத்திரம், அதே பேர். ஆனால் வந்துட்டு நீங்கள் ராஜமாணிக்கம் அவரோட பேத்தி அப்படிங்கிறது தெரிய வந்தோடனே இவங்க 3 பேரோட ஸ்மைலும் ட்ராப் ஆகிடுது. அப்போ ஜின் தான் பேசுகிறாரு, என்னங்கப்பா இப்படி ஆகிப்போச்சு, சரி நானும் நினச்சேன் அந்த பொண்ணோட பேர், ராசி, நட்சத்திரம் எல்லாமே ஒத்துப்போச்சு அந்த ஜோசியை சொன்ன மாதிரியே. நானும் சரி டேயாங்க்கு இந்த பிள்ளை கரெக்டாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ஐயோ இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் யோசிச்சுட்ருக்காரு. அப்போ டேயாங்கோட அப்பா ரொம்ப சைலண்ட்டாக தான் நடந்து போயிட்டுருக்காரு. டேயாங்கோட தாத்தாவும் பேசுகிறாரு, ஆமாண்டா நானும் நினச்சேன் அந்த பிள்ளைய எப்படியே முடிச்சு வச்சிடலாம் இவனுக்கு அப்படின்னு. பார்த்தா உன் தம்பிக்கு கொடுப்பனும் இல்லை போல், போயும் என் தம்பியோட பேத்தியாக போயிட்டாவ. என்னதான் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் செட் ஆகாது, அவன் கல்யாணம் பண்ணி தரமாட்டான் அந்த பிள்ளைய. எங்கேருந்து நம்ம போய் கேட்கவே போக முடியாது, அவன் விடவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பேசிட்டே வந்துட்டுருக்காங்க. அந்த கோயில் பிரகாரத்தை சுற்றுவோம்ல அந்த மாதிரி தான் இவங்க சுற்றிட்டே பேசிக்கிட்டே நடந்துகிட்ருக்காங்க. டேயாங்கோட அப்பா ரொம்ப சைலண்ட்டாக யோசிச்சிட்டே வந்துட்டுருக்காரு. நீங்கள் பேசுனது, நீங்கள் நடந்துக்கிட்ட விதம் அதெல்லாம் பற்றி நினச்சிட்டு அப்படியே நடந்துக்கிட்டே வந்துட்டுருக்காரு. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கசின்ஸ் எல்லாருமே, நீங்கள், யமுனா, யாதவ், ஜானு, சாரா, அப்புறம் வேலுச்சாமி, நீங்கள் எல்லாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலை கையோடு வச்சுட்டு நீங்கள் அப்படியே சுற்றிட்டுருக்கீங்க. கோயில் பிரகாரத்தை சுற்றி அந்த கோபுரத்தை பார்க்குறது அந்த மாதிரி வேண்டிட்டு அப்படியே சுற்றிட்டுருக்கீங்க. உங்களுக்கு பின்னாடி தான் இவங்க அப்படியே சுற்றிட்டு வந்துட்டுருக்காங்க. சரிங்களா? இப்படியே இவங்க நடந்து போயிட்டுருக்கும் போது சடனாக என்னன்னு தெரில, டேயாங்கோட அப்பாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே அவர் நின்றுறாரு. தாத்தாவும் ஜின்னும் வந்து அப்படியே பேசிட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் என்ன இவரை காணோன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவர் ஒரு மாதிரி நெஞ்சில் கை வச்சுட்டு அப்படியே உழுற மாதிரி போகிறாரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் போகிறாரு. மகனே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் வேகமாக போயிட்டு வந்து பிடிக்கிறாங்க. டேய் என்னடாச்சு, இங்கே பாரு, அப்பா அப்பா என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல அடிச்சுட்டு ஒரு எழுப்பு பார்க்குறாங்க. அவர் ஆனால் கண்ணே திறக்க மாட்டுறாரு. அப்போ அவங்க சுற்றி இருந்த கொஞ்சம் மக்கள்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் வந்து தண்ணிலாம் கொடுக்குறாங்க. அப்படியே கொஞ்சம் குரூப்பாக அந்த இடத்துல சேர்ந்து நிற்கிறாங்க. இந்த பக்கம் நீங்கள் முன்னாடி நடந்து போயிருப்பீங்க, அந்த குரூப்பெல்லாம் நின்றுட்டு இப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. 2வது தடவை சுற்ற வரும்போது பார்க்குறீங்க. அப்போ தான் ஒரு மாதிரி கூட்டமாக இருக்குது. அக்கா அங்கே ஏதோ கூட்டம் மாதிரி இருக்குக்கா அப்படின்னு சொல்லி சாரா அவங்கள பார்த்து சொல்கிறா. நீங்களும் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. சரி வாங்க என்னென்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் போயிட்டு உள்ளே போய் பார்க்குறீங்க. கொஞ்சம் வழி விடுங்க நவருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் போய் பார்த்தா அங்கே ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியாக நெஞ்சை பிடிச்சிட்டு படுத்திருக்காரு. அதை பார்த்தோன்னே நீங்கள் அந்த கையில் இருந்த மாலை, அந்த அர்ச்சனை ஒரு இது மாதிரி இருக்கும்ல குட்டியாக, ஒரு லைக் எப்படி சொல்கிறது, அது ஒரு குட்டி தாம்பூலம் மாதிரினே சொல்லலாம், தூக்கு மாதிரி பிடிச்சிருக்கும். அந்த இதை எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு அவரோட கை தான் பிடிச்சி பார்க்குறீங்க. நாடி தான் கொஞ்சம் பல்ஸ் இருக்குது, லைக் வந்து லோ பிபி அந்த மாதிரி சொல்லாமே, அந்த மாதிரி இருக்க போல். ஸோ நீங்கள் உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நவருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்தோன்னே ஜின்னும் தாத்தாவும் அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக தான் இருக்கார். ஆனால் எதுவுமே பேசலை. அப்போ வந்து நம்ம கூட ஜானு, சாராவும் நின்றுருப்பாங்க, வேலுச்சாமிலாம் நின்றுருப்பாங்கல்ல, அவங்களாம் பார்த்துட்டாங்க யாருன்னு சொல்லிட்டு. அப்போ ஜின் வந்துட்டு நம்ம ஜானு வந்து ஒரு மாதிரி ஆறுதை பார்த்துட்டு வேணான்ற மாதிரி ஒரு ஹெட்டை வந்து ஷூக் பண்ணுறாரு. அவளும் சைலண்ட் ஆயிடுறா. இங்கே வந்து நீங்கள் ஒரு கணத்தை தட்டுறீங்க. அங்கிள் முழிங்க, என்ன பாருங்கள், கண்ணை முழிங்க, ஒன்றும் இல்லை கண்ணை முழிச்சு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக ஜென்டலாக டேப் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி வாங்கி ஃபேஸில் வந்து அப்படியே கொஞ்சம் தெளிக்கிறீங்க. அவர் அப்படியே பொறுமையாக அவரோட ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. கண் முழிக்க முடியாமல் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி அடப்பாக இருக்க போல். நீங்கள் அப்படியே கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டே, ஒன்றும் இல்லை அங்கிள், ஒன்றும் இல்லை, ஏதோ உங்களுக்கு சாப்பிட்டது ஒத்துக்காமல் இருந்திருக்கலாம், காத்தோட்டமாக இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனால் இருந்திருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒன்றும் இல்லை, 60ஆம் கல்யாணம் நடக்கும் உங்களுக்கு, சரிங்களா?
அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறீங்க அவர்கிட்ட. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடைப்பு வந்து எப்படி சொல்கிறது, காத்தோட்டம் இல்லாத மாதிரி மூச்சு விட முடியாத கஷ்டப்பட்டுட்ருப்பாரு. அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகுது. நீங்கள் அப்படியே அவர்கிட்ட ரொம்ப ஃபன்னாக அவரை சிரிக்க வைக்கிற மாதிரி, அவர் மனசு குளிர்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் விடுறீங்க. அதெல்லாம் கேட்டு கேட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சம் மூச்சை இழுத்து விடுறாரு. அவ்வளோதான் மூச்சு பிடிக்காதீங்க, மூச்சு அப்படியே பொறுமையாக இழுத்து விடுங்க, ஒன்றும் இல்லை, தண்ணி கொடு அம்மனா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் ஒரு குட்டி பாட்டில் இருக்கும் தண்ணி, அதை தான் வாங்கி அவர் கொடுக்குறீங்க. அப்படியே அவர் குடிக்க வைக்கிறீங்க. குடிக்க வச்சுட்டு அவர் கொஞ்சமாக பொறுமையாக அவரோட செஸ்ட்டில் வந்து தடவி கொடுத்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி குடிக்க வச்சுட்டு அவர் உட்கார வைக்கிறீங்க. ஒன்றும் இல்லை அங்கிள், சாப்பிட்டது ஏதாவது ஒத்துக்காமல் இருந்திருக்கும், இல்லைனா எதையா பற்றி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, அதனால அடைப்பாக இருக்கும். மூச்சை என்றைக்குமே அடைக்கக்கூடாது. அப்படி அடைச்சி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும், சரிங்களா? கொஞ்சம் எந்திரிச்சு காத்தோட்டமாக மூச்சை இழுத்து விட்டு நடங்க, சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து எந்திரிச்சு உங்கள் தங்கச்சி அவங்களோட தான் வந்து நடந்து போகிறீங்க. அவங்களும் பார்க்குறாங்க. அப்படியே வந்து ஜின்னும் தாத்தாவும் அவர் 2 பேரோட ஃபேஸ் அப்படியே பார்த்துட்டு அவங்க அப்பாவை தான் பார்க்குறாங்க, டேங்கோட அப்பாவை. அவர் ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே தான் இருக்கார். அப்பா, சொல்லுடா, ஏதாவது முடியலையா? அப்போல்லாம் இல்லைப்பா, இப்போ பரவாயில்ல, என்னாச்சுன்னு தெரில, சடனாக ஒரு மாதிரி அடைப்பு மாதிரி இருந்தது, இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களே பார்த்துட்டு தான் சொல்கிறார். நீங்கள் போயிட்டுருக்கீங்க, அப்படியே உங்களே பார்த்து தான் பேசுகிறாரு. அப்பா என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்கும் போது, ஒன்றும் இல்லைடா, நீ முதல்ல என்னை தூக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட ஹெல்ப்போட தாத்தாவோட ஹெல்ப்போட அவர் எழுந்து நிற்கிறாரு. அப்புறம் அவங்க கூட ஒரு சில பேர் இருந்திருப்பாங்கல்ல, அந்த அங்கே கோவிலில் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோன்னே இவங்க அப்படியே நடந்து போகிறாங்க. நீங்கள் போகிற ரூட்டு சைடில் தான் அவரும் போகணும், ஏன்னா வெளியே போகணும்ல, அதுதான். நீங்கள் அப்படியே போகிற வழியில் அந்த மண்டபம் மாதிரி இருக்கும், உள்ள தூண்லாம் வச்சு, அங்கே தான் உங்களோட அம்மா, உங்கள் சித்தி, உங்கள் ஆச்சி எல்லாம் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் அப்படியே அவங்களோட போய் ஜாயின் ஆகிக்கிறீங்க. அவங்க பார்த்துட்டு, என்ன பிள்ளைகளா இவ்வளோ நேரம் கோயிலை சுற்றி பார்த்து ஃபோட்டோ எடுத்துன்னு வரீங்க, இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு, எவ்வளோ நேரம் காற்று கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆச்சி பேசும்போது நீங்கள் அவங்க பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. அப்போ ஜானு சொல்கிறா, ஆச்சி அது ஒன்றும் இல்லை, வர வழியில் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலி போல், அதான் நம்ம வயன் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா. ஐயா டாக்டர் அம்மா, கோயிலுக்குள்ளேயே மருத்துவம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கணத்தெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி சொடக்கலாம் போகிறாங்க. இந்த கண்ணு போட்டுருன்னு சொல்லிட்டு அந்த தலைக்கிட்ட வச்சு 2 கையும் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. ஆச்சி வேணாம், என்னம்மா டாக்டர் அம்மா எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, யாருக்கு பண்ணீங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது ஜானு சாரோட ஸ்மைல் அப்படியே ட்ராப் ஆகிடுது. அவங்க அப்படியே சமாளிக்கிறாங்க. யாருன்னு தெரியல ஆச்சி, யாரோ ஒருத்தவங்க வயசானவங்க போல், அதான் உடனே அக்கா ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லும்போது யமுனாவும் கூட சொல்கிறா, ஆமாம் ஆச்சி, வயசானவங்க 3 பேர் இருந்தாங்க, எதுவுமே பண்ண முடியல, கூட்டமாக செஞ்சுட்டு இருக்கும்போது அக்கா வந்து காப்பாற்றிச்சு அப்படின்னு சொல்லி இவங்களாம் நல்லா பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே தூரத்துலேருந்து அவங்க அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களும் ஓரமாக அந்த பக்கம் உட்காந்துருப்பாங்களா, அங்கேருந்து நீங்கள் இங்கே பேசி சிரிக்கிறது அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ ஜின் பேசுகிறாரு, அப்பா என்னப்பா மனசில் வச்சுருக்கீங்க சொல்லிடுங்க, மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க அப்படின்னு வந்து பேசும்போது அப்போ டேங்கோட அப்பா சொல்லிடுறாரு, இல்லைடா ஜின், நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா பார்க்குறாரு, என்னடா முடிவு பண்ணிட்டேன்? அப்பா அது வந்து நான் அந்த பிள்ளையவே டேங்க்கு முடிச்சிடணுன்ற மாதிரி நினச்சிட்ருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம டேங்கோட தாத்தா பார்க்குறாரு, எப்படிடா முடிக்கிறது? எனக்கும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த பிள்ளையை பார்த்தோன்னே டேங்க்கு முடிச்சு வைக்கணும்னு தான் தோணுச்சு. ரொம்ப சாந்தமாக அமைதியாக இருக்குது, லட்சணமான பொண்ணு. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துச்சுன்னா மருமகளா நம்ம வீடு நல்லாயிருக்கும்னு எனக்கும் தோணுச்சு. பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன். ஆனால் என் தம்பியோட பேத்திங்குமே ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஆனால் இப்போ நீ யார் என்னன்னே தெரியல, ஆனால் வந்து உன்னை வந்து காப்பாற்றுச்சு பார்த்தியா அந்த பிள்ளை, அப்போயே முடிவு பண்ணிட்டேன்டா, அந்த பிள்ளைய எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுன்னு. விடு, நம்ம குடும்ப பகை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போய் பொண்ணு கேட்போம், நீ நினச்ச மாதிரியே டேங்காவில் முடிப்போம், சரியா அப்படின்றாரு. டேங்கோட அப்பா அப்படியே பார்க்குறாரு, என்னடா அண்ணன் தம்பி 2 பேர்த்துக்கும் சண்டை இருக்கே, எப்படி முடிக்கிறது, எப்படி போய் கேட்பாரு அப்பா அப்படின்னு நினச்சியா? உனக்கு தான் தெரியுமேடா, நம்ம சைடில் எந்த தப்புமே இல்லை, நம்ம எந்த தப்பும் பண்ணலை, அப்படி இருந்தோம் அது எப்படியோ போயிடுச்சுடா, அந்த பிரச்சனை வேணாம் இனிமேல், இந்த கல்யாணத்துலையாவது இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு குடும்பம் ஒன்றா சேர்ந்தா சரி, அதுக்காக உன் அப்பா கண்டிப்பாக முயற்சி பண்ணுவேன், சரியா அப்படின்றாரு. அதை பார்த்து டேங்கோட அப்பாவும் அப்படியே கையை வந்து கிரிப்பாக பிடிக்கிறாங்க அவங்க அப்பா கையை. நம்புகிறேன்ப்பா எல்லா பிரச்சனையும் முடியும்னு, எனக்காக இந்த முடிவு எடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொன்னோன்னே, அட பாவி என்னடா பேச்சு பேசுகிற, நான் உன் அப்பையும் தாண்டி டேங்க்கு தாத்தா, என் பேரன் அவன், என் செல்ல சிங்கக்குட்டி பேரன்,
அவனுக்கு நான் பொண்ணு பார்க்காம கேட்காம வேறு யாரையா கேட்பா? ஆமாம் தானடா அப்படின்னு சொல்லி ஜின்னு பார்த்து கேட்டோடனே ரைட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்றாரு ஜின்னு. அது அவங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு 3 பேர் உட்காந்துருக்காங்க. எப்படியாவது அந்த பிள்ளைய டேங்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் நீங்களாம் அங்கே பேசி முடிச்சுட்டு அப்படியே எஞ்சி போகிறீங்க. பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குட்டி பாப்பா அங்கே இருக்கும், அது ரெட்டை குடுமி போட்டு அது பார்க்குது. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் கேட்குறாங்க. என்னை தூக்குங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியே உங்கள் அம்மா தூக்குறாங்க. அப்பா என் இடுப்பு வலிக்குது. என்ன பாப்பா இப்படி குண்டாயிட்ட அப்படிங்கோமே. நான் குண்டாலாம் இல்லை பாட்டி, போங்க பாட்டி நீங்கள் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் அப்படியே அவள் கையை காட்டுறா. என்னம்மா அப்படின்னு சொன்னோடனே என்னை தூக்குங்க ப்ளீச் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அப்படியே தூக்கி அவள் இடுப்பில் உட்கார வச்சுட்டு அப்படியே நடந்து போகிறீங்க. ஆச்சி தாத்தா எங்கே போனார் ஆச்சி? இன்னும் ஆளை காணோம், கோயிலில் தான் இருக்கேன்னு சொன்னார். அதுவா அப்படின்னு சொல்லிட்டு வேலுசாமியை பார்த்தோன்னே அவன் சொல்கிறான். இல்லைம்மா ஐயா இங்கே தான் இருந்தார், ஒரு முக்கியமான வேலையாக அந்த பக்கம் போயிட்டாரு, இப்போ சீக்கிரம் வந்துடுவார், கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த ஜீப்போட ஹார்ன் சவுண்டு அது கேட்குது. அது ஓரமாக போய் அந்த பார்க்கிங் ஏரியாவாண்ட நிற்கிது. எல்லாருமே அப்படியே சிரிச்சிட்டே வெளியே போகிறீங்க. இந்த பக்கம் தூரத்துலேருந்து அவங்களும் அப்படியே பின்னாடி வந்துட்டு தான் இருக்காங்க. அப்போ வந்து ஜின்னு பேசுகிறாரு. ஷோ என் தம்பிக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு எப்படிலாம் போக வேண்டியதாக இருக்குது. ஷோ ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்தை, சொந்த குடும்பத்தையே ஃபாலோ பண்ணுற மொதல் குரூப்பு நாங்களாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. டேய் அதுக்கு என்னடா பண்ணுறது பேராண்டி, என்னோட சின்ன பேராண்டிக்கு கல்யாணம் ஆகணும்ல, அதுக்கு நீ இங்கே போங்க மேன், என்னை எதுக்கு மேன் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாரு. விட்றா தட்டி விட்றா பார்த்துக்கலாம், உன் தம்பிக்கு கல்யாணம் நடக்கணும்னா நம்ம இதெல்லாம் சகிச்சிக்கணும், வா நீ வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் வந்துட்டுருக்காங்க சரிங்களா. அப்படியே நீங்கள்லாம் வெளியே போகிறீங்க. அந்த வண்டியெலாம் பார்க்கிங் ஏரியாலாம் இருக்கும்ல, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறீங்க. அப்போ அங்கேருந்து உங்கள் தூரத்துலேருந்து தாத்தா நடந்து வர்றாரு. அப்படியே அவரோட வேஷ்டி போட்டு அப்படியே முறுக்கிட்டு அப்படியே மாஸாக வராரு. அதெல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யமுனா எல்லாருமே போகிறீங்க. தாத்தா வந்துட்டு வாங்க என் செல்ல பேத்திகளா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணத்தெல்லாம் பிடிக்கிறாரு. தாத்தா ஒரு ரைடு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு யாதவ் கேட்குறான்னு. அந்த ஜீப்பு சூப்பராக இருக்கும் பார்க்கவே. அதெல்லாம் முடியாதுடா, நம்ம கோயிலுக்கு வந்தோம் போகலாமா உள்ள அப்படின்னு கேட்டோன்னே அப்போ பாட்டிமா பேசுகிறாங்க, அதாவது ஆச்சிமா, நாங்கள் உள்ளே போயிட்டு சாமி பார்த்து எல்லாம் முடிச்சுட்டே வந்துட்டோம், நீங்கள் இப்போ தான் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சி அப்படி திருப்பிக்கிறாங்க. என்ன பிள்ள நான் என்ன பண்ணுறது, வேலை இருக்கும்ல, இது திருவிழா டைமு அப்படின்னா அப்படி இப்படின்னு கொஞ்சம் இருக்க தான் செய்யும், மாமனுக்கு வேலை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீசி முறுக்கணுன்னே அவங்க சின்னதாக சிரிக்கிறாங்க. ஆச்சுமா நீங்கள் எல்லாம் அப்படியே ஓ அப்படின்னு வந்து கொடுக்குறீங்க சவுண்டு. இதெல்லாம் தூரத்துலேருந்து அவங்க அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தாத்தா இருக்கார்ல டேங்கோட தாத்தா, அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு, ஒரு சேடான ஸ்மைலு. என்னதான் இருந்தாலும் தம்பி இல்லை, கூட பிறந்த தம்பி இல்லை, தூரமாக இருந்து சிரிக்கிறத பார்த்து அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது சொந்த ஊருக்குள்ளேயே அண்ணன் தம்பி பிரிஞ்சிருக்காங்க சரிங்களா. இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டேங்கோட அப்பா பார்த்துட்டு, சித்தப்பா இன்னும் கம்பீரமாக சுற்றிட்டு சந்தோஷமாக தான் இருக்கார், நீங்கள் தான்ப்பா இன்னும் அவரை பற்றி நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, பாருங்கள் அவர் எப்படி இருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட அப்பா சொன்னோன்னே அவர் பார்த்துட்டு, ஏண்டா அப்போ நான் எந்த வேலை வெட்டியும் செய்யலையாடா, ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு தானே இருக்கேன், இவன் என்னமோ பேத்திங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப சீன் போடுறான், ஒரு நாள் எனக்கும் பேத்திங்கெல்லாம் வரும், அப்போ நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேட்டியை மடிச்சு கட்டுறாரு. தாத்தா இது கோயில் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து அந்த வேட்டி வந்து கழட்டி விட்டு, கோவில் இது, இங்கெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது, ரவுடிசம் நோ அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் தாத்தா ரொம்ப வாழ்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கிட்ட, அதாவது டேங்கோட அப்பா கிட்ட அவர் சொல்கிறாரு. ஆமாண்டா பாரு அந்த மனுஷனை, ஃபுல்லாக பொம்பளை பிள்ளைங்க, ஒரே சந்தோஷம் அந்த ஆளோட முகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே டேங்கோட தாத்தாக்கு அங்கே அப்படியே புகையுது. ஏண்டா நிறுத்துங்களேண்டா வயிறு எரியுது அப்படின்னு சொன்னோன்னே இவங்கெல்லாம் சிரிச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்படியே 3 பேர் நின்று அங்கேருந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. தாத்தா வந்து உங்களை ரொம்ப கொஞ்சிறாரு, அதெல்லாம் அவங்க பார்த்துட்ருக்காங்க. செல்ல பேத்தி போலடா, ஒரே ஒரு பேத்தி மாதிரி எப்படி கொஞ்சம் பாரு அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இல்லை தேங்கோட தாத்தா அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சொல்கிறாரு. அப்போ ஜின்னும், ஆமாம் தாத்தா பாருங்களேன் அவர் எவ்வளோ முகத்தில் சந்தோஷம், அத்தனை பிள்ளைங்க இருக்குதுங்க, எத்தனை பிள்ளைங்க அங்கே, ஜானு சாரா அப்புறம் அந்த இன்னொரு ஒரு பிள்ளை, அந்த ஒரு பையன், எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் அவரோட மூத்த பேத்தி மகாலட்சுமியை தான் அந்த கொஞ்சிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் முடிச்சுட்டு யாதவ் வந்து கேட்டுகிட்டே இருக்கான். தாத்தா ப்ளீஸ் தாத்தா ஜீப்பில் போகலாம் தாத்தா எல்லாரும் ப்ளீஸ் அப்படின்னு அவன் கேட்கும் போது யமுனா ஜானு சாரா எல்லாருமே கேட்குறாங்க. யாருமே கேட்டு அவர் ஒத்துக்கவே இல்லை நல்லா வீட்டுக்கு போகலாம் வாங்க, மணி ஆயிடுச்சு, வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எங்கேனாலும் வெளியே போகலாம்
அப்படின்றாரு. நீங்கள் வந்துட்டு அமைதியாக இருக்கீங்க. அப்போ யமுனா எல்லாரும் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா நீ சொன்னா தாத்தா கேட்பாருக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்ற மாதிரி உங்களை தான் வந்து இது பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே தாத்தாவை பார்க்குறீங்க. ரைட்டும்மா ஏறுங்க வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துண்டை அவர் தோளில் போட்டிருப்பாரு. அது இறக்கி அப்படியே அந்த ஜீப்போட ஸ்டெப்ஸ் இருக்கும்ல, லைக் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஏறுற அந்த இடம் இருக்கும்ல, அதை அப்படியே தட்டி விட்டுட்டு ஏறுங்க அப்படின்னு வந்து அவர் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செஸ்ட்டில் லைட்டாக அடிக்கிறீங்க விளையாட்டுக்கு. அவங்களும் அப்படியே சிரிச்சுட்டு இந்த தடவை ஆனால் நான் வரணுன்னா ஒரு கண்டிஷன் அப்படின்றீங்க. எல்லாரும் என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் ஜீப் ஓட்டுவேன் அப்படின்றீங்க. அப்போ யாதவுக்கு செம்மையாக கோவம் வருது. அக்கா எல்லா டைமும் இப்படி தான்க்கா பண்ணுறேன், எனக்கு ஒன்று ஆசையாக இருக்குன்னா நீ முந்திக்கிறேன், நான் எனக்கு தெரியாது, நான் தான் வண்டியில் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் டிரைவர் சீட்டில் போய் உட்காந்துக்கிறான் கோச்சிக்கிட்டு. இப்போ நீங்கள் வந்துட்டு எனக்கு தெரியாது யாதவ், நான் தான் ஜீப் ஓட்டுவேன், நான் இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னு அவங்க நீங்கள் சொன்னோன்னே, இதெல்லாம் ஓவரு, எனக்கு தெரியாது, ஒன்று என்னை ஜீப்பில் கூப்பிட்டு போகிறதா இருந்தால் நான் தான் வண்டியில் ஏறி உட்காருவேன், என்னை கூட்டிகிட்டு போகணும், இல்லைன்னா யாருமே போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் புரண்டு பிடிக்கிறான், நீங்களும் பிடிக்கிறீங்க. தாத்தா பார்த்துட்டு யாதவ், இந்த மனுஷன் வேற என் அக்கா பேச்சே கேட்குறாரு, சொல்லுங்கள் தாத்தா நான்லாம் இறங்க மாட்டேன், இவன் போகிறப்போ பாப்பா ஓட்டிகிட்டு வரட்டும், வரும்போது நீ ஓட்டிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே ப்ராமிஸ் அப்படின்னு அவன் கேட்குறான். சரி ப்ராமிஸ் அப்படின்னு சொன்னோடனே இவர் இறங்கிடுறாரு. உடனே யாதவ் இறங்கி பின்னாடி போயிடுறான் அந்த பக்கம். நீங்கள் போயிட்டு அந்த டிரைவர் சீட்டில் உட்காரிங்க. தாத்தா உங்களுக்கு இந்த பக்கம் பேசஞ்சர் சீட்டில் உட்காடுறாங்க. அப்படியே பின்னாடி எல்லா கோஸ்ட்டும் ஏறிக்குதுங்க. அப்போ வந்து ஆச்சிமா அவங்க எல்லாருமே வந்து காரில் போகிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கவுங்க கூட வந்து சுற்ற முடியாதுல்ல, அதான் ஆச்சிமா, உங்கள் அம்மா, உங்கள் சித்தி, அப்புறம் அந்த அன்னபூர்ணா அவங்க, அப்புறம் உங்கள் அத்தை, உங்களை அந்த குட்டி குட்டி பசங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே காரில் போகிறேன்னு சொல்கிறாங்க. வேலுச்சாமி அவரும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட தான் வண்டியில் வராரு. ஏன்னா அது ஒரு லைக் எப்படி சொல்கிறது, அவங்க கூடயே இருந்து பழகிருச்சு உங்கள் தாத்தா கூடயே, அதனால் அவரும் வந்து வண்டியில் ஏறிக்கிறாரு. ஏறி அப்படியே அந்த பக்கம் பின்னாடி உட்காந்துட்டு வராரு அந்த டயர்கிட்ட. இவங்கெல்லாம் அப்படியே பின்னாடி ஏறி நின்றுக்கிறாங்க. அப்படியே நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க, போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எல்லாருமே தாத்தா முதற்கொண்டு எல்லாரும் போகலாம் அப்படின்னு கற்றுனோடனே ஜீப் எடுத்துகிட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க. இதெல்லாம் அவங்க தூரத்துலேருந்து பார்த்து ரசிக்கிறாங்க. என்ன அருமையாக அந்த மனுஷன் வாழ்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அங்கே பார்த்துட்ருக்காங்க. ஜின்னும் ஆமாம்ப்பா பாருங்களேன், அந்த பிள்ளை எவ்வளோ அழகாக வண்டி ஓட்டின்னு போகுது, அவர் எப்படி உட்காந்துட்டு போகிறாருன்னு சொகுசா, நம்ம தத்தம் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னோன்னே, இடையே நீ என்னை ரொம்ப சீண்டிக்கின்னு இருக்கடா, இரு என் சின்ன பேரண்ட்டை சொல்லி கொடுக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எங்களாம் அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த தெருவில் போகிற பசங்க எல்லாருமே அந்த பக்கம் இந்த பக்கம்னு போவாங்கள்ல கடைக்கிட்ட, அவங்களாம் அப்படியே ஆன்னு பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே வண்டி விட்டு போகிறீங்க, எல்லோரும் அப்படியே பின்னாடி கத்திக்கிட்டு ஓன்னு கத்திட்டு வராங்க. தாத்தாவும் அப்படியே சிரிச்சிட்டு வெறப்பாக வந்துக்கின்னு இருக்காரு. பாரு தாளோட பேத்தியும் வண்டி ஓட்ட வச்சு உட்காந்துன்னு வராரு இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குசு குசுன்னு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஊரே பேசிட்டு நீங்கள் அப்படியே வண்டி ஓட்டிட்டு போகிறீங்க. இவங்கெல்லாம் எங்கள் தூரத்துலேருந்து பார்த்துட்டு சரி நம்ம வீட்டுக்கு கிளம்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட அப்பா கேட்குறாரு. புரிஞ்சு போச்சு, அடுத்து முடிவு எடுக்க போகிறோம், ஏழை ஜின்பையிலே ஜோசியருக்கு கால் பண்ணி வர சொல்லு வீட்டுக்கு அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கட்டே எங்கள் அப்பாவுக்கும் ஜின்னுக்கும். தாத்தா இவங்கெல்லாம் சேர்ந்து அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே நீங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக ஜீப் ஓட்டிக்கிட்டு அப்படியே கத்திட்டு அப்படியே ஆறாவாரமாக போயிட்டுருக்கீங்க ஜீப்பில். அப்போ தாத்தா சொல்கிறாரு, செல்லம்மா இந்த பக்கம் பார்த்து, எல்லையை தாண்டி நம்ம போகக்கூடாது சரிங்களா, கோயில் திருவிழா எல்லாம் கட்டியிருக்கோம்ல அப்படின்னு சொன்னோடனே சரிங்க தாத்தா அப்படின்றீங்க நீங்கள் க்யூட்டாக. இவங்கெல்லாம் அப்படியே பின்னாடி இருந்துக்கிட்டு அப்படியே புகையுது அவங்களுக்கு. தாத்தா நாங்களும் தானே உங்களுக்கு பேரம் பேத்தி, ஏன் எங்களை மட்டும் கொஞ்சவே மாட்டுறீங்க, மகான்னுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வயிற்றுச்சலில் கேட்டுட்ருக்காங்க. அப்படி இல்லை செல்லுங்களா, நீங்களும் என் தங்க பிள்ளைங்க தான், ஆனால் மகா வந்து என்னோடய ஃபஸ்ட்டு கிடச்ச எனக்கு ஒரு பேத்தி, என் செல்லம். ஆனால் உங்களுக்கும் பாசம் எல்லாம் இருக்க தான் செய்யுது, நீங்கள் நடிக்கிறீங்க தாத்தா, போங்க உங்கள் பேச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அப்படியே பேசிட்டு கலகலன்னு எல்லோரும் ஃபன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஜீப் ஓட்டிட்டு நீங்களும் போயிட்டுருக்கீங்க நல்லா சொகுசாக உட்காந்து ஜீப் ஓட்டிட்டு அப்படியே போகிற வண்டியெல்லாம் ஓவர்டேக் பண்ணு, அவனை ஓவர்டேக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அர்ஜுனர் வில்லு பாட்டெலாம் அவங்க பின்னாடி பாடிட்டு வராங்க. அப்படியே எல்லோரும் வண்டி ஓட்டிட்டு அப்படியே ஹாப்பியாக போயிட்டுருக்கீங்க ஃபேமிலியாக. அப்படி போகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் காடாக இருக்குமா, நல்லா குளிர்ந்த காற்றடிக்குது, அப்படி நிம்மதியாக இருக்குது. நீங்கள் சூப்பராக ஜீப் ஓட்டுவீங்க, வண்டி சூப்பராக ஓட்டுவீங்க, அது நல்லாவே தெரியும் தாத்தாக்கு. யாதவ் வந்து ஓட்டுவான் ஒரு அளவுக்கு தான், ஆனால் அந்த ஜீப் ஓட்டுற அளவுக்கு அவனுக்கு அந்த ஒரு பக்குவம் அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் பெரிய வண்டி இல்லை, அது ஓட்டி அவனுக்கு பழகலை. நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஓட்டி பழகிருக்கீங்க, அதனால தான் தாத்தா நம்பி உட்கார வச்சிட்டாரு. இல்லைனாலும் உங்களை உட்கார வச்சு உளுந்து வரனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுட்ருப்பாரு. ஆனால் யாதவ் வந்து அந்த ஒரு இது சொல்லுவாங்கல்ல, அந்த பக்குவம், அந்த ஒரு பழகுன அந்த ஒரு இது அது இல்லை. அதனால தான் தாத்தா அவனை எடுத்தோடனே உட்கார வைக்கல, வரும்போது போகலான்னு சொல்லி சமாளித்து கூட்டின்னு வந்துட்டார். அப்படியே நீங்கள்லாம் போகிறீங்க. பாப்பா உனக்கு சப்பைஸ் வச்சுருக்கேன், சப்பைஸ் அப்படின்றாரு. என்னது சப்பைஸா, அது என்னப்பா சப்பைஸ் அப்படின்னு சொல்லி யாதவ் கேட்குறான் தாத்தா கிட்ட. டேய் அது சப்பைஸ் இல்லைடா, சர்ப்ரைஸ் அப்படின்றாரு அவர். சர்ப்ரைஸா, ஓ சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் குறைசா கேட்குறாங்க. என்ன சர்ப்ரைஸ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீர் போட்டு அப்படியே வண்டி ஓட்டிட்டு கேட்குறீங்க.
அதுவா, இந்த பக்கம் நேராக போய் ஒரு வலது பக்கம் போய் ஒரு இடது பக்கம் போ அப்படின்றாரு. வலது போய் இடது பக்கமா? ம் அப்படின்றாரு. நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டு லெஃப்ட் எடுக்கிறீங்க. கரெக்டாக சொன்னனா? அப்படியே எடுக்கிறீங்க. பார்த்தா அங்கே ஒன்று புதுசாக வந்து கட்டிகிட்டு இருக்காங்க போல். ஏதோ ஒரு பெரிய ஒரு பில்டிங் மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஒரு ஓரமாக நிப்பாட்டுறாரு. ஒரு மரத்துக்கு கீழே நிப்பாட்ட சொல்கிறாரு. நீங்களும் நிப்பாட்டி இறங்கி போகிறீங்க. பார்த்தீங்களா, இப்போ நம்ம கட்டிகிட்டு இருக்கிறது ஒரு பள்ளிக்கூடம் இந்த ஊர் மக்களுக்கு. அதுவும் பேர் பார்த்தீங்களா அப்படிங்கோமே நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி தான் இருக்குது பேர் அந்த ஸ்கூலுக்கு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு கண்ணே லைட்டாக கலங்குது. என்ன தாத்தா இதெல்லாம்? அப்புறம் என் பேத்தி பேரில் தான் இதெல்லாம் இருக்கணும். பேத்தி பேரில் சொத்து கித்தி எல்லாம் வச்சுருக்கேன் தாத்தா. இது பண்ண மாட்டேனா? அப்புறம் உங்களுக்கும் ஃபுல்லாக பேர் எழுதி வச்சுருக்கேன். ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நம்ம ஊரில். எல்லாம் என் பேரன் பேத்தி பேரில் தான் இருக்குது அப்படின்றாரு. எல்லாருக்கும் டச்சிங்காக இருக்குது. அப்படியே எல்லோரும் போய் குரூப்பாக தாத்தாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணி அப்படியே சுற்றுவோம்ல, அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கீங்க. தாத்தா எல்லாம் சின்ன பயல்கள், ஆனால் வந்து பெரிய மனுஷன் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றாரு. அப்போ அங்கே தூரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் வந்து பில்ட் பண்ணுறவங்க அவங்க வராங்க. ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாமே கட்டியாச்சு, பேர் வச்சாச்சு, எப்போனாலும் திறப்பு விழா வச்சுக்கலாம் அப்படின்றாரு. அது கோயில் திருவிழா முடியட்டும் அப்போ வச்சுக்கலாம் அப்படிங்கோமே. சரிங்கய்யா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் எல்லோரும் ஜீப்பில் தான் ஏறி உட்காடுறீங்க போகலான்ற மாதிரி. அப்போ வந்து யாதவ் நான் தான் உட்காருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நீங்கள் அப்பா அவன்கிட்ட கேட்குறீங்க, ஜீப் நல்லா ஓட்டுவியோ அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு என்ன, நான் நல்லா ஓட்டுவேனே அப்படின்றான். சரி ஓகே இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டு உட்கார விடுறீங்க. அப்போ அவர் தாத்தா வந்து உங்களை ஒரு மாதிரி பாவமான லுக்கு விடுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் யாதவ் மேலே சுத்தமாக நம்பிக்கை கிடையாது, வண்டியை கொண்டு போய் எங்கேயா விட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. அவன் யாதவ் வந்து உட்காந்துட்டு வண்டியை ஆன் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு ஸ்லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா இந்த முன்ன பின்ன ஓட்டி பழக்கம் இல்லைல்ல, கொஞ்சம் பயமாக இருக்குது. டேய் வண்டி எடுறா அப்படின்றாரு தாத்தா. இருங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எட்ரா வண்டியை, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டே இருக்காங்க. ஆனால் அவன் எடுக்கவே மாட்டான். அப்போ வந்து யமுனா, டே அண்ணா இறங்கி வேணாம், இதுக்கு தான் சொல்கிறது, பல்ப் வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு யாதவ் கூப்பிட்டோன்னே யாதவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக போகிறான். இப்போ தாத்தா சொல்கிறாரு, என் பேரன் கூடிய சீக்கிரம் ஓட்டுவான், அவனை யாரும் ஓட்டக்கூடாது அப்படின்றாரு. நான் மட்டும் தான் நான் ஓட்டுவேன் அப்படிங்கோமே. எல்லோரும் சிரிக்கிறாங்க. யாதவுக்கு சிரிப்பு வருது. கா நீ போய் ஓட்டுக்கா அப்படின்றான். நீங்களும் வண்டி ஏறி அப்படியே ஜீப் எடுத்துகிட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருக்கீங்க வீட்டுக்கு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம டேங்கோரோட வீட்டில் இவங்க 3 பேரும் வரதை பார்த்துட்டு அங்கே இருக்க பொம்மநாட்டியர்கள் எல்லோரும் வந்துடுறாங்க. வாங்க என்ன சாப்பிட்றீங்க, மதியத்துக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டோம், இப்போ ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணுமான்ற மாதிரி கேட்குறாங்க பியா. அவங்க ஒன்றும் இல்லை, எல்லோரும் முதல்ல உட்காருங்க, ஒரு நல்ல செய்தியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கும் போது என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சி கேட்குறாங்க, டேங்கோட அம்மா கேட்குறாங்க, எல்லாருமே கேட்குறாங்க ஆச்சரியமா. என்ன விஷயம், கோயிலுக்கு போயிட்டு இவங்க இவ்வளோ சந்தோஷமாக வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோசியர் அவர் திருப்பியும் கிளம்பி வர்றாரு. தம்பி இதே வண்டி தான், என்னங்கய்யா காலைல தான் வந்துட்டு போனீங்க திருப்பி வரீங்க? அதெல்லாம் அப்படி தான், சரி வண்டியை பத்திரமா ஓரமாக விடு. சரிங்கய்யா, அந்த மரத்தடியிலே போய் விட்டுறவா? இல்லை வேணாம், தம்பி இப்போ வராது, தம்பி நடுராத்திரி தான் சாமம் தான் வருமா, அதனால நீ ஓரமாகவே நிப்பாட்டிக்கோ, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடுகுடுன்னு உள்ளே வராரு. என்னங்கய்யா சீக்கிரம் வர சொல்லியிருந்தீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயர் கேட்டோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயரே, நல்ல செய்தி தான், உங்கள் வாய்க்கு சக்கரை போடணும், அதான் கூப்பிட்டோம், உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வேர்வையெல்லாம் அவரோட துண்டால் தொட்டிட்டு தொடச்சிட்டு அப்படியே உட்கார்றாரு. சொல்லுங்கய்யா என்ன கதை அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, நீங்கள் எங்களுக்கு நல்ல செய்தி சொன்ன மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு. அப்போ தான் நம்ம தாத்தா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மகாலட்சுமியை நாங்கள் 3 பேரும் கோயிலாண்ட பார்த்தோம், கோயில் கண்புறத்துலேயே பார்த்தோம், பேர் நட்சத்திரம் ராசி எல்லாமே நீங்கள் சொன்னது தான். அந்த பிள்ளை மகாலட்சுமியே தான், பேருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ ஒரு தெய்வீகமான கலை, அவ்வளோ ஒரு அமைதி சாந்தமான நிலை. அந்த பிள்ளையை பார்த்தோன்னே முடிவு செஞ்சிட்டோம் அந்த பிள்ளை தான் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம், கேர்ள்ஸுக்கெலாம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்டாக நிற்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் அவ்வளோ சந்தோஷம், அப்படி குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஐயர் பார்த்துட்டு, ஐயா நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க, நான் தான் சொன்னேன் இல்லை, யார் அந்த பிள்ளை, அந்த பிள்ளையோட ஏதாவது முகவரி ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கய்யா, நான் என்ன நல்ல நேரம்னு சொல்கிறேன், அப்படி நீங்கள் போய் பார்த்து கேட்டு வருவீங்க, பொண்ணு கேட்டு வரலாம் அப்படின்னு அந்த சொல்லும் போது அப்போ ஜின் தான் பேசுகிறாரு. அப்படிங்களா ஐயா, எப்போனாலும் பொண்ணு கேட்க வருவீங்களா நீங்கள் கூட? கண்டிப்பாக ஐயா சொல்லுங்கள். அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து தாத்தா பார்த்தோன்னே, தாத்தா அப்படியே அது வந்து அந்த பிள்ளை வேறு யாரும் இல்லை, என் தம்பியோட பேத்தி அப்படி சொன்னோன்னே அப்படியே எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. ஐயர் முதற்கொண்டு, என்னங்கய்யா சொல்கிறீங்க? ஆமாம், என் தம்பி ராஜமாணிக்கத்தோட பேத்தி மகாலட்சுமி அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு வேர்த்து கொட்டிகிட்ருக்கு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சப்பை வச்சுருப்பாரு, அதை அப்படியே டேபிளில் வச்சுட்டு அவருக்கு இப்போ அகைன் வேர்த்து கொடுத்தலாம் தொடச்சிட்டே பேசுகிறாரு.
என்னங்கய்யா சொல்கிறீங்க? யோ திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க முடியுமாயா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கேட்டுறாரு. மரியாதை கொடுங்கயா அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி நீங்கள் எதுக்கு திருப்பி திருப்பி கேட்குறீங்க? ராஜமாணிக்கம் அவரோட பேத்தி மகாலட்சுமி, அவள் தான் இந்த வீட்டுக்கு மருமகன். நாங்களாம் முடிவு பண்ணிட்டோம். கோயிலில் தான் பார்த்தோம். பிள்ளை ரொம்ப சமத்தா வந்து சாமி கும்பிட்டுட்டு போச்சு. பார்த்தோன்னே பேர்லாம் கேட்டோம். அதாவது அந்த சாமியார்கிட்ட பேர்லாம் சொல்லின்னு இருந்தா. அதெல்லாம் கேட்டோடனே பார்த்தோம், பிடிச்சி போச்சு. பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை கூப்பிட்டோம். அந்த பிள்ளையோட மொத்த இதுவும் முகவரி, அந்த பிள்ளையோட பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டக்காரர் அவங்க வேலைக்காரங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த பக்கம் தான் ஓரமாக நின்றுட்டுருப்பாங்க. அப்போ இவர் கூப்பிட்றாரு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு, நாகராஜா அப்படின்னு கூப்பிட்டோன்னே அவர் அங்கே வந்து இதை வந்துட்டேங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து அந்த ஒரு லைக் எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன சின்ன அட்டை மாதிரி நிறையா இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அப்படியே அதெல்லாம் வந்து அந்த ஐயரும் பார்க்குறாரு, லைக் அந்த பூசாரியும் பார்த்துட்ருக்காரு ஒன் பை ஒன்னாக. அதெல்லாம் பார்த்து செக் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பேர், அந்த பிள்ளையோட படிப்பு, அந்த ஜாதகம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் தான். இதெல்லாம் எப்படிங்க உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஜின் சொல்கிறாரு, இதை நான் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக கேட்டு வாங்கின்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லதுங்கய்யா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக அப்படியே கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே பார்க்குறாரு. பார்த்து ஒரு கிணக்கெலாம் பண்ணி அப்புறம் பேசுகிறாரு. அப்படியே அவர் முகத்தில் ஒரு சிரிப்பு, சந்தோஷம் எல்லாமே இருக்குது. ஐயா நல்ல செய்தி தாங்கய்யா, 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குது 2 பேருக்கும். உடனே கல்யாணம் கட்டி வச்சிங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி 1 பிள்ளை இல்லை 2 பிள்ளை இல்லை 5 பிள்ளை பிறக்கும் நிச்சயமா அப்படின்னு வந்து அவர் அடித்து பேசுகிறாரு. இதெல்லாம் கேட்டோன்னே மொத்த ஃபேமிலிக்கும் சந்தோஷமாயிடுது. அப்புறம் ஒரு நல்ல நேரம் சொல்லுங்கள், வீட்டுக்குலேருந்து எல்லாருமே கிளம்பி போய் பொண்ணு கேட்குறோம் அப்படின்னு சொன்னோடனே இவரும் பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஐயா இன்றைக்கி சாயங்காலமே ஒரு நல்ல நேரம் இருக்குது, அப்படியே குடும்பத்தை அழைச்சிட்டு போயிட்டு தட்டு தாம்பூலம்லாம் எடுத்து பொண்ணு கேட்டுருங்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இவங்களுக்குலாம் இன்னும் சந்தோஷமாயிடுது, இவ்வளோ சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா அப்புறம் இது திருவிழா போகுது, இந்த நேரத்தில் போய் கேட்குறது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்கய்யா. கடவுள் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளையாண்ட காமிச்சிருக்கா, அதோட சன்னதியில் வச்சு காமிச்சிருக்குது ஒரு தெய்வம். அப்படி இருக்கும் போது எந்த தெய்வமாவது ஒரு கல்யாணத்துக்கு தடையாக வந்து நிற்குமா? ஆசீர்வதிக்கும். அதுவும் இந்த 2 பேருக்கும், இந்த 2 ஜோடிக்கும் 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. முடிஞ்சா இந்த கல்யாணம் நீங்கள் திருவிழா முடிஞ்சோன்னு வச்சுக்கலாம், திருவிழா நேரத்துலையும் வச்சுக்கலாம். எல்லாம் அந்த பொண்ணோட சம்மதத்தோட, பையனோட சம்மதத்தோட, குடும்ப சம்மதத்தோட சந்தோஷமாக ஒரு வாழ்த்தி வணங்கி ஒரு கல்யாணமாக வச்சுருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்றாரு அவர். அப்பா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி சின்னையா கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே கேட்குறாரு. இவங்கெல்லாம் அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஐயா என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளையாண்ட ஒரு வார்த்தை கேட்டுண்டு போய் பொண்ணு கேளுங்க, முடிஞ்சால் மாப்பிள்ளையை அழிச்சுட்டு போய் கேட்டு வந்தால் சுகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோடனே இவங்கெல்லாம் அப்படியே மூஞ்ச பார்த்துட்டு ஜின் பேசுகிறாரு. ஏய்யா உங்களுக்கு தெரியாததா, என் தம்பி அப்படியே கல்யாணத்துக்கு வந்துட்டு தான் மறுவேலை. இந்த விஷயமே அவனுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகும்னு அவனுக்கு தெரியாமல் பண்ணின்னு இருக்கோம். இன்றைக்கே போயிட்டு பொண்ணு கேட்குறோம் கண்டிப்பாக. என்னப்பா கேட்டுடலாமா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும் போது, போய் கேட்டுடலாம்ப்பா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவன் நடுசாமம் தானே வருவான், அதுக்குள்ளே போய் கேட்டு வச்சு முடிச்சிடலாம். எல்லாம் பேசி வச்சுட்டு அதுக்கப்புறம் இவன்கிட்ட சொல்லிப்போம். அதுக்கு முன்னாடியே போய் சொன்னோன்னா சரிப்பட்டு வராது. அதனால் ஐயரே நல்ல நேரம் மட்டும் சொல்லிவிட்டு இதை வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாம்பலம் மாதிரி கொடுத்து அனுப்புகிறாரு. என்னங்கய்யா காலில் தான் கொடுத்தீங்க, இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்கய்யா. அதெல்லாம் இல்லைங்கய்யா, உங்கள் வாய் வாக்கு பழித்துட்டு அதுக்காக கண்டிப்பாக கொடுக்கணும் எங்கள் சைடில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு தாம்பலத்தட்டில் வச்சு இந்த வேஷ்டி அதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. சரிங்கய்யா எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுங்கோ, மூர்த்த நேரம்லாம் பார்த்து சின்ன ஐயாக்கும் அந்த பிள்ளைக்கும் நல்லபடியாக கல்யாணம் செஞ்சு கொடுக்கறது என்னோட கடமை அப்படின்னு வந்து அவர் சொன்னோடனே சரிங்கய்யா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க நல்ல நேரம் எல்லாம் வாங்கிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அவர் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து கேட்குறாங்க, என்னங்க அந்த பிள்ளையோட படம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இவங்கெல்லாம் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ஒருத்தர்கிட்ட கேட்டிருப்பாங்கல்ல நாகராஜர், அவர்கிட்ட வந்து எல்லாமே எடுத்துகிட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த பிள்ளையோட ஃபோட்டோ, அதாவது உங்கள் ஃபோட்டோவும் அதில் இருக்குது. அவங்க அப்படியே பார்க்குறாங்க ஃபேமிலியே, அம்மாடி புள்ள மகாலட்சுமியே தான், அதே முகப்பொழிவு அதே இது, எம்பிட்டு அழகாக இருக்குது இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம லேடிஸ் எல்லாருமே. இந்த புள்ள இன்றைக்கி என்ன பண்ணுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து காலைல நடந்த கதை எல்லாமே சொல்கிறாங்க. ஐ மீன் காலைலனா இப்போ ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து அவர் விழும்போது இவங்க வந்து காப்பாற்றினாங்கல்ல. ஐ மீன் நீங்கள் அவருக்கு லைக் ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி பேசி அவருக்கு வந்து கொஞ்சம் குணம் பண்ணி இது பண்ணியிருப்பீங்க. அந்த சினாரியெல்லாம் சொன்னோன்னே இவங்களுக்குலாம் அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அந்த பிள்ளை அப்போ டாக்டரா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்போ பியா அவங்க, ஆமாம்மா
நானும் விசாரித்தேன், அந்த பிள்ளை மெடிக்கலுக்கு ஏதோ படிச்சுன்னு இருக்கான், மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னோடனே பியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு டாக்டர் வந்திருக்காங்க, அப்போ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மியாவுக்கும் ஹாப்பியாக இருக்குது. என்ன நீ சொல்கிறீங்க, எம்பிபிஎஸ் படிச்சுட்ருக்காங்களா நீட்லாம் முடிச்சுட்டு? உங்கள் சின்ன அண்ணியை தான் படித்து முடிச்சிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவளுக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஐயோ சந்தோஷமாக இருக்குது. எப்போ நம்ம போகிறோம் உங்களை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக கேட்கும் போது, இன்றைக்கி சாயங்காலம் ஒரு 5 மணி அந்த நேரத்தில் போக சொல்கிறாங்க. அந்த நேரம் நல்ல நேரமாக அப்படியே விசாரிச்சுட்டு கையோடு பேசி முடிச்சுட்டு கோயிலுக்கு போய் எல்லாம் முகூர்த்தம் எல்லாம் குறிச்சிட்டு கோயிலே வச்சு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படியே முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது.